Guys, welcome to this some amazing session. Re-NEET exam அன்னைக்கு காலையில இந்த வீடியோ நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க. உங்களுக்காக என் சைட்ல இருந்து NSTயோட பயாலஜி ப்ரெடிக்ஷன் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ரொம்ப மோஸ்ட் ரிப்பீட்டட் டாபிக்ஸ் அண்ட் இந்த வருஷம் ரீநீட்ல என்னென்ன கொஸ்டின்லாம் பயாலஜி வந்து கேட்க முடியுமோ எல்லாத்தையும் ப்ரெடிக்ஷனா இம்பார்ட்டன்ட் குட்டி ஹிண்ட்ஸ் மாதிரி கொண்டு வந்திருக்கேன். அதெல்லாம் உனக்கு வேகமாக ஓட்டி விடுறேன். அப்படியே நீங்கள் இங்கேருந்து ஜேர்னியாக ட்ராவல் பண்ணிட்டு இருப்பீங்க ஆர் சென்டரில் போய் சேர்ந்துருப்பீங்க. அங்கேருந்தே இதை பாருங்க. லாஸ்ட் டைம் நீட் 2026 நான் இதே மாதிரி வீடியோ போட்டேன். நிறைய கொஸ்டின்ஸ் எக்ஸாமில் வந்தது. அதே மாதிரி இந்த ரீநீட்காகவும் இந்த வீடியோ கொண்டு வந்திருக்கேன். இட்ஸ் கோயிங் டு பி ரியலி யூஸ்ஃபுல் வீடியோ கைஸ். போன தடவை விட கொஞ்சம் லென்த்தியாக இருக்கும். நிறைய டீட்டெயிலிங் கொண்டு வந்திருக்கேன். செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்க போது, ஒரு ரிவிஷன் மாதிரி இது இருக்க போது. ஸோ கைஸ், இந்த வீடியோவை முடிஞ்சா 2x ஸ்பீடில் வச்சுப்பாரு. அதுக்காக தான் நான் இந்த ப்ரீமியர் போடாமல் உனக்கு வீடியோவை கொடுத்துருக்கேன். இந்த தடவை இந்த வீடியோ பார்க்குறப்ப எந்த புக்கும் கையில் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நான் சொல்லி கொடுக்குற எல்லா கண்டென்ட்ஸ் நான் போர்டில் என்ன வச்சிருக்கணும் அதை மட்டும் கொஞ்சம் உன்னிப்பாக ஃபோக்கஸ்டாக கவனி. இட்ஸ் கோயிங் டு பி a சம்மர் ரிவிஷன் கைஸ். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். கம் ஆன், லெட்ஸ் ஸ்டார்ட் திஸ் மொமெண்ட் ஃப்ரம் பயாலஜி ப்ரெடிக்ஷன். ஓகே, எஸ். அதுக்கு முன்னாடி இன்னும் நீ சேனல் லைக் பண்ணாமல் இருக்குன்னா இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு ஹைப்னு ஒரு பட்டன் இருக்கும், ஹைப்பை ப்ரெஸ் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூ பண்ண. இதோட பிடிஎஃப் நான் கொடுக்குறேன். நான் பிடிஎஃப் தாண்டி நான் இப்போ என் கூட சேர்ந்து வேகமாக ஓட்டு நானே அல்ட்ரா ஃபாஸ்ட் ரிவிஷனில் வேகமாக ஓட்டி விட்டுறேன். கமான், திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஒன் கைஸ். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து லிவிங் வேர்ல்ட்லேருந்து அப்படியே ஒவ்வொரு சாப்டர் போயிட்டே இருக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்டர், கிங்டம், ஃபைலம், கிளாஸ், ஆர்டர், ஃபேமிலி, ஜீனஸ், ஸ்பீஷிஸ். இதுக்கு இருக்கிற நிமோனிக் தான். கிங் பிலிப் கேம் ஓவர் ஃபார் குட் சூப். கிங்கு, ஃபைலம், கிளாஸ், ஓவர், ஆர்டரு, ஃபேமிலி, ஜீனஸ், ஸ்பீஷிஸ். பக்கா இந்த ஆர்டருக்கு இந்த ஒரு நிமோனிக் அமைச்சுக்கோ. கிங் பிலிப் கேம் ஓவர் ஃபார் குட் சூப். பக்கா. நெக்ஸ்ட் நீ தெரிஞ்சுக்க வேண்டிய 3 முக்கியமான லைன்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன். Taxon represents unit of classification. Unit of classification யார் ரெப்ரசென்ட் பண்றாங்கன்னா taxon. Next, categories becomes broader from species to kingdom. ஸ்பீஷிஸ்ல இருந்து கிங்டம் போக போக கேட்டகரிஸ் என்ன ஆகிட்டு போகும்னு கேட்பாங்க. இட் இஸ் கெட்டிங் ப்ராடர் அண்ட் ப்ராடர். சரியா, நேரோவராகவும் ப்ராடராகவும் கேட்டாங்கன்னா ப்ராடர் ஆகிட்டே போயிட்டே இருக்கும் ஃப்ரம் ஸ்பீஷிஸ் டு கிங்டம். நெக்ஸ்ட், டாக்ஸானமிக்கல் எய்ட்ஸ் ஹெல்ப் இன் த ஐடென்டிஃபிகேஷன் ப்ராசஸ். இது 3 லைன் மட்டும் சும்மா தெரிஞ்சுக்கோ. ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஸ்டினாக கேட்க முடியும். ஜஸ்ட் த திங் யூ ஹேவ் டு டிஸ்கஸ் கைஸ். நெக்ஸ்ட் போலாமா? சிம்பிள்ல ஜஸ்ட் எந்த ஆர்டர் இருக்குது, அதுக்கான நிமோனிக் என்ன அண்ட் 3 முக்கியமான ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ வித் திஸ் லெட்ஸ் ப்ரொசீட் ஃபார் த நெக்ஸ்ட் டாபிக் கைஸ், தட் இஸ் மைக்கோபிளாஸ்மா. மைக்கோபிளாஸ்மால இந்த தடவை கேள்வி கேட்க ஹையஸ்ட் சான்ஸ் இருக்கு. என்னென்ன கேட்க முடியும்? 4 பாயிண்ட் தான். மைக்கோபிளாஸ்மா கம்ப்ளீட்லி லேக்ஸ் செல் வால். அதுக்கிட்ட செல் வால் கிடையாது. இட் இஸ் த ஸ்மாலஸ்ட் லிவிங் செல் நோன் வித்தவுட் செல் வால். இதுதான் அது. அடுத்து, இட் கேன் சர்வை வித்தவுட் ஆக்சிஜன். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அண்ட் நீட் எக்ஸாம் இந்த வருஷம் கேட்க சான்ஸ் இருக்க பாயிண்ட் இதுதான். இது பிளியோமார்பிக். மைக்கோபிளாஸ்மா இஸ் அ பிளியோமார்பிக். அப்படின்னா மல்டிபிள் ஃபார்ம்ஸ்ல இருக்க முடியும், டிஃப்ரெண்ட் மார்ஃபாலஜி அதுக்கு இருக்குன்னு அர்த்தம். நெக்ஸ்ட், இட் இஸ் pathogenic to plants and animals. It is a pathogen, disease causing to plants and animals. These are the important points. மைக்கோபிளாஸ்மா நீ தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது. நெக்ஸ்ட், வைராய்ட்ஸ். வைராய்ட்ஸ்ங்கிறது இட் இஸ் டிஸ்கவர்ட் பை டிஓ டெய்னர். ஓகே, வைராய்ட்ஸ் டிஸ்கவர்ட் பை டிஓ டெய்னர்ங்கிற சயின்டிஸ்ட். இட் இஸ் ஸ்மாலர் தென் வைரஸ், பிரச்சனை இல்லை. இதுல என்ன இருக்குன்னா ஜெனட்டிக் மெட்டீரியல் இன்ஃபெக்ஷியஸ் ஆர்என்ஏ. அந்த ஆர்என்ஏங்கிறதா அதுக்கிட்ட ஜெனட்டிக் மெட்டீரியல். அந்த ஆர்என்ஏ எப்படி இருக்குன்னா லோ மாலிகுலர் வெயிட் ஆர்என்ஏவா இருக்கும். இங்க இருந்து கொஸ்டின் கேட்கலாம். லோ மாலிகுலர் வெயிட்டா, ஹை மாலிகுலர் வெயிட்டா, வேற எங்கேயோ கன்ஃபியூஸ் பண்ணி கேட்கலாம். LMW ஆர்என்ஏ. இது முக்கியமான ப்ராப்பர்ட்டி என்ன? நோ ப்ரோட்டீன் கோட். ஸோ இட் இஸ் ஸ்மாலர் அண்ட் சிம்பிளர் தென் வைரஸ். இது கிட்ட லோ மாலிகுலர் வெயிட் ஆர்என்ஏ இருக்கும், ப்ரோட்டீன் கோட் இருக்காது. ப்ரோட்டீன் கோட் இருக்காது. ஒரு வைரஸ்ல ப்ரோட்டீன் கோட் இருக்கும், இதுல ப்ரோட்டீன் கோட் இருக்காது. என்ன டிசீஸ் காஸ் பண்ணணும்னா பொட்டேட்டோ ஸ்பிண்டில் டியூபர் டிசீஸ். பக்கா கிளியர். நெக்ஸ்ட், அடுத்து பார்க்க போகிறது கிங்டம் ப்ரொடிஸ்டா ரிலேட்டடாக முக்கியமான பாயிண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் பேசிக்ஸ் பாயிண்ட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு நம்புறேன். கிங்டம் ப்ரொடிஸ்டா இருக்கிற எல்லாருமே வந்து யூனிசெல்லுலர் யூகேரியோட்டிக் ஆர்கானிசம், பிரைமரில் அக்வாட்டிக்காக இருக்குன்னு படிச்சிருப்பீங்க. அதில் ஒரு சில ஆர்கானிசம்ஸ் வந்து ஃபோட்டோ சிந்தட்டிக்காக இருக்கும். அவங்களே ஃபுட்டை தயாரிச்சுப்பாங்க, அந்த ஆட்டோட்ராஃபாங்க. சம் ஆர்கானிசம்ஸ் ஆர் ஹெட்ரோட்ரோஃபிக். ஆர்கானிசம் ஃபாலோ ஃபுட்டு சிந்தசைஸ் பண்ண முடியாது. சம் ஆர் ஹெட்ரோட்ரோஃபிக் அண்ட் சம் ஷோஸ் போத் கால்டு மிக்ஸோட்ரோபிக். ஒரு சில ஆர்கானிசமால சில சமயம் ஆட்டோட்ரோஃபிக்காக பிஹேவ் பண்ணும், சில சமயம் ஹெட்ரோட்ரோஃபிக்காக பிஹேவ் பண்ணும். தட் ஆர்கானிசம் இஸ் கால்ட் மிக்ஸோட்ரோஃபிக். எக்ஸாம்பிள் யூக்ளினா. அதான் இங்கே கீழே கொடுத்துருக்கேன். மிக்ஸோட்ரோஃபிக் நியூட்ரிஷன் தான். சன்லைட் இருக்கிறப்போ யூக்ளினாய்ட்ஸ் அப்படிங்கிற குரூப்புக்குள்ள இருக்கிற ஆர்கானிசம்ஸ் எல்லாம் ஆட்டோட்ரோபிக்காக பிஹேவ் பண்ணும், ஃபுட்டை சிந்தசைஸ் பண்ணும். ஆனால் டார்க்னஸ்ல இருட்டு இருக்கிறப்போ தே பிகம் ஹெட்ரோட்ரோபிக் சீன் இன் த யூக்ளினா. சரியா, இருட்டா இருக்கிறப்போ அதெல்லாம் ஃபுட்டு சிந்தசைஸ் பண்ண முடியாது, ஹெட்ரோட்ரோபிக்காக பிஹேவ் பண்ணும். த பெஸ்ட் எக்ஸாம்பிள் இஸ் யூக்ளினாங்கிற குரூப் தான். எஸ். Next point is Protista forms a link between Monera and the complex multicellular kingdoms like fungi, பிளான்டே, அனிமேலியா. இந்த பக்கம் பார்த்தா மொனீரா,
இந்த பக்கம் பார்த்தா ஃபங்கை, பிளான்டே, அனிமலியா. இந்த ரெண்டு குரூப்புக்கு நடுவில் ஒரு லிங்க் மாதிரி பிஹேவ் பண்ணுறது புரோட்டிஸ்டாவோட முக்கியமான கேரக்டர். எஸ், இந்த நேரத்தில் அப்படியே இந்த புக் ஓப்பன் பண்ணி இந்த புரோட்டிஸ்டா கீழே நிறைய கிளாசிஃபிகேஷன்ஸ் இருக்கும். ஒவ்வொரு கிளாசிஃபிகேஷன்லையும் அதோட எக்ஸாம்பிள்ஸ் பாரு. புரோட்டிஸ்டாக்குள்ள ஃபர்ஸ்ட் வந்து கோல்டன் ஆல்கே, டேஸ்மிட்ஸ், அடுத்து டைனோஃபிளாஜிலேட்ஸ், ரெட் டைனோஃபிளாஜிலேட்ஸ், யூக்ளினா, அப்படியே ஓனா உள்ள புரோட்டோசோவன்ஸ்ல போயிட்டு 4 சப் கிளாசிஃபிகேஷன்ஸ் இருக்கும். ஸ்போரோசோவன், சீலியேட்டர், ஃபிளாஜிலேட்டர் தான் ஒவ்வொன்றுக்கு எக்ஸாம்பிள் பாரு. அடுத்து இதை முடிச்சிட்டியா என் கூட சேர்ந்து வரியா? அப்படியே புக் அப்படியே பார்த்துட்டே வா, இந்த எக்ஸாம்பிள்ஸை திருப்பிட்டே வா. அடுத்து இங்கே நேராக ஃபங்கைக்குள்ள வா. ஃபங்கைக்குள்ள 4 டிஃப்ரெண்ட் கிளாசிஃபிகேஷன் இருக்கா, அது ஒவ்வொன்று கீழே என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ் இருக்குன்ற ஒரு தடவை பாரு. ரைசோபஸ் எங்கே இருக்கு, மியூகார் எங்கே இருக்கு, அதே சமயம் மஷ்ரூம், நம்ம அகாரிகஸ் எங்கே இருக்கு, அப்படியே வேக வேகமாக திருப்பிட்டே வா. அப்படியே பார்த்துட்டு இதில் முக்கியமான ஸ்போர்ட்ஸ்க்கு பேர் மட்டும் பாரு. ஜூ ஸ்போர்ட்ஸ் எங்கே இருக்கு, ஏப்ளனோ ஸ்போர்ட்ஸ் எங்கே இருக்கு, அந்த மாதிரி இந்த ஸ்போர்ட்ஸ்ல எங்க இருக்குன்னு பாரு. எந்த ஸ்போர்ட்ஸ் செக்ஷுவல், எந்த ஸ்போர்ட்ஸ் ஏ செக்ஷுவல். பார்த்துட்டியா? அப்படியே கையோட சேர்ந்த ஸ்போர்ட்ஸ் மட்டும் பார்த்துட்டு கபாக்கியர் போதும். இதுக்கப்புறம் அந்த புக் ரொம்ப திருப்பாத, வந்துரு திரும்ப இங்க வா. அப்போ திருப்பியா? ஓகே, அப்போ ஃபங்கையும் அந்த புரோட்டிஸ்டும் வேகமாக திருப்பி இருப்போம். நவ் லெட்ஸ் ப்ரொசீட் ஃபார் த பிளான்ட் கிங்டம் கைஸ். இதுல ஆல்கேல ரொம்ப முக்கியமா நீட்ல இந்த வருஷம் கேட்க சான்ஸ் இருக்கு. தட் இஸ் கிரீன் ஆல்கே, பிரவுன் ஆல்கே, ரெட் ஆல்கே. 3 விஷயம் இருக்கு. இது என்னென்ன ஸ்டோர் பண்ணுதுன்னு நம்ம பார்க்கணும். கிரீன் ஆல்கே ஸ்டார்ச்சை ஸ்டோர் பண்ணும், பிரவுன் ஆல்கே லாமினாரின் அண்ட் மானிட்டால ஸ்டோர் பண்ணும், ரெட் ஆல்கே ஃப்ளோரிடியன் ஸ்டார்ச்சை ஸ்டோர் பண்ணும். இது 3 ஸ்டோர் பண்ண தெரிஞ்சிருக்குன்னு நமக்கு தெரியணும். என்னது? கிரீன் ஆல்கே ஸ்டார்ச், பிரவுன் ஆல்கே வந்து லாமினாரின் அண்ட் மானிட்டால், அண்ட் ரெட் ஆல்கே வந்து ஃப்ளோரிடியன் ஸ்டார்ச். கிளியர்? பக்கா டன். இதுல பிக்மெண்ட்ஸ் என்னென்னு சொல்லி கிளாஸ் கேட்பாங்க. கிரீன் ஆல்கே குளோரோஃபைசியே, பிரவுன் ஆல்கே ஃபியோஃபைசியே, ரெட் ஆல்கே ரோடோஃபைசியே. ஆர் ஃபார் ஆர், இது ஒன்று தான் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க முடியும். கிரீன்னா குளோரோ, கிரீன் ஃபார் குளோரோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோ. இது ஃபியோஃபைசியே, நடுவில் இருக்க ஃபியோஃபைசியே ஞாபகம் வச்சுக்கோ. என்னென்ன பிக்மெண்ட்ஸ்னு கேட்டாங்கன்னா, குளோரோஃபைசியே வந்து இந்த கிரீன் ஆல்கே வந்து ஏ அண்ட் பி, இந்த பிரவுன் ஆல்கே வந்து ஏசி, இதையும் தாண்டி மெயின் வந்து ஃபியூகோக்ஸாந்தின் பிரவுன் ஆல்கே. நெக்ஸ்ட் இங்க ரெட் ஆல்கே பார்த்தீங்கன்னா குளோரோஃபில் ஏ கமாடி, மெயின் வந்து ஃபைகோ எரித்ரின் தான். ஸோ இது வந்து குளோரோஃபில் ஏ அண்ட் பி, இது ஃபியூகோக்ஸாந்தின், இது ஃபைகோ எரித்ரின். எரித்ரோனா ரெட்னு அர்த்தம், அதனால ரெட் ஆல்கே வந்துருச்சு. ஃபியூகோக்ஸாந்தினா ஜஸ்ட் ப்ரௌன் கம்பேர் பண்ணிக்கோ. அண்ட் மெயின் இங்கே குளோரோஃபில் ஏ அண்ட் பி தான். தென் இதை ஞாபகம் வச்சுக்க தெரிஞ்சா போதும். ஃபைனலி இதுக்கு ரேட்டாக இருக்கிற ஃபிளாஜெல்லா டைம் இருந்தால் பாரு, இல்லை தேவையில்லை. இந்த கீழே ரெட் ஆல்கேக்கு ஃபிளாஜெல்லா கிடையாது. அட்லீஸ்ட் உனக்கு இந்த ஒரு பாயிண்ட் தெரிஞ்சிருக்கணும், ரெட் ஆல்கேக்கு ஃபிளாஜெல்லா லேது. ஆனால் கிரீன் ஆல்கேக்கும் பிரவுன் ஆல்கேக்கும் இருக்கு. கிரீன் ஆல்கேல ஈக்குவலாக இருக்கு, பிரவுன் ஆல்கேல அன்ஈக்குவலாக இருக்கும். கிளியர்? போதும். ஓகே, இங்கே எப்பிக்கல் லேட்டல் தெரிஞ்சா பரவாயில்ல, தெரியலனாலும் விட்டுறலாம். நெக்ஸ்ட் 3 கொஸ்டின் அவன்கிட்ட கேள்வி கேட்குறேன், அதுக்கு ஆன்சர் சொல்லி பார்ப்போம். Why are bryophytes called amphibians of the plant kingdom? Because for the fertilization of the bryophytes they need water. அது தன்னை தான் வந்து நிலத்துல வாழ்ந்தாலுமே அது ஃபர்டிலைசேஷன் பண்ண நினைக்குதுன்னா அது தண்ணி வேணும். அதான் ரீசன். பிகாஸ் தே க்ரோ ஆன் லேண்ட், நிலத்துல வாழும், பட் ரெக்வயர் வாட்டர் ஃபார் ஃபர்டிலைசேஷன். தட் இஸ் ஆந்த்ரோசோவாய்ட்ஸ் ஸ்விம் த்ரூ த வாட்டர் டு ரீச் த ஆர்கிகோனியம். மேல் வந்து ஃபீமேலை வந்து ரீச் ஆகணும்னா இது வாட்டர் மூலியமா ஸ்விம் பண்ணி தான் வந்து பண்ண முடியும். அதனால எப்பெல்லாம் ஃபர்டிலைசேஷன் பண்ணுமோ அதுக்கு தண்ணி தேவை, நிலத்திலே வாழ்ந்து தண்ணியும் தேவைப்படுறதுனால இது பேர் ஆம்பிபியன் ஆஃப் த பிளான்ட் கிங்டம்னு சொல்றாங்க. செகண்ட், விச் ஃபேஸ் இஸ் டாமினன்ட் இன் பயோஃபைட்ஸ்? 2 வகையான ஃபேஸ் இருக்கு, கேமிட்டோஃபைட் ஃபேஸ், ஸ்போரோஃபைட் ஃபேஸ். பயோஃபைட்ஸ்ல எது டாமினன்ட் கேட்டாங்கன்னா கேமிட்டோஃபைட் ஃபேஸ் தான் டாமினன்ட். அதுதான் மெயின் பாடியை மேக் பண்ணும். ஸ்போரோஃபைட் சும்மா வந்து அட்டாச் பண்ணிக்கும். ஸோ கேமிட்டோஃபைட் இஸ் ஹாப்ளாய்டு. ஹாப்ளாய்டுனா n நம்பர் தான் இருக்கும், 2n கிடையாது, n தான் இருக்கு. Gametophyte is haploid, it is the dominant, it is independent phase. அது ஒரு இண்டிபெண்டா ஜாலியா இருக்கும். ஆனா இந்த ஸ்போரோஃபைட்ங்கிறது டிபெண்டன்ட் ஆன் த கேமிட்டோஃபைட். சரியா? சைடுல வந்து ஓட்டிட்டு இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட், வாட் இஸ் த ரோல் ஆஃப் கெம்மே இன் பயோஃபைட்ஸ்? இது ரொம்ப முக்கியமான லைன். கெம்மைங்கிறது ஒரு ஏசெக்சுவல் கப்பு மாதிரி இருக்கும். இட் இஸ் த ஏசெக்சுவல் பட்ஸ் ஃபார்ம்ட் இன் த கெம்மா கப்ஸ். they detach and germinate to form new individuals. கெம்மா கப்ஸ் இருக்கும். ஸோ அது எல்லாமே என்னது, அதுவே வந்து டீட்டாச் ஆகி வெளில போய் புதுசா உருவாகி அதுவே வந்து புது இண்டிவிஜுவல்ஸா உருவாக்கும். ஸோ திஸ் இஸ் த வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் கைஸ். இது ரொம்ப முக்கியம். கெம்மாங்கிறது இந்த பயோஃபைட்ஸ்ல வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷனுக்காக யூஸ் பண்ற ஒரு ஆர்கன் அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோ. சரியா? ஸோ பயோஃபைட்ஸ்ல 3 முக்கிய பாயிண்ட் திரும்ப நினைச்சா, ஆம்பிபியன் எது டாமினன்ட், கேமிட்டோஃபைட் டாமினன்ட், ஸ்போரோஃபைட் வந்து சைடு, கெம்மாங்கிறது வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷனுக்காக பயோஃபைட்ஸ்ல இருக்கிறது. அதுவே தனியா போய் ஒரு இண்டிவிஜுவல் உருவாக்கிடும். நெக்ஸ்ட் முக்கியமான விஷயம், இதுல ரொம்ப ரேரா ஹிடன் என்சிஆர்டி இருக்கிறது. 3 பாயிண்ட்ஸ்: லிவர் வோட்ஸ், ஹார்ன் வோட்ஸ், மாசஸ். மாஸோட எக்ஸாம்பிள் ஃபியூனேரியா அண்ட் ஸ்பாக்னம்.
ஹார்ன் வேர்ட்ஸ்க்கு ஆந்த்ரோசெரோஸ், இது கூட அந்த அளவுக்கு முக்கியம் இல்லை. லிவர் வேர்ட்ஸ்க்கு மர்கான்ஷியா ஞாபகம் வச்சுக்க தெரியணும். சரியா? லிவர் வேர்ட்ஸ் மர்கான்ஷியா அண்ட் இந்த இடத்துல மாசஸ்க்கு ஃபினூரியா ஸ்பாக்னம். அடுத்து இதோட கீ ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா லிவர் வேர்ட்ஸ்க்கு தாலாய்டு டார்சி வென்ட்ரல் பாடி இருக்கு, ஹார்ன் ஃபார் ஹார்ன் லைக் ஸ்போரோஃபைட்ஸ் இருக்கும், மாசஸ்க்கு மல்டி செல்லுலார் பிரான்ச்டு ரைசோயிட்ஸ் இருக்கும். முடிஞ்சா திருப்பு, இல்லைனா அவசியம் இல்லை, சும்மா திருப்பிக்கலாம், இல்லை பரவாயில்ல பார்த்துக்கலாம், சும்மா காதில் மட்டும் வாங்கிக்கோ. லெட்ஸ் ப்ரொசீட் ஃபார் த கைஸ். இங்கே தான் முக்கியம். பிரயோஃபைட்ஸ்க்கும் டெரிடோஃபைட்ஸ்க்கும் டிஃபரன்ஸ் வச்சு ஒரு மேட்சி டைப் ஆஃப் கொஸ்டின் ஏதோ ட்ரூ ஆர் ஃபால்ஸோ கேட்க முடியும். எப்படி கேட்கலாம் பார்க்கலாம். பிரயோஃபைட்ஸ் இப்போ தான் படித்தோம். டாமினன்ட் ஃபேஸ் யார்? கேமிட்டோஃபைட்னு படித்தோம். ஆனால் நெக்ஸ்ட் வரப்போ டெரிடோஃபைட்ஸில் ஸ்போரோஃபைட் தான் டாமினன்ட், கேமிட்டோஃபைட் டம்மி பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் வாஸ்குலர் டிஷ்யூ இங்கே ஆப்சென்ட். பிரயோஃபைட்ஸில் வாஸ்குலர் டிஷ்யூ இருக்காது, டெரிடோஃபைட்ஸில் தனியாக இருக்கும். அடுத்து ஸ்போரோஃபைட்ஸ் இங்கே வந்து டம்மியாக இருக்கும். இட் இஸ் டிபெண்ட் ஆன் கேமிட்டோஃபைட். தனியாக இருக்க முடியாது, டிபெண்ட் ஆன் கேமிட்டோஃபைட். ஆனால் இங்கே ஸ்போரோஃபைட்ஸ் தான் மெயின், இண்டிபெண்டாக அது படி தனியாகவே வாழ முடியும். அடுத்து கேமிட்டோஃபைட் இங்கே ஃப்ரீ லிவிங் கான்ஸ்பிகஸ், தனியாக தான் இருக்குது, ஆனால் ரொம்ப ஸ்ட்ராங்காக கான்ஸ்பிகஸாக இருக்குது. இங்கே ஃப்ரீ லிவிங் தான், ஆனால் இன்கான்ஸ்பிகஸ், அந்த அளவுக்கு பெருசாக இல்லை, ரொம்ப பெருசாக டெவலப் ஆகல. அந்த முக்கியம் இல்லைங்க. ரூட்ஸ் முக்கியமான பாயிண்ட். ரூட்ஸ் ஆர் ஆப்சென்ட் இன் பிரயோஃபைட்ஸ். அதே மாதிரி வாஸ்குலர் டிஷ்யூஸ் ஆர் ஆப்சென்ட் இன் பிரயோஃபைட்ஸ். ஆனால் டெரிடோஃபைட்ஸ்ல ட்ரூ ரூட்ஸ் பிரசன்ட். சரியா? ட்ரூ ரூட்ஸ் பிரசன்ட். இந்த ரூட்ஸ் ஒழுங்கா இருக்காது, ரூட்ஸ் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும், தட் இஸ் கால்ட் ரைசாய்ட்ஸ். ரைசோனா ரூட்டு, ஆனால் நிஜத்தில் ரைசோ இல்லாது, ரைசாய்டு தான் ரூட் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு, அவ்வளோதான். ஹெட்ரோஸ்போரி, யா கைஸ், ரொம்ப ரொம்ப முக்கியம். போகிறோம். ஹெட்ரோஸ்போரிங்கிற ஒரு கான்செப்டை யார் காட்டுவா? பிரயோஃபைட்ஸா டெரிடோஃபைட்ஸா காட்டிங்கன்னா டெரிடோஃபைட்ஸில் இருக்க ரெண்டு விஷயம் வந்தும் இந்த ஹெட்ரோஸ்போரிங்கிற விஷயம் காட்டும். ஹெட்ரோஸ்போரினா ஒரே ஒரு வகையான ஸ்போரோஃபைட்லேருந்து ரெண்டு டிஃப்ரெண்ட் வகையான ஸ்போர்ஸ், மேல் ஸ்போர்ஸ் ஃபீமேல் ஸ்போர்ஸ் ஒரே இடத்துல இருந்து ப்ரொடியூஸ் ஆகும். தட் இஸ் கால்டு ஹெட்ரோஸ்போரி. மெகாஸ்போர் மைக்ரோஸ்போர் ரெண்டுமே ஒரு இடத்துல வரும். அந்த ப்ராப்பர்ட்டி டெரிடோஃபைட்ஸ் இருக்க ரெண்டு ஆர்கானிசம்க்கு மட்டும் தான் இருக்கு. தட் இஸ் செலாஜினெல்லா அண்ட் சால்வினியா. நான் போன இதுலேயே சொல்லியிருந்தேன், ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இது. செலாஜினெல்லா அண்ட் சால்வினியாவில் ஹெட்ரோஸ்போரிங்கிற கான்செப்ட் இருக்கு, மேல் அண்ட் ஃபீமேல ஒரே இது ப்ரொடியூஸ் பண்ணும். Next guys, now we are moving for the next topic. Come on. Animal kingdom போலாவா? Come on. அப்படியே பிடிச்சிட்டே வா. Plant kingdom நான் இதான் முக்கியமாக ரிவிஷன் பண்ண நினச்சேன். Now அனிமல் கிங்டம்ல 3 விஷயம் இருக்கு. சிமெட்ரி வச்சு ஃபர்ஸ்ட் பிரிக்க நினைச்சுன்னா, என்டையர் அனிமல் கிங்டம் பிரிக்க நினைச்சுன்னா, சென்ட்ரலி ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரே விஷயம், ரேடியல் சிமெட்ரி யாருக்கு இருக்குன்னு பாரு. ரேடியல் சிமெட்ரி 3 பேர் தான் இருக்கு. ஆக்சுவலாக மெயினாக 2 பேர் தான், இன்னொன்று வந்து ஒரு எக்ஸப்ஷன். ஃபர்ஸ்ட் சீலன்ட்ரேட்டாக்கு ரேடியல், டீனோஃபோராக்கு ரேடியல், 2 சீக்குமே ரேடியல் சிமெட்ரி தான் இருக்கு. நெக்ஸ்ட் அடல்ட் எக்கேனோடர்ம்ஸ்க்கு மட்டும் ரேடியல் சிமெட்ரி இருக்கும். ஏன்னா எக்கேனோடெர்மேட்டாவில் பேபி எக்கேனோடெர்மேட்டாக்கு வந்து உனக்கு பைலேட்ரல் சிமெட்ரி தான். ஆனால் அடல்ட் ஃபேஸ் மட்டும் பேபியாக இருந்து, ஐ மீன் லார்வாவாக இருந்து அடல்ட்டாக மாறின உடனே அதோட பைலேட்ரல் சிமெட்ரி ரேடியல் சிமெட்ரியா மாறி இருக்கும். இட்ஸ் ஒன் ஆஃப் த எக்ஸப்ஷன். கண்டிப்பாக கேள்வி வர சான்ஸ் இருக்கு, தெரிஞ்சு வச்சிருக்கணும். இதை தவிர இதுக்கப்புறம் இருக்கிற எல்லா ஆர்கானிசம்ஸ்லையுமே எல்லா கிளாஸஸ்லையுமே உனக்கு பைலேட்ரல் சிமெட்ரி தான் இருக்க போகுது. ஒரே ஒரு எக்ஸப்ஷன் நான் சொன்ன மாதிரி தான், ஆர்த்ரோபோடாலேருந்து கார்டேட்டா வரைக்கும் எல்லாத்துக்கும் பைலேட்ரல் சிமெட்ரி தான். ரேடியல் சிமெட்ரி இருக்கிறது 3 பேருக்கு தான், சீலன்ட்ரேட்டா, டீனோஃபோரா, அடல்ட் ஃபார்ம் ஆஃப் எக்கேனோடெர்மேட்டா. இது மாதிரி ஒருத்தன் பாவமா இருக்கான் பாரு, ஸ்பாஞ்சஸ் போரிஃபராங்கிறவன், இவனுக்கு சிமெட்ரியே கிடையாது, இவன் ஏசிமெட்ரிக்கல் ஆர்கானிசம்ஸ். பக்கா கிளியர்? நிமோனிக் ஃபார் த ரேடியல் குரூப் 3 தான். கேன் கேட் ஈட்ஸ், என்ன ஞாபகம் வச்சுக்கோ தேவையில்ல, சிசிஇ. ஓகே, சீலன்ட்ரேட்டா, டீனோஃபோரா, எக்கேனோடெர்மேட்டாவோட அடல்ட் ஃபார்ம் மட்டும். சரியா? டன். எவ்ரிதிங் அவுட் சைட் திஸ் லிஸ்ட் எல்லாமே பைலேட்ரல் சிமெட்ரி எக்ஸப்ட் ஸ்பஞ்சஸ் வந்து ஏசிமெட்ரிக்கல். அதான் இங்க திருப்பி இருக்கும், பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட் கார்டேட்ஸ். சிமெட்ரி வச்சு எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்னு சொல்லிட்டேன். அடுத்து கார்டேட்ஸ்லேருந்து ஒரு கொஸ்டின் வர ஹையஸ்ட் சான்சஸ் இருக்கு. கார்டேட்ஸ்ல நீ தெரிஞ்சுக்கிற விஷயம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம், அனிமல்ஸ் பிலாங்கிங் டு த ஃபைலம் கார்டேட்ஸ் ஆர் ஃபண்டமெண்டலி கேரக்டரைஸ்டு பை பிரசன்ஸ் ஆஃப், ஃபர்ஸ்ட் கார்டேட்ஸ்னாவே ஒரு 5 ஃபீச்சர் இருக்கும். என்னென்ன ஃபீச்சர்னு கேட்டாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஃபீச்சர் அதுக்குன்னு ஒரு நோட்டோ கார்டு இருக்கும். ரெண்டாவது டார்சல் ஹாலோ நர்வ் கார்டு. 2 டவுட்டை கேட்பாங்க, டார்சல் ஹாலோ நர்வ் கார்டா வென்ட்ரல் ஹாலோ நர்வ் கார்டை கேட்பாங்க. டான்ஸ் இஸ் டார்சல் ஹாலோ நர்வ் கார்டு. மூணாவது அதுக்குன்னு ஒரு பேர் ஆஃப் ஃபெரிஞ்சியல் கில் ஸ்லிட்ஸ் இருக்கும். அது ஒரு பேராவே இருக்கும், இந்த பக்கம். அப்போ பேர் ஆஃப் ஃபெரிஞ்சியல் கில் ஸ்லிட்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் போஸ்ட் ஆனல் டெய்ல் இருக்கு, க்ளோஸ்டு சர்க்குலேட்டரி சிஸ்டம் இருக்கு. 5 ஃபீச்சர் என்ன? நோட்டோ கார்டு இருக்கு, டார்சல் ஹாலோ நர்வ் கார்டு, பேர் ஆஃப் ஃபெரிஞ்சியல் கில் ஸ்லிட்ஸ், அண்ட் இந்த இடத்துல போஸ்ட் ஆனல் டெய்ல் இருக்கு. பின்னாடி க்ளோஸ்டு சர்க்குலேட்டரி சிஸ்டம் ஓப்பனா இல்லை, நல்லா க்ளோஸ்டு சர்க்குலேட்டரி சிஸ்டம் அதுக்கிட்ட இருக்கு. டன். நெக்ஸ்ட் இது எல்லாமே இதுல ஒரு சில ஃபீச்சர்ஸ் வந்து சம் ஸ்டேஜஸ்ல மட்டும் தான் இருக்கும், ஒரு சில ஃபீச்சர்ஸ் த்ரூ அவுட் த லைஃப் இருக்கும். அதை டிஃபரன்ஷியேட் பண்ணி கேட்பாங்க. அதுல ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஸ்டின் மாட்டி விடுவாங்க. அதுக்காக தான் கொண்டு வந்திருக்கேன் இந்த ஒரு விஷயத்த. இந்த 5 ஃபீச்சருமே இங்க எழுதியிருக்கேன் பாரு, நோட்டோகா, டார்சல், ஃபெரிஞ்சியல், போஸ்ட் ஆனல் டெய்ல், கிளாஸ் சர்க்குலேட்டரி சிஸ்டம்.
இதில் இந்த 2 ஃபீச்சர் மட்டும் present throughout the life, மற்ற 3 ஃபீச்சர் present only at some stage of the life. இதை டிஃபரன்ஷியேட் பண்ணி உங்கள் பாயிண்ட் மைண்டில் ரெஜிஸ்டர் இருக்கான்னு செக் பண்ணும். ஸோ எஸ், அப்போ நோட்டோகார்டுங்கிறது ப்ரெசென்ட் இந்த எம்ப்ரியோ, ஆனால் போக போக இட் இஸ் ரீப்ளேஸ்டு பை த வெர்டிபிரல் காலம் இன் அடல்ட் வெர்டிபிரேட்ஸ். நம்மள மாதிரி ஒரு வெர்டிபிரல் காலம் டெவலப் ஆயிருக்கும். இனிஷியலாக எம்ப்ரியோ இருக்கிற மட்டும் நோட்டோகார்டு இருக்கும். சரியா, நமக்கெல்லாமே அப்படிதான். நெக்ஸ்ட் டார்சல் ஹாலோ நர்வ் கார்டு ப்ரெசென்ட் த்ரூ அவுட் த லைஃப். இது எப்படி டிஃபரன்ஷியேட் ஆயிருக்கும்னா பிரெயின் அண்ட் ஸ்பைனல் கார்டை டிஃபரன்ஷியேட் மாறி இருக்கும். pharyngeal gill slits present at some stage of the life cycle may or may not persist in the adult. Post anal tail present at some stage may reduce or disappear in adults. Closed circulatory system present throughout the life in all chordates. Clear? நீ முக்கியமாக வச்சுக்கிட்டது நோட்டோகார்டு வெர்டிபிரல் காலமாக மாறிடும். டார்சல் ஹாலோ நர்வ் கார்டு அப்படியே பர்சிஸ்ட் ஆகும். அண்ட் க்ளோஸ் சர்க்குலேட்டரி சிஸ்டமும் லைஃப் ஃபுல்லாக பர்சிஸ்ட் ஆகும். இந்த டார்சல் ஹாலோ நர்வ் கார்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பிரெயின் அண்ட் ஸ்பைனல் கார்டாக மாறி இருக்கும். ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இருக்கு. சரியா, டன். ஐ திங்க் ஸோ முக்கியமான பாயிண்ட் எல்லாத்தையும் கவர் பண்ணுறேன். இந்த இடத்துல கார்டேட்ஸ்க்கு ஹார்ட் எங்கே இருக்குன்னு கேட்பாங்க. வென்ட்ரல் ஹார்ட்டா டார்சல் ஹார்ட்டான்னு கேட்டாங்கன்னா the answer is ventral heart guys. பக்கா முக்கியமான பாயிண்ட்ஸ். நெக்ஸ்ட் யா கைஸ், இது நான் வந்து நீட் 2026லுமே சொல்லியிருந்தேன். செம்மையான கொஸ்டின் இது கைஸ், எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட். இது வேகமாக திருப்புற பாரு. மார்ஃபாலஜி ஆஃப் ஃப்ளாரிங் பிளான்ஸ்லேருந்து. ஸோ there are 3 types of flowers based on the position of the ovary. சுப்பீரியராக ஓவரி இருந்தால் ஹைப்போகைனஸ் ஃப்ளவருமோ, ஹாஃப் இன்ஃபீரியர்ல இருந்தால் பெரிகைனஸ், இன்ஃபீரியர் ஓவர் இருந்தால் எப்பிகைனஸ் ஃப்ளவர்னு சொல்லுவோம். அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக வேர்டு இருக்கும். ஒவ்வொன்றுக்கும் எக்ஸாம்பிள் தான் இங்கே கீ. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்க தான் உனக்கு மேட்ரு. அதுக்கு தான் ஒரு சிம்பிளாக நிமோனிக் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஆல்ரெடி நீங்கள் படிச்சிருப்பீங்க, வேகமாக திருப்ப ட்ரை பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஒன் ஹைப்போகைனஸ் ஃப்ளவர். அப்படி சுப்பீரியர் ஓவரிக்கு என்ன நிமோனிக்னா மை சைனா பாய், மை ஃபார் மஸ்டர்ட், எம் ஃபார் மஸ்டர்ட், சைனா ஃபார் சைனா ரோஸ், பாய் ஃபார் பிரிஞ்சால். மை சைனா பாய், மஸ்டர்ட், சைனா ரோஸ், பிரிஞ்சால் ஃபார் உன்னோட ஹைப்போகைனஸ் ஃப்ளவர். நெக்ஸ்ட் பெரிகைனஸ். ஹாஃப் இன்ஃபீரியர் ஓவரி இருக்குன்னா பிங்க் பர்பிள் ரோஸ். ஒரு ரோஸ் இருக்கு, உன்கிட்ட பிங்க் கலர்ல ஒரு ரோஸ் இருக்கு, பர்பிள் கலர்ல ஒரு ரோஸ் இருக்கு. ஸோ தட் இஸ் பிளம். பி ஃபார் பிளம், பர்பிள் பி ஃபார் பீச் அண்ட் ரோஸ் ஃபார் ரோஸ் தான், பிரச்சனை இல்லை. பிங்க் கலர்ல ஒரு ரோஸ், பர்பிள் கலர்ல ஒரு ரோஸ், பிளம் பிளம் பீச் ரோஸ், பிளம் பீச் ரோஸ். பக்கா கிளியர். நெக்ஸ்ட் இன்ஃபீரியர் ஓவரி. அது என்ன எப்பிகைனஸ் ஃப்ளவருக்கு என்ன மீனிங்? கோவா கட்டிங் சன். நம்ம வந்து வெயில் அடிக்கிறப்போ இந்த கொய்யாக்காவை கட் பண்ணி சாப்பிடுவோம், அதான் ஞாபகம். வெயில் அடிக்கிறப்போ ரொம்ப சூடாக இருக்கும், கொய்யாக்கா கட் பண்ணி சாப்பிட்றோம். கோவானா கோவா, கட்டிங் ஃபார் குக்கும்பர் அண்ட் சன் ஃபார் சன்ஃப்ளவர். கிளியர்? ஸோ தீஸ் ஆர் த 3 different examples ஃபார் ஹைப்போகைனஸ், எப்பிகைனஸ், பெரிகைனஸ் ஃப்ளவர்ஸ் கைஸ். கிளியர்? புரிஞ்சதுல? மைண்ட் ஏறிடுச்சா? ரிவைஸ் ஆயிடுச்சா? நெக்ஸ்ட் கமான். சி, இவ்வளோ ஃபேக்ட்ஸை இவ்வளோ வேகமாக நான் திருப்ப நினைக்கிறேன்னா அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ். இது எல்லாமே நீட்டில் வர ஹையஸ்ட் சான்ஸ் இருக்குது. இன்னைக்கு மதியம் பேப்பரில் வர சான்ஸ் இருக்குது. இப்போ ஜஸ்ட் நீ காதில் வாங்கினா மட்டுமே போதும். இப்போ நீ புக்கை புரட்டணுங்கிற அவசியம் கிடையாது. கமான் we can do it. எஸ் கைஸ், என்ன சொல்கிறாங்க? 3 விஷயம் இருக்குது. சிமெட்ரி, ஆக்டினோமார்பிக், ஜைகோமார்பிக், ஏசிமெட்ரிக். 3 விதமாக நம்ம சிமெட்ரி ஆஃப் த ஃப்ளவர்ஸை பிரிக்கலாம். இதில் ஆக்டினோமார்பிக் வந்து ரேடியல் சிமெட்ரியாக இருக்கும். ரேடியல் சிமெட்ரினா பை எனி பிளேன் யூ கேன் டிவைட் த flower into two equal halves. சரியா, எந்த பிளேன்ல கட் பண்ணாலும் 2 ஈக்குவல் ஹாஃபா ஃப்ளவரா பிரிக்க முடியும்னா ரேடியல் சிமெட்ரி. பைலேட்டர்னா ஒரே ஒரு பர்டிகுலர் பிளேன்ல கட் பண்ணா மட்டும் தான் 2 ஈக்குவல் ஹாஃபா ஃப்ளவரா பிரிக்க முடியும். நெக்ஸ்ட் இர்ரெகுலர், பிரிக்கவே முடியாதுடா, நீ சிமெட்ரி ஈக்குவலா பிரிக்க முடியாதுடா அப்படிங்கிறவன் ஏ சிமெட்ரி. சரியா, ஒவ்வொன்றுக்கும் எக்ஸாம்பிள் தான் முக்கியம். அதுக்காக உங்களுக்கு நிமோனிக் கொண்டு வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒன், டேட் ஆக்டிங் சில்லி ஆஸ் மஸ்டர்ட். நம்ம அப்பா நமக்கு நடிச்சு காட்டுறாரு, ஏய் இது சில்லி இல்லை, இது வந்து மஸ்டர்ட் அப்படின்னு சொல்லி நடிச்சு காட்டுறாரு. அப்போ டேட் ஆக்டிங் சில்லி ஆஸ் மஸ்டர்ட் சொல்லி அடிச்சு காட்டுறாரு. இது ஆக்டிங், அது ஆக்டினோமார்பிக். டேட்னா டேட்டுரா, சில்லி அண்ட் மஸ்டர்ட். அப்போ ஆக்டினோமார்பிக் 3 எக்ஸாம்பிள் என்ன? டேட்டுரா, சில்லி அண்ட் மஸ்டர்ட். கிளியர்? நெக்ஸ்ட் ஜைகோமார்பிக் ஃப்ளவர்ஸ்க்கு. ஜைகோமார்பிக் ஃப்ளவர்ஸ் ஆல்ரெடி சொல்லி கொடுத்தேன். இதெல்லாம் என்னது? இதெல்லாமே பைலேட்ரல் சிமெட்ரி. பைலேட்ரல் சிமெட்ரி அதோட எக்ஸாம்பிள் பி, குல்மொஹார், பீன், கேஷியா. 4 எக்ஸாம்பிள் இருக்கு இங்க கொடுத்துருக்கேன். ப்ளீஸ் கிவ் பீன் கறி. ஓகே, ப்ளீஸ் கிவ் பீன் கறி. ப்ளீஸ்னா பீஸ். ஓகே, ப்ளீஸ்னா பீஸ் விட்டுருங்கடா, பட்டாணி விட்டுருங்க. அடுத்து கிவ் ஃபார் குல்மொஹார், பீன் ஃபார் பீன்ஸ் தான், கறினா கேஷியா. ஓகே, ப்ளீஸ் கிவ் பீன் கறி. பி, குல்மொஹார், பீன், கேஷியா. பக்கா இதெல்லாமே ஜைகோமார்பிக் ஃப்ளவர்ஸ்க்கான எக்ஸாம்பிள்ஸ். நெக்ஸ்ட் யா, இப்போ நீ எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய கொஸ்டின் இந்த ரீநீட் பார்த்தீங்கன்னா ஈஸ்டிவேஷன் வந்து வரலாம். ஈஸ்டிவேஷன் 3 டைப்ஸ் ஆஃப் ஈஸ்டிவேஷன் நமக்கு காமன், ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. சாரி, 4 டைப்ஸ் இருக்கு. வேல்வேட் ஈஸ்டிவேஷன், ட்விஸ்டடு, இம்ப்ரிகேட்டு, வெக்ஸிலரி. 4ஓட ஃபீச்சர்ஸ் வித் எக்ஸாம்பிள்ஸ் தெரிஞ்சிருக்கணும். கண்டிப்பாக உனக்கு ரிவிஷன் ஆயிருக்கணும். வாட் இஸ் எக்ஸாம்பிள் ஆஃப் வேல்வேட் ஈஸ்டிவேஷன்? வேல்வேட்னா ஜஸ்ட் டச் பண்ணும், ஓவர்லாப் பண்ணாது. அதோட எக்ஸாம்பிள் கேலோட்ரோபிஸ். ஓகே,
ஸோ ட்விஸ்டட் ஈஸ்டிவேஷன்னா ரெகுலர் ஓவர்லேப் இருக்கும் ஒரே ஒரு டைரக்ஷனில். சரியா, ஓவர்லேப் இருக்கும், அது ரெகுலராக இருக்கும், ஒரே டைரக்ஷனில் இருக்கும். எக்ஸாம்பிள் காட்டன் சைனா ரோஸ். இது ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு நிமோனிக் வச்சிருக்கேன். தட் இஸ் Chinese lady twists her cotton dress with a finger. Chinese lady twists her cotton dress with her fingers. Okay, so அப்போ சைனானா சைனா ரோஸ், சைனீஸ் லேடினா சைனா ரோஸ், லேடி ஃபிங்கர் இருக்கு, லேடிஸ் ஃபிங்கர் அது ஒரு எக்ஸாம்பிள், லேடிஸ் ஃபிங்கர் ஒரு எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் ட்விஸ்ட்ஸ்னா ட்விஸ்டட் ஈஸ்டிவேஷன், அண்ட் காட்டன்னா காட்டன் ட்ரெஸ்க்கு காட்டன். சரியா, அப்போ சைனீஸ் லேடி சைனா ரோஸ், காட்டன், லேடிஸ் ஃபிங்கர், இது மூணுமே எக்ஸாம்பிள் ஆஃப் ட்விஸ்டட் ஈஸ்டிவேஷன். கிளியர்? சமயா. நெக்ஸ்ட் இம்ப்ரிகேட் ஈஸ்டிவேஷன். இது வந்து இதுலேயும் ஓவர்லாப் இருக்கும், ஆனால் இர்ரெகுலராக இஷ்டத்துக்கு ஒரு ஓவர்லாப் இருக்கும். ட்விஸ்டட்ல வந்து ஒரு ரெகுலரான ஓவர்லாப்பு, இதில் இர்ரெகுலர் ஓவர்லாப்பு. எக்ஸாம்பிள் கேஷியா குல்மஹார். இது மாதிரி கேஷியா குல்மஹார் எங்கே படித்தோம்? கமான், எக்ஸாக்ட்லி இப்போ தான் படித்தோம், ஜைகோமார்பிக் ஃப்ளவர்ஸில் கேஷியா குல்மஹார். எஸ், அதே மாதிரி தான் எங்கேயுமே எக்ஸாம்பிளாக இருக்குது இம்ப்ரிகேட்க்கு. வெக்ஸிலரி ஈஸ்டிவேஷன்னா எதை மூணாக பிரிச்சிருப்பாங்க அந்த ஃப்ளவர் லெவலில். ஸ்டாண்டர்ட், விங்ஸ், கீழுன்னு இருக்கும். எக்ஸாம்பிள் பி அண்ட் பீன். ஓகே, எக்ஸாம்பிள் பி அண்ட் பீன். அப்போ ஜைகோமார்பிக் ஃப்ளவரில் பார்த்தீங்கன்னா இந்த பி இந்த பீன் வந்து வெக்ஸிலரி ஈஸ்டிவேஷன், அண்ட் இந்த கேஷியாவும் குல்மஹாரும் உனக்கு இப்போ படித்த இம்ப்ரிகேட் ஈஸ்டிவேஷன். இது பிரிச்சு எழுதிக்க முடிஞ்சு எழுதி வச்சுக்கோ இங்கே. டன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ். தட் இஸ் ரிகார்டிங் யோர் செல் த யூனிட் ஆஃப் லைஃப். கமான், நான் முடிச்சிட்டோம், அடுத்தடுத்து போயிட்டே இருக்கும். லெட்ஸ் ரிவைஸ் ஃபர்தர். என்ன சொல்கிறாங்க? எண்டோ மெம்பரேன் சிஸ்டமில் யார் யாரெல்லாம் இருக்காங்க, யார் யாரில் இல்லைன்னு கேட்பாங்க. அதுக்கான நிமோனிக் தான் இது. எண்டோ மெம்பரேன் சிஸ்டமில் யார் யார் இருப்பாங்க கேட்டாங்கன்னா, எவ்ரி கோல்ஃபர் லவ்ஸ் வெக்கேஷன். எவ்ரி கோல்ஃபர்னா அது கோல்ஃப் சொல்லுவாங்க, அதுதான். எவ்ரி கோல்ஃபர் லவ்ஸ் வெக்கேஷன். வெக்கேஷன் போய் ஜாலியாக இருக்குன்னு நினைப்பாங்க. இ ஃபார் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். கோல்ஃபர்னா கோல்ஜி அப்பார்டஸ், லவ்ஸ்னா லைசோசோம், வெக்கேஷன்னா வேக்யூல்ஸ். ஸோ அப்போ எவ்ரி கோல்ஃபர் லவ்ஸ் வெக்கேஷன், எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், கால்ஜி காம்ப்ளெக்ஸ், லைசோசோம்ஸ், வேக்யூல்ஸ், இது எல்லாமே கம்ஸ் அண்டர் எண்டோ மெம்பரேன் சிஸ்டம். கிளியர்? கொடுத்துருக்கேன். அண்ட் தேர் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் கோஆர்டினேட்டட். இந்த கொஸ்டின் கேட்கலாம், ஏன் ரெண்டுமே எல்லாம் வந்திருக்குன்னா கோஆர்டினேட்டடாக ஒன்றுக்கு அப்புறம் ஒன்று அழகாக கோஆர்டினேட் பண்ணி வேலை செய்து நல்லது ஒரு சிஸ்டம் நம்ம சொல்கிறோம். அந்த சிஸ்டம் பேர் எண்டோ மெம்பரேன் சிஸ்டம். சிஸ்டமோட மெயின் ஃபங்க்ஷன் பார்க்கலாம். த ஃபங்க்ஷன் ஆஃப் த மெயின் ஃபங்க்ஷன் இஸ் மெம்பரேன் டிராஃபிக்கிங். மெம்பரேன் டிராஃபிக்கிங் சொல்கிறாங்க. அதோட கான்செப்ட் என்னன்னா, ப்ரோட்டீன்ஸ் அண்ட் ஃபேட்ஸை வெசிக்கிள்ஸ் ஃபார்மேட்டில் சிந்தசைஸ் பண்ணி டிரான்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. தட் இஸ் பேக்கேஜிங் அண்ட் டிரான்ஸ்போர்ட் ஆஃப் லிப்பிட்ஸ் அண்ட் ப்ரோட்டீன்ஸ் வயா வெசிக்கிள்ஸ். சரியா, இதில் ஒரு ஆர்டர் இருக்கு, ஜஸ்ட் இப்போதைக்கு தெரிஞ்சுக்கோங்க. வெசிக்கிள்ஸ் ஃபார்மேட்டில் ப்ரோட்டீன்ஸ் அண்ட் லிப்பிட்ஸை பேக்கேஜ் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அமுச்சுடுவாங்க. சரியா, நெக்ஸ்ட் இதில் யார் வரமாட்டாங்கன்னா, இந்த எண்டோமெம்பரேன் சிஸ்டம்குள்ள மைட்டோகாண்ட்ரியா, குளோரோபிளாஸ்ட், பெராக்சிசோம்ஸ், இது மூணு பேருமே இட் இஸ் நாட் கம்ஸ் அண்டர் எண்டோமெம்பரேன் சிஸ்டம். யார் யாரு? மைட்டோகாண்ட்ரியா, குளோரோபிளாஸ்ட், பெராக்சிசோம். ஞாபகம் வச்சுக்கோ. அட்லீஸ்ட் எனக்கு யார் வருவாங்க ஞாபகம் தான், யார் வரமாட்டாங்கன்னு ரூல் அவுட் பண்ண தெரியணும். இதுக்கு ஸ்ட்ராங்காக இந்த நிமோனிக் ஞாபகம் இருக்கணும். ஏன் இதுக்குள்ளே வரமாட்டேங்குதுன்னா, இது கோஆர்டினேட்டட் ஒர்க்கிங் சிஸ்டம்குள்ள அதோட ஒர்க்ஸ் எதுவுமே இதில் வராது. தட்ஸ் வை தே ஆர் நாட் அண்டர் எண்டோமெம்பரேன் சிஸ்டம். சரியா, கிளியர்? இந்த ஒரு பாயிண்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ரைபோசோம்ஸ். ரைபோசோம்ஸ்ல ரெண்டு வகையான ரைபோசோம்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ரைபோசோம்ஸோட வேலைனா, இட் இஸ் a நான் மெம்பரேனஸ் ஆர்கனல். அதுக்கு மெம்பரேனே கிடையாது. இட் இஸ் த சைட் ஆஃப் புரோட்டீன் சிந்தசிஸ். முக்கியமான பாயிண்ட். சரி, எண்டோமெம்பரேன் சிஸ்டம்ல புரோட்டீன் அண்ட் லிபிட்ஸ், மெயினா லிபிட்ஸ், இங்க புரோட்டீன் சிந்தசிஸ் பிரெடாமினன்ட் நடக்கும். Eukaryotes have 80s ribosomes, whereas prokaryotes have 70s ribosome. Per S is Whitberg unit. பக்கா eukaryotes க்கு prokaryotes க்கு டிஃபரன்ஸ் சொல்லியாச்சு. இந்த 80s 60s 40s னு பிரிச்சிருப்பாங்க சப் யூனிட்ஸா, 70 ல 50 and 30 பிரிச்சிருப்பாங்க. கிளியர்? டன் கைஸ். ரிபோசோம்ஸ் எங்கெங்கெல்லாம் இருக்கும் ஒரு செல்லுக்குள்ள, ஒரு யூகேரியோட்டிக் செல்லுக்குள்ள எங்கெங்கெல்லாம் ரிபோசோம் பார்க்கலாம்னா 4 ஏரியாவில் பார்க்கலாம். ஒன்று பெருசாக கண்டுக்க மாட்டாங்க. ஒன்று வந்து ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்ல பார்க்கலாம், அதை பெருசாக கண்டுக்க மாட்டாங்க. இந்த 3 தான் ரொம்ப முக்கியம். சைட்டோபிளாசம்ல ரிபோசோம்ஸ் இருக்கலாம், இன்சைட் த மைட்டோகாண்ட்ரியா ரிபோசோம்ஸ் இருக்கலாம், குளோரோபிளாஸ்டிக்குள்ள இருக்கலாம். இதுல ட்விஸ்ட் என்னன்னா, மைட்டோகாண்ட்ரியாக்கும் குளோரோபிளாஸ்டிக்கும் உள்ள இருக்கிற ரிபோசோம்ஸ் வந்து 70s தான் ரிபோசோம் தான். என்னதான் இது யூகேரியோட்டுக்குள்ளே இருந்தாலும், யூகேரியோட்டுக்குள்ள சைட்டோபிளாசம்ல இருக்கிற ரிபோசோம் தான் 80s ரிபோசோம், மைட்டோகாண்ட்ரியா அண்ட் குளோரோபிளாஸ்ட்குள்ள இருக்கிற ரிபோசோம் இஸ் 70s ரிபோசோம் ஒன்லி. இதுதான் எக்ஸப்ஷன். கொஸ்டின் கேட்பாங்க, யூகேரியாட்டிக் ரைபோசோம்ஸ் இன்சைட் மைட்டோகாண்ட்ரியா என்னன்னு சொல்லி கேட்டாங்கன்னா 70sன்னு சொல்ல தெரியணும். ஐயோ யூகேரியாட்டிக் 18 சொல்லி போட்டீங்கன்னா தப்பாயிடும். செம்ம முக்கியமான விஷயம் கைஸ், நோட் பண்ணிக்கோ. நெக்ஸ்ட்,
யா அப்போ 70s ரிபோசோம்ஸ் எங்கெங்கெல்லாம் இருக்கும் 80 எங்கெங்கெல்லாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா 70s ரிபோசோம்ஸ் ஃபவுண்ட் இன் ப்ரோகேரியாட்ஸ்ல இருக்கும்பா. இது இல்லாமல் எங்க இருக்குன்னா மைட்டோகாண்ட்ரியா. எங்க மைட்டோகாண்ட்ரியா அதுக்குள்ள இருக்க ரிபோசோம் 70 தான். குளோரோபிளாஸ்ட் எங்க இருந்தாலும் அதுக்குள்ள இருக்க ரிபோசோம் 70s தான். 80s ரிபோசோம்ஸ் எங்க தான் இருக்கும்? யூகேரியோட்டிக் சைட்டோபிளாசம்ஸ் மட்டும் தான் இருக்கும். யூகேரியோட்டிக் சைட்டோபிளாசம் மட்டும் தான் இருக்கும். இது அவங்க கண்டுக்கவே இல்லை. சரியா, விட்டுருங்க. நெக்ஸ்ட் now we are going to start பயோமாலிகுல்ஸ்ல இருக்கிற முக்கியமான பாயிண்ட்ஸ் பார்க்க போறோம். பயோமாலிகுல்ஸ் சாப்டர்ல நான் நீட்டுக்கு படிக்கிறப்போ 2019 கூட இந்த கொஸ்டின் வந்திருந்தது. எனக்கு அப்போ ஒரு கன்ஃபியூஷன்ல விட்டுட்டு வந்துட்டேன். நான் தப்பு பண்ணிட்டோங்கிற பயத்தில் விட்டுட்டு வந்தேன். நவ் அதை நம்ம சரி பண்ண போறோம். கம் ஆன் லெட்ஸ் டு இட். என்ன சொல்றாங்க? கோஃபேக்டர்ஸ்னா யாருன்னா they are non-protein constituents. they bind to the apoenzyme to make it active. so cofactor வந்து இது non-protein component. இது apoenzyme குள்ள bind ஆகி ஆக்டிவா மாறும். சரியா? டன். so இந்த apoenzyme plus cofactor சேர்ந்தாதான் ஹோலோஎன்சைம்ங்கிற ஒரு ஆக்டிவான காம்பனன்ட் கிடைக்குது. எக்ஸாம்ல என்கிட்ட கேட்டதுன்னா அப்போஎன்சைம் பிளஸ் ஹோலோஎன்சைம் கோஃபேக்டரா, கோஃபேக்டர் பிளஸ் ஹோலோஎன்சைம் அப்போஃபேக்டரா, அந்த மாதிரி கன்ஃபியூஸ் பண்ணி கேட்டாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. ஏபிசிடி மாதிரி ஞாபகம் வச்சுக்கோ. ஏபிசி அப்படி ஞாபகம் வச்சுக்கோ. ஏபிசி 3 சேர்ந்தா தான் ஹச் வருது அப்படி ஞாபகம் வச்சுக்கோ. சரியா? பி ஞாபகம் வச்சுக்கோ. ஏபிசி அது சேர்ந்தா தான் ஹச் வருது. அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோ. அப்பதான் உனக்கு குழப்பாது. அப்போஎன்சைம் பிளஸ் கோஎன்சைம், அப்போஎன்சைம் பிளஸ் கோஃபேக்டர் வந்து ஹோலோஎன்சைமா நம்ம கிடைக்குது. விச் இஸ் த ஆக்டிவ் திங். நெக்ஸ்ட் கேஸ், இதுல கோஃபேக்டர்ஸ்க்கு 3 டைப்ஸ் இருக்கு. what are 3 types of cofactors கேட்டாங்கன்னா ஒன்னு prosthetic group, இன்னொன்னு coenzyme, இன்னொன்னு metal ion. so prosthetic and coenzyme ரெண்டுமே ஆர்கானிக் சொல்லுவாங்க, metal ion மட்டும் இன்ஆர்கானிக் சொல்லுவாங்க. டன். இதுல ஒரு சம்ம நிமோனிக் இருக்கு. ப்ராஸ்தட்டிக் குரூப்புக்கு பர்மனெண்ட் பேர் வச்சுக்கோ. ஏன்னா பர்மனெண்டா இருக்கனால டைட்டா இருக்கும். இது பர்மனெண்டா இருக்கனால டைட்டா பவுண்டா இருக்கும். ஸோ ப்ராஸ்தட்டிக் குரூப்ஸ் ஆர் டைட்லி பவுண்டு பிகாஸ் ஆஃப் கோவலன்ட் பாண்டு. அதுதான் பி ஃபார் பி, ப்ராஸ்தட்டிக் பர்மனெண்ட் இமேஜின் பண்ணிக்கோ. நெக்ஸ்ட் கோஎன்சைம் கேஷுவல். கோஎன்சைம் கேஷுவலா பைண்ட் இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோ. அப்படின்னா சும்மா லூஸா பைண்ட் இருக்கும் பிகாஸ் ஆஃப் நான் கோவலன்ட் பாண்டு. அப்போ யார் டைட்டா பைண்ட் இருப்பா? ப்ராஸ்தட்டிக் குரூப்ஸ். யார் லூஸா பைண்ட் இருப்பா? கேஷுவல். கோஎன்சைம்ஸ் ஆர் லூஸ்லி பவுண்டு, டெம்பரரி பைண்ட் ஆகி அதுக்கப்புறம் கலந்து ஓடிடும். ஸோ prosthetic groupsக்கான எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஹீம் இன் கேட்டலேஸ் அண்ட் பெராக்சிடேஸ். கேட்டலேஸ்னு ஒரு என்சைம், பெராக்சிடேஸ் ஒரு என்சைம். அதுல ஹீம் போயிட்டு என்னைக்குமே பர்மனண்டா டைட்டா பைண்ட் இருக்கும். தட் இஸ் த கிளாசிக்கல் எக்ஸாம்பிள் கைஸ். நெக்ஸ்ட் கோஎன்சைம்ங்கிறது என்ன இருக்க போகுதுன்னா, கோஎன்சைம் வந்து NAD/NADP. சரியா? NAD/NADPங்கிறது ஒரு வகையான ஒரு ப்ராடக்ட். அந்த ப்ராடக்ட்ல நியாசின் ஒரு விட்டமின் B3 இருக்கும். சரியா? இது வந்து டெம்பரரியா போகும், அந்த ரியாக்ஷன் பண்ணிட்டு திரும்ப வெளில வந்துடும். திஸ் இஸ் த எக்ஸாம்பிள் ஆஃப் கோஎன்சைம் கைஸ். தேர்ட் ஒன் இஸ் a metal ion guys. ஒரு metal ion கோஃபேக்டர் இருக்க முடியும்னா எஸ். த கிளாசிக்கல் எக்ஸாம்பிள் இஸ் zinc 2+ ions can behave as a cofactor for எந்த என்சைம்? கார்பானிக் ஆன்ஹைட்ரேஸ் என்சைமாக்கு இது இருக்க முடியும் guys. ஸோ அப்போ 3 விஷயம் கேட்பாங்க. கேட்டலேஸ், பெராக்சிடேஸ் யார் கோஃபேக்டர்? த ஆன்சர் இஸ் ஹீம். அது என்ன குரூப்? பர்மனன்ட், டைட்லி பவுண்டு, கோவலன்ட் பாண்டு. நெக்ஸ்ட் NAD/NADP. இதெல்லாம் நிறைய என்சைம்ஸ்க்கு தேவைப்படும். அந்த கிளைகாலிசிஸ்லாம் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அந்த NAD/NADPக்குலாம் என்ன இருக்கு? விட்டமின் B3 இருக்கு, நயாசின் இருக்கு. அது என்னது? ஒரு கோஎன்சைம், லூஸ்லி பவுண்ட், கேஷுவலா இருக்கும். நெக்ஸ்ட் ஒரு மெட்டல் அயனால இருக்க முடியுமா? இருக்க முடியும். தட் இஸ் zinc 2+ கார்பானிக் ஆன்ஹைட்ரேஸ் என்சைம்க்கு அது ஒரு கோஃபேக்டரா இருக்கு. கிளியர் கைஸ்? பக்கா. நெக்ஸ்ட் ஈவன்ஸ் இன் ப்ரோஃபேஸ் 1 ஆஃப் மியாசிஸ் 1 கைஸ். செல் சைக்கிள் அண்ட் டிவிஷன்ல மியாசிஸ் 1ல தான் கேள்வி. அதுலயும் ப்ரோஃபேஸ் 1ல தான் எல்லாரும் நீங்க தப்புமே தெரியும். எக்ஸாம் அங்க தான் கேட்பாங்க. அதுல ஃபர்ஸ்ட் நீங்க படிக்க போற சீக்வன்ஸ் லெப்டோடின், ஜைகோட்டின், பாக்கெட்டின். அதுக்கான ஆர்டர் எப்படி வச்சுக்கோன்னா லேசி ஜீப்ரா பிளேஸ் டியூரிங் டின்னர். லேசியா இருக்க ஜீப்ரா பிளேஸ் டியூரிங் டின்னர். அப்போ லேசி லெப்டோடின், ஜைகோட்டின், பாக்கெட்டின், டிப்ளோட்டின், டயகைனசிஸ். இதான் ஆர்டர். லேசி ஜீப்ரா பிளேஸ் டியூரிங் டின்னர். வேணா ஞாபகம் வச்சுக்கோ, இல்லை அப்படின்னு உனக்கு ஞாபகம் தான் விட்டுரு. டன். இதுல ஒவ்வொரு இதுலயும் ஒவ்வொரு முக்கியமான பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கணும். டக்குன்னு சொல்றேன். லெப்டோட்டின்ல நீ ஞாபகம் வச்சுக்கணும் குரோமோசோம் பிகம்ஸ் விசிபிள். குரோமோசோம் ஜஸ்ட் பிகம்ஸ் விசிபிள் என்ன சொல்லணும்? லெப்டோட்டின். நெக்ஸ்ட் சினாப்சிஸ் அக்கர்ஸ். சினாப்சிஸ் அக்கர் ஆகணும். பைவேலன்ஸ் ஆர் டெட்ராட்ஸ் அப்பியர் ஆகணும். சினாப்டோனிமல் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகணும். இதெல்லாம் எங்க நடக்குது? இட் இஸ் அக்கரிங் இன் ஜைகோட்டின் கைஸ். இட் இஸ் அக்கரிங் இன் ஜைகோட்டின். அப்போ சினாப்சிஸ் அக்கர் ஆவது ஜைகோட்டின்ல. அடுத்து சினாப்டோனிமல் காம்ப்ளெக்ஸ் as well as bivalence and tetrad appearing in the zygote. appearing எல்லாமே ஜைகோட்டின்ல வந்துரும். நெக்ஸ்ட் ஜைகோட் ஃபார்ம் ஆகுதுன்னா அப்பியர் ஆகுதுங்க மாதிரி ஞாபகம் வச்சுக்கோ. புதுசா உருவாகுதுங்க மாதிரி ஞாபகம் வச்சுக்கோ. நெக்ஸ்ட் crossing over takes place in packaging. okay, crossing over takes place in packaging. recombination nodules occurs in packaging. 2 பாயிண்ட் packagingக்கு கிராசிங் ஓவர் பாக்கெட்டிங் நடக்கும். ரீகாம்பினேஷன் நாடியூல்ஸும் பாக்கெட்டிங்ல தான் நமக்கு நடக்க போகுது. அடுத்து முன்னாடி ஃபார்ம் ஆன பைவேலன்சி இப்போ செப்பரேட் ஆயிடும். அந்த டெட்ராட்ஸ் இப்போ உடஞ்சிடும். டிசல்யூஷன் ஆஃப் சினாப்டோனிமல் காம்ப்ளெக்ஸ்.
அது கூடவே சேர்ந்த சினாப்டினமிலும் காம்ப்ளெக்ஸும் ஃபார்ம் ஆச்சு, அதுவும் இப்போ டிசல்யூஷன் ஆகிடும். இது ரெண்டும் டிசல்யூஷன் ஆனால புதுசாக ஒருத்தர் உருவாகிறான், தட் இஸ் கயாஸ்மேட்டா. கயாஸ்மேட்டாங்கிறது அந்த பாயிண்ட் ஆஃப் அந்த 2 சிஸ்டர் குரோமாட்டிட்ஸும் சாடுற அந்த ஒரு இடம், 4 ஆர்ம்ஸும் சேர்ற ஒரு இடம் பேர் தான் கயாஸ்மேட்டா. கயாஸ்மேட்டா இங்கே இருக்கும். ஸோ அப்போ இது பேர் டிப்ளோட்டின். டிப்ளோட்டின்ல உங்களுக்கு பைவேலன்ஸ் செப்பரேட் ஆகிடும், சினாப்டினமல் காம்ப்ளெக்ஸ் டிசல்யூஷன் ஆகிடும், கயாஸ்மேட்டா இருக்கும். சரியா? திஸ் இஸ் ஃபார் டிப்ளோட்டின் கைஸ். ஃபைனலி இங்கே ஃபார்ம் ஆன கயாஸ்மேட்டா இப்போ டெர்மினலைஸ் ஆகிடும். டெர்மினலைஸ் ஆகிடும் அண்ட் நியூக்ளியோலஸ் டிஸப்பியர் ஆகிடும். நியூக்ளியோலஸும் டிஸப்பியர் ஆகிடும். இது எங்கன்னா டயாகினசிஸ்ல. கைஸ் ஒவ்வொரு இதில் ஈவெண்ட் ரொம்ப முக்கியம். மேபி இந்த ரீனிட்ல நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த சினாப்டினமல் காம்ப்ளெக்ஸ் பேஸ் பண்ணியோ பைவேலன்ஸ் டெட்ராஸ் அதெல்லாம் கேட்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த கயாஸ்மேட்டா அண்ட் இட்ஸ் டெர்மினலைசேஷன் எங்கெங்க நடக்குதுன்னு தெரியணும். பயோவேலன்ஸ் அப்பியர் ஆகுது, சினாப்டினமல் காம்ப்ளெக்ஸ் அப்பியர் ஆகுது ஜைகோட்டின், அது ரெண்டும் டிசால்வ் ஆகுறது டிப்ளோட்டின். பக்கா கிளியர். சினாப்டினமல் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் உங்களோட கயாஸ்மேட்டா ஃபார்ம் ஆகுறது டிப்ளோட்டின்ல, இட் இஸ் டெர்மினலைசிங் ஆகுறது உங்களோட ஃபைனல் டயாகினசிஸ்ல. கிளியர்? நெக்ஸ்ட் இதெல்லாம் ஈவெண்ட்ஸும் உனக்கு அழகா முக்கியமான இதில் ஓட்டி விட்டு நம்புறேன். நெக்ஸ்ட் ருபிஸ்கோங்கிற என்சைம் பற்றி நம்ம பார்க்கலாம். ருபிஸ்கோ என்சைமோட வேலைன்னா, இட் இஸ் த மோஸ்ட் அம்பண்டன்ட் ப்ரோட்டீன் ஆன் எர்த். உங்க எல்லாருக்கும் தெரியும், இதுக்கு கார்பாக்சிலேஸ் ஆக்டிவிட்டி இருக்கு, ஆக்சிஜனஸ் ஆக்டிவிட்டி இருக்கு. இது ஆக்சிஜன் கூட பைண்ட் பண்றதுனால போட்டோ ரெஸ்பிரேஷன் பண்ணுது பிளான்ட்ஸ்ல. பார்க்கலாம். C3 பிளான்ட்ஸ் பொசஸ் மோர் ருபிஸ்கோ. முக்கியமான பாயிண்ட், C3 பிளான்ட்ஸ்ல நிறைய ருபிஸ்கோ இருக்கும். கிளியர்? ஸோ எஸ், அடுத்து இந்த ருபிஸ்கோல என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்க முடியும்னா 3 கொஸ்டின் எடுத்து வச்சிருக்கேன். ருபிஸ்கோ அஃபினிட்டி ஃபார் கார்பன் டை ஆக்சைடு அண்ட் ஆக்சிஜன். இவங்க 2 பேர்ல ருபிஸ்கோக்கு யார் மேல அஃபினிட்டி அதிகம், யார் மேல அந்த தொடர்பு பாசம் அதிகம் கேட்டீங்கன்னா the answer is கார்பன் டை ஆக்சைடு கேஸ். கிளியர்? இது நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட், ருபிஸ்கோ கான்சென்ட்ரேஷன் இன் பண்டில் ஷீட் செல்ஸ். பண்டில் ஷீட் செல்ஸ்ல ருபிஸ்கோட கான்சென்ட்ரேஷன் கேட்டாங்கன்னா நல்லா நோட் பண்ண வேண்டியது, in C4 plants Rubisco is present only in the bundle sheet cells. Bundle sheet cells ல மட்டும் தான் C4 plants ல இருக்கும். It is absent in the mesophyll cells. C4 plants ல mesophyll cells ல Rubisco இருக்காது, வெறும் bundle sheet cells ல மட்டும் தான் இருக்கும். நோட் பண்ணிக்கோ. where the Kelvin cycle occurs. Okay, done. Oxygenase reaction products முக்கியமான விஷயம். when Rubisco acts as an oxygenase, RUBP is broken into one molecule of 3-phosphoglycerate. இந்த ருபிஸ்கோ வந்து வேலை செஞ்சதுன்னா RUBPங்கிற ஒரு இனிஷியல் ரியாக்டன்ட்டை 2ஆ மாற்றி விடும். ஒன்று 3-phosphoglycerate and 1 molecule of phosphoglycolate. phosphoglycolate 3-phosphoglycerate மாற்றி விடுது. இதோட மேலே. ஸோ இப்போ 3 முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன். இதோட ரியாக்டன்ட் ப்ராடக்ட்ஸ் பார்த்துட்டோம், அண்ட் பண்டில் ஷீட் செல்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தோம், அண்ட் ருபிஸ்கோ யாருக்கு அஃபினிட்டி அதிகம்னு பார்த்தோம். எஸ், நெக்ஸ்ட் C4 பிளான்ஸ்ல ஒரு சில முக்கியமான ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. வேகமாக திருப்பினேன். C3 C4ங்கிறதுல ஒரு டிஃபரன்ஸ் டேபிளா கேட்கலாம், பார்க்கலாம். பிரைமரி கார்பன் டை ஆக்சைடு அக்செப்டர் இந்த C4 பிளான்ஸ் யாரு? இட் இஸ் பாஸ்போஈனால் பைருவேட் PEP. அது எங்க இருக்கு? மீசோஃபில் செல்ஸ்ல இருக்கு C4 பிளான்ஸ்ல. நோட் பண்ணிக்கோ. ஃபர்ஸ்ட் ஸ்டேபிள் ப்ராடக்ட் ஆஃப் C4 சைக்கிள் என்ன? ஆக்சாலோ அசிட்டிக் ஆசிட் OAA இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டேபிள் ப்ராடக்ட். இது எத்தனை கார்பன்? 4 கார்பன் காம்பவுண்ட். C3க்கும் C4க்கும் ஒரு சில டிஃபரன்ஸ் இருக்கு, டக்கு டக்குன்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் primary carbon dioxide acceptor என்ன? C3 plants ல RUBP, it's a 5 carbon compound, whereas in C4 plants ல PEP, phosphoenol pyruvate, it's a 3 carbon compound. Next, first stable product என்னது? C3 ல 3PGA, 3-phosphoglycerate. படிச்சோமா இந்த இடத்துல? 3-phosphoglyceric acid. அதான் நம்ம கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட், whereas இந்த C4 ல oxaloacetic acid. கார்பன் டை ஆக்சைடு ஃபிக்சேஷன் ஸ்டேட் எங்கெங்கெல்லாம் இருக்க போது? மிசோஃபில் செல்ஸ்ல மட்டும்தான் C3 பிளான்ஸ்ல இருக்கும். whereas in C4 பிளான்ஸ்ல மிசோஃபில் பிளஸ் பண்டில் ஷீட் இது ரெண்டுலயுமே இருக்கும். கிளியர்? நெக்ஸ்ட், கிரன்ச் அனாட்டமிங்கிறது யார் காட்டுவா? C3 காட்டுமா C4 காட்டுமா? இட் இஸ் கம்ப்ளீட்லி யூனிக் டு C4 பிளான்ஸ் ஒன்லி. கிரன்ச் அனாட்டமிங்கிறது அந்த ரீத் அந்த மாதிரி இருக்கிறது வந்து C4 பிளான்ஸ்ல மட்டும் தான் இருக்கும். நெக்ஸ்ட், போட்டோ ரெஸ்பிரேஷன் அந்த C3 பிளான்ஸ்ல இருக்கும், C4ல கிடையாது. ஏன்னா ருபிஸ்கோனால தான் இது நடக்கும். ஸோ இது மெயினா வந்து C3 பிளான்ஸ்ல நடக்குது. என்சைம்ஸ் ஃபார் த ஃபர்ஸ்ட் ஃபிக்சேஷன் இஸ் இங்க ருபிஸ்கோ, இங்க PEP கேஸ். ஓகே, பாஸ்போயினல் பைருவேட் கேஸ்னு சொல்லுவாங்க. ஸோ ருபிஸ்கோனால தான் இங்க போட்டோ ரெஸ்பிரேஷன் இருக்கு, இங்க இல்ல. கிளியர்? டன். அழகா பிரிச்சிட்டோமா? முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம். வித் திஸ் ரெஸ்பிரேஷன் இன் பிளான்ஸ்ல எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் தான் எல்லாருக்குமே கஷ்டம். அதனால தான் நீட் எக்ஸாமினர்ஸுமே ETCல இந்த தடவை கேள்வி கேட்கலாமான்னு தோணுது. ETCல எத்தனை காம்ப்ளெக்ஸ் இருக்கு? 4 தான் மெயின் காம்ப்ளெக்ஸஸ். என்ன 4 மெயின் காம்ப்ளெக்ஸ் பார்க்கலாமா? ஆனால் ஒரு முக்கியமான ரோல் என்னன்னு பார்க்கலாம். ஒரு முக்கியமான பாயிண்ட் வச்சிருக்கேன் பாரு. அந்த 4 காம்ப்ளெக்ஸ்ல விச் காம்ப்ளெக்ஸ் டஸ் நாட் பம்ப்ஸ் புரோட்டான்ஸ்? அந்த 4 காம்ப்ளெக்ஸ் வழியா ரியாக்ஷன்ஸ் நடக்கிறப்போ ஒரு காம்ப்ளெக்ஸ் வழியா போறப்ப மட்டும் புரோட்டான் வந்து பம்பே ஆகாது. இன்னர் டு அவுட்டர். அது என்னன்னு பார்ப்போமா? தி ஆன்சர் இஸ்
காம்ப்ளெக்ஸ் நம்பர் 2 சக்சினேட் டிஹைட்ரஜனேஸ். அந்த காம்ப்ளெக்ஸ்ல மட்டும் புரோட்டான்ஸ் வேலை செய்யாது, அதுக்கு பதிலாக எலக்ட்ரான்ஸ் மட்டும். ஓகே, எலக்ட்ரான்ஸ் என்டர்ஸ் அட் ஏ லோ எனர்ஜி லெவல் வயா FADH2. FADH2ங்கிற என்சைம் தான், அதுதான் அங்கே வேலை செய்ய போகுது. அப்போ அங்கே மட்டும் தான் புரோட்டான்ஸ் வந்து உனக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகாது. நெக்ஸ்ட், வாட் ஆர் த மொபைல் கேரியர்ஸ் இன் ETC? மொபைல் கேரியர்ஸ் ஆஃப் ETC கேட்டாங்கன்னா ரெண்டு ஆன்சர் சொல்ல தெரியணும். ஒன்று யூபிக்கினோன் சொல்ல தெரியணும். ஒன்று மொபைல் கேரியர்ஸ் இன் ETCல ஒன்று யூபிக்கினோன், இன்னொன்று சைட்டோக்ரோம் C. ஓகே, யூபிக்கினோன் சைட்டோக்ரோம் C ஆர் த மொபைல் கேரியர்ஸ் இந்த எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் கைஸ். அழகாக 4 காம்ப்ளெக்ஸ் காமிச்சிருக்கேன். காம்ப்ளெக்ஸ் 1 2 3 4. 5ங்கிறது ஒரு பிரைமரி கிடையாது, நம்ம ஜஸ்ட் படிச்சுக்கிறோம். அது ஒரு என்சைம் தான், ATP சிந்தேஸ் என்சைம். அது யூஸ் பண்ணி நமக்கு ATPயை சிந்தசைஸ் பண்ணுறதோட மெயின் வேலை. பட் மெயின் கான்செப்ட்ஸ் இந்த புரோட்டான் கிரேடியன்ட் உருவாகிறதுக்கான காரணம் இந்த 4 காம்ப்ளெக்ஸ் தான். NADH டிஹைட்ரேஸ், அடுத்து சக்சினேட் டிஹைட்ரேஸ், சைட்டோக்ரோம் BC1, சைட்டோக்ரோம் C ஆக்சிடேஸ். இது ஞாபகம் வச்சுக்க ட்ரை பண்ணுங்க. இதை ஓரளவுக்கு ரஃபாக தெரிஞ்சுக்க போதும். நெக்ஸ்ட் இதுல இருந்து என்னென்ன முக்கியமான கோ என்சைம்ஸ் தான் ரொம்ப முக்கியம். யார் எலக்ட்ரான் டோனர் கேட்பாங்க. NADHல N for N NADH தான் இருக்கு. சக்சினேட் டிஹைட்ரேஸ் இப்பதான் படிச்சோம். இதுல மட்டும்தான் புரோட்டான் கிரேடியன்ட் உருவாகாது. ஸோ FADH2 அது காரணம். இது எலக்ட்ரான்ஸ் மட்டும் மூவ் ஆகும் லோ எனர்ஜி ஸ்டேட்க்கு. நெக்ஸ்ட் சைட்டோக்ரோம் BC1 யூபிக்வினோல் கொஞ்சம் முன்னாடி படிச்சோம். அடுத்து சைட்டோக்ரோம் C ஆக்சிடேஸ்ல சைட்டோக்ரோம் C. செம்ம கிளியர். அண்ட் ATP சிந்தேஸில் புரோட்டான் கிரேடியன்ட்டை உடைக்கும். அதை யூஸ் பண்ணி தான் உடச்சி தான் நம்ம வந்து ATP சிந்தேஸ் பண்ணுறோம். ஸோ மற்ற எல்லா ஸ்டேட்லையுமே புரோட்டான் கிரேடியன்ட் இருக்குது. இதான் 4 தான் மெயின். இந்த 4ல் மற்ற 3லையுமே புரோட்டான் கிரேடியன்ட் வந்து ஃபார்ம் ஆகும், புரோட்டான் பம்பிங் நடக்கும். ஆனால் செகண்டில் மட்டும் புரோட்டான் பம்பிங் நடக்காது. தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட் கேஸ் இது. மற்றதெல்லாம் இங்கே தான் கொடுத்துருப்பேன், பார்த்துக்கோ. நெக்ஸ்ட் ETC தெளிவா NADH டிஹைட்ரேஸ், NADH யூஸ் பண்ணுது. சக்சினேட் டிஹைட்ரேஸ் FADH2. மூணாவது ஒரு விஷயம் இருந்தது, சைட்டோக்ரோம் BC1 இருந்துச்சு, அதில் வந்து யூபிக்வினோல். அடுத்து சைட்டோக்ரோம் இன்னொன்று இருந்துச்சு, அது வந்து சைட்டோக்ரோம் C. கிளியர், பக்காவா ஆன்சர் தெரியணும். இதில் புரோட்டான் பம்பிங் வந்து செகண்டில் மட்டும் நடக்காது. நெக்ஸ்ட் கிளைகாலிசிஸ் தான் ஒரு கையில் கொடுத்த ஒரு குளுக்கோஸ் மாலிகுலை 2 பைருவேட்டாக மாற்றும். இதில் ஞாபகம் வச்சு ஒரு சூப்பரான ஒரு பாயிண்ட் என்னன்னா, பின்னாடி வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் இது மட்டும் பாருங்க. இதில் 10 ஸ்டெப்ஸ் இருக்க போது இந்த 10 ஸ்டெப்ல 3 ஸ்டெப் மட்டும் இர்ரிவர்சிபிள் ஸ்டெப்ஸ். அந்த 3 ஸ்டெப்ஸ் எதுன்னு கேட்பாங்க. அந்த 3 ஸ்டெப்ஸோட என்சைம்ஸ் எதுன்னு கேட்பாங்க. The answer is 3 steps are irreversible. அதில் வந்து ஸ்டெப் 1 irreversible தான். குளுக்கோஸ் டு குளுக்கோஸ் 6-phosphate மாற்றுறதுக்கு ஹெக்ஸோகைனேஸ் யூஸ் பண்ணுறப்போ இட்ஸ் irreversible process. நெக்ஸ்ட் தேர்ட் ஸ்டெப்பில் ஃப்ரக்டோஸ் 6-phosphate ஃப்ரக்டோஸ் 1,6 மாற்றுறப்போ ஃபாஸ்போஃப்ரக்டோகைனேஸ் 1 PFK1 யூஸ் பண்ணுவோம், which is irreversible process. இது irreversible மட்டும் இல்லாமல் it is the rate limiting step. What is the rate limiting state of glycolysis கேட்டாங்கன்னா பாஸ்போஃப்ரக்டோகைனேஸ் என்சைம் யூஸ் பண்ற இந்த ஸ்டெப் ஃப்ரக்டோஸ் 6-phosphate ஃப்ரக்டோஸ் 1,6 பைஃபாஸ்பேட்டா மாத்திர இந்த ஸ்டெப் தான் ரேட் லிமிட்டிங் ஸ்டெப் ஆஃப் கிளைகோலிசிஸ் அண்ட் இட்ஸ் ஆல்சோ irreversible. அடுத்து லாஸ்ட் ஸ்டெப் 10வது ஸ்டெப் பாஸ்போயினோல் பைருவேட்டா மாத்துறது. ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் ஸ்டெப் ஞாபகம் வச்சுக்கோ. இது இல்லாமல் இன்னொரு முக்கியமான ஸ்டெப் இந்த ரேட் லிமிட்டிங் ஸ்டெப் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோ. தீஸ் ஆர் த 3 irreversible process கேஸ். சரியா, இதுல பைருவேட் என்சைம் யூஸ் பண்றோம், இதுவும் irreversible தான். கிளியர், 3 ஸ்டெப்ஸ் எதுங்கிறதும் தெளிவாக தெரிஞ்சிருக்கணும் வித் என்சைம் நேம். நெக்ஸ்ட் நான் உனக்கு சூப்பராக ஞாபகம் வச்சுக்கிறேன். இந்த ஹச்சுங்கிறது ஹெக்ஸோகைனேஸ், Pங்கிறது பாஸ்போஃப்ரக்டோகைனேஸ், இன்னொரு Pங்கிறது பைருவேட் கைனேஸ். இந்த 3 ஸ்டெப்ஸ் இருக்கிற என்சைம்ஸ் வந்து irreversible நிமோனிக்காக. இதில் நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகுதுங்க தான் கைஸ். இதில் எத்தனை ATP ப்ரொடியூஸ் ஆகுது, எத்தனை கெயின் ஆகுது, அதில் குழம்பிட்டே இருப்பேன். இந்த சிம்பிள் நிமோனிக் ஞாபகம் வச்சுக்கோ. இன்வெஸ்ட் டு ஏர்ன் 4 ப்ராஃபிட் 2. இன்வெஸ்ட் டு ஏர்ன் 4, அதில் ப்ராஃபிட் 2. அப்படின்னா 2 ATPயை செலவு பண்ணுவாங்க, 4 ATPயை டோட்டலாக சிந்தசைஸ் பண்ணிடும், அதில் 2 மட்டும் தான் ப்ராஃபிட். ஏன்னா ஆல்ரெடி நம்ம 2 செலவு பண்ணதுனால 4 என்னதான் சிந்தசைஸ் பண்ணாலும் 2 கழிச்சுட்டு நம்ம நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 2 ATP மட்டும் தான். இந்த லைன் ஞாபகம் வச்சுக்கோ, ஈஸியாக இருக்கும். சரியா, அடுத்து சைட் ஆஃப் கிளைகோலிசிஸ் கேட்பாங்க. அது ஆன்சர் இஸ் சைட்டோபிளாசம் கைஸ். கிளைகோலிசிஸ் எங்கே நடக்கும்? சைட்டோபிளாசம் நடக்கும். கிரெப்ஸ் சைக்கிள் எங்கே நடக்கும்? மைட்டோகாண்ட்ரியல் நடக்கும். கிளியர், டன். நெக்ஸ்ட் which plant growth. ஓகே, நம்ம இது முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் பிளான்ட் growth அண்ட் டெவலப்மெண்ட் அந்த சாப்டர்ல போறோம். அதில் நான் மெயினாக உங்களுக்கு ரிவிஷன் பண்ண போகிறது ஜிபர்லிக் ஆசிட் வச்சு ரிவிஷன் பண்ணுறேன். மற்ற எல்லாத்துக்கும் டைம் இருந்தால் அதை நிமோனிக் கையில் வச்சிருந்தீங்கன்னா கடகடன் திருப்புங்க. மற்ற ஆப்சிசிக் ஆசிட் அந்த எல்லாத்தையும் எடுத்து ஒரு வேகமாக திருப்ப ட்ரை பண்ணேன். நான் ஜிபர்லிக் ஆசிட் திருப்புறேன். நான் ரீசெண்டாக நீட் எல்லாத்துலேயுமே ஜிபர்லிக் ஆசிட் தான் திரும்ப கொஸ்டின் இருக்கு. இதை மிஸ் பண்ண கூட நினச்சேன். மற்றதெல்லாம் டைம் இருந்தால் இப்போயே புக் ஓப்பன் பண்ணி நோட்ஸ் ஓப்பன் பண்ணி எதை நீங்கள் திருப்ப நினைக்கிறீங்க திருப்பிக்கோ. ஜிபர்லிக் ஆசிட் நான் திருப்பி விடுறேன். சரி, which plant growth regulator is used in the brewing or malting industry கேட்டாங்கன்னா the answer is gibberellic acid GA3. சரியா, இது ஏன்னா it speeds up the malting by inducing alpha amylase. இது தெரியணும் ஆப்ஷன்ல, அட்லீஸ்ட் எனக்கு இந்த லைன் தெரிஞ்சிருக்கணும். மால்டிங் ப்ராசஸ்க்கு எது யூஸ் பண்றாங்க? gibberellic acid. and what is called bolting அப்படின்னு ஒரு கான்செப்ட் கேட்பாங்க. bolting என்ன கேட்டாங்கன்னா it is the process of
rapid elongation of internodes. இன்டர்நோட்ஸை வேகமா வளர வைக்கிற ஒரு ப்ராசஸ் பேர் தான் போல்ட்டிங்க. எதுல பண்றாங்கன்னா ரோசெட்ங்கிற ஒரு பிளான்ஸ், ரோசெட் ஹேபிட் பிளான்ஸ்ல இது பண்றாங்க. இது காரணம் ஜிபர்லின்ஸ் தான். ஜிபர்லின்ஸ் யூஸ் பண்ணீங்கன்னா ரோசெட் ஹேபிட்ல இருக்கிற ஒரு சில பிளான்ஸ்ல இன்டர்நோட்ஸை டக்குன்னு ரேப்பிடா எலாங்கேட் பண்ண வைக்க முடியும். அந்த ப்ராசஸ் பேர் தான் போல்ட்டிங் கைஸ். செம்ம 2 முக்கியமான விஷயம் ஜிபர்லிக் ஆசிட் தான் சொல்லியிருக்கேன். இதில் நீ நோட் பண்ண வேண்டிய முக்கியமான பாயிண்ட்ஸ், ஜெனரல் ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஜிபர்லிக் ஆசிட் இன்க்ரீசஸ் ஆக்சியல் லென்த், இன்டர்நோட் லென்த், ப்ரமோட்ஸ் போல்ட்டிங். இப்போதான் பார்த்தோம். இது பிரேக்ஸ் டார்மன்சி. சீட்ஸ்லாம் டார்மண்டாகவே இருக்கு, ஒளிஞ்சிக்கிட்டே இருக்குன்னா ஜிபர்லிக் ஆசிட் போட்டால் உடஞ்சி அதுல இருந்து ஃப்ளவர் அந்த செடி வளர ஆரம்பிச்சிடும். அட் இஸ் ஆல்சோ இன்க்ரீசஸ் சுகர் கேன் ஈல்டு. எந்த ஒரு பிளான்ட் க்ரோத் ரெகுலேட்டர் வந்து சுகர் கேன் ஈல்டு இன்க்ரீஸ் பண்ண கேட்டாங்கன்னா ஆன்சர் இஸ் ஜிபர்லிக் ஆசிட். ஸோ அப்போ வந்து ஆக்சில் லென்த், இன்டர்னோட் லென்த், போல்ட்டிங், பிரேக் டார்மன்சி அண்ட் சுகர் கேன் ஈல்டு. இதை நிமோனிக் போட்டு ஞாபகம் வச்சுக்கலாம். கிப்ஸ் பேர்ல இருக்கு ஜிபர்லிக் ஆசிட், ஜிப்ஸ் ஞாபகம் வச்சுக்கோ. ஜி ஃபார் கிரேப் ஸ்டாக் எலாங்கேஷன். சரியா, கிரேப் ஸ்டாக் எலாங்கேஷன் ஆக்சிஸ் எலாங்கேஷன்ல. ஐ ஃபார் இன்டர்னோட் எலாங்கேஷன். சரியா, இதுதான் நம்ம போல்ட்டிங் ப்ராசஸ்க்கு யூஸ் பண்ணிக்கிறோம். அடுத்து பி ஃபார் பிரேக்ஸ் டார்மன்சி ஆஃப் சீட்ஸ். அடுத்து பி ஃபார் இன்னொரு பி ஃபார் ப்ரூவிங் இண்டஸ்ட்ரி ஆர் மால்ட்டிங் இண்டஸ்ட்ரி படித்தோம். அடுத்து எஸ் ஃபார் சுகர் கேன் ஈல்ட் இன்க்ரீசஸ். செம்ம கிப்ஸுங்கிற நிமோனிக் வச்சு திருப்பிக்கலாம். மற்றது எல்லாத்தையும் இப்பயே ஒரு வீடியோ பாஸ் பண்ணி எத்திலீன் கிளைகாலோ எதிர்தான் வச்சிருந்தாலும் வேகமாக திருப்பிட முக்கியம். ஓகே, அதான் திருப்பிக்கோ. முடிச்சு திருப்பி இருப்ப நம்புறேன். முக்கியமான பாயிண்ட்ஸ் திருப்பி இருப்ப நம்புறேன். கண்டிப்பா பிளான் க்ரோத் ரெகுலேட்டர்ஸ்ல இருந்து ஒரு கொஸ்டின் உங்க நீட் எக்ஸாம்ல இருந்துட்டே இருக்கும். கொஸ்டின் பார்த்துப்போம். நவ் கைஸ், plant physiology முடிச்சிட்டோம். now we are moving for the human physiology. human physiology come on speed up பண்ணலாம் முடிச்சலாம் பாரு, அடிச்சு தூக்கிலாம் பாரு. என்ன சொல்றாங்க? human physiology ஃபர்ஸ்ட் ரெஸ்பிரேஷன், breathing and exchange of gasesல lung volumes and capacities வந்து கேள்வி இருக்கு. அந்த lung volumes and capacities ஈஸியா படிச்சுக்க என்ன பண்ணலாம். ஆக்சுவலா நான் ஒரு கிராஃப் வச்சு சொல்லி தரேன் ஒரு மெயின் கிளாஸ்ல. இது வந்து லாஸ்ட் ரிவிஷன்ல என்ன முக்கியமான பாயிண்ட்ஸ் வேகமா டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ டைடல் வால்யூம் 500 ml, அடுத்து இன்ஸ்பிரேட் ரிசர்வ் வால்யூம் 2500 to 3000, ERV வந்து 1000 to 1100. சரியா, அப்படியே டிவி IRV ERV. அடுத்து ரிசர்டிவல் வால்யூம் அப்படி இங்கேருந்து கொண்டு வந்துடும் 1100 1200. சரியா, ஸோ 500, 2500 to 300, 2500 to 3000, 1000 to 1100, அப்புறம் அப்படியே 1100 1200. இதுதான் உனக்கு 4 முக்கியமான வால்யூம் நீ ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஆன்சர்ஸோட. சரியா, அப்போ ஃபர்ஸ்ட் 2 கம்பைன் பண்ணா உனக்கு இன்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டி கிடைச்சிரும். தட் இஸ் டைடல் வால்யூம் பிளஸ் இன்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம் ஆட் பண்ணா யூ வில் கெட் இன்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டி. அப்போ 500 plus 2500 3000, 500 plus 3000 3500 கிடைச்சிடும். கிளியர், டன், செம்ம. நெக்ஸ்ட் ஃபங்க்ஷனல் ரெசிடியூவல் கெப்பாசிட்டி. இந்த நீட்ல நம்ம கேட்பாங்கன்னு தோணுது. இந்த ரீநீட்ல ஃபங்க்ஷனல் ரெசிடியூவல் கெப்பாசிட்டியோட வேல்யூ கேட்கலாம், ஆர் அந்த ஃபார்முலா கேட்கலாம். ஃபங்க்ஷனல் ரெசிடியூவல் கெப்பாசிட்டி மித்த 2 பேர் ERV plus ரெசிடியூவல் வால்யூம் ஆட் பண்ணினா you will get functional residual capacity. The answer is 1000 plus 1100 ஆட் பண்ணா 2100, 1100 plus 1200 ஆட் பண்ணா 2300 வந்துரும். ஸோ 2100 2300 தான் ஃபங்க்ஷனல் ரெசிடியூவல் கெப்பாசிட்டி கைஸ். கிளியர், டன். நெக்ஸ்ட் வைட்டல் கெப்பாசிட்டி கேட்பாங்க. வைட்டல் கெப்பாசிட்டி ரொம்ப சிம்பிள். எக்ஸ்டர்னல் தட் இஸ் உங்களோட இன்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டி, டைடல் வால்யூம் பிளஸ் இன்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம் இன்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டின்னு சொல்லுவாங்க. இன்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டியோட இந்த எக்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம் இந்த ஃபர்ஸ்ட் 3 பேர் ஆட் பண்ணினா யூ வில் கெட் வைட்டல் கெப்பாசிட்டி. சரியா, அந்த ஃபர்ஸ்ட் 3 பேர் வேல்யூ ஆட் பண்ணா வைட்டல் கெப்பாசிட்டி ஆன்சர் வில் பி 3100 to 5000, அப்ராக்சிமேட்லி 5000 ஞாபகம் வச்சுக்கோ. 3100 இருந்து 5000 வரைக்கும் மேக்ஸிமம் இருக்கலாம். நெக்ஸ்ட் டோட்டல் வைட்டல் கெப்பாசிட்டி வந்து क्वेश्चन வரலாம். வாட் இஸ் வைட்டல் கெப்பாசிட்டி? ஃபர்ஸ்ட் 3 டைடல் வால்யூம், இன்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம், எக்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம் 3 ஆட் பண்ணா வில் கெட் வைட்டல் கெப்பாசிட்டி. அது ஆன்சர் வந்து 3100 இருந்து 5000 வரைக்கும் மேக்ஸிமம் இருக்க முடியும். நெக்ஸ்ட் டோட்டல் லங் கெப்பாசிட்டி கேட்பாங்க. முன்னாடி கண்டுபிடிச்ச வைட்டல் கெப்பாசிட்டியில ரெசிடியூவல் வால்யூம் இந்த 4 வால்யூம் ஆட் பண்ணினா யூ வில் கெட் த டோட்டல் லங் கெப்பாசிட்டி. அப்ப ஆன்சர் வில் பி அப்ராக்சிமேட்லி 5000 to 6000 ml. செம்ம அழகா வால்யூம்ஸ் அண்ட் கெப்பாசிட்டிஸ் பிரிச்சிட்டோமா. ஃபர்ஸ்ட் 2 கம்பைன் பண்ணா இன்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டி 3000 to 3500, அடுத்த 2 ஆட் பண்ணா 2100 to 2300. இது ஃபங்க்ஷனல் ரெசிடியூவல் கெப்பாசிட்டி. அடுத்து வைட்டல் கெப்பாசிட்டி ஃபர்ஸ்ட் 3 ஆட் பண்றோம் வைட்டல் கெப்பாசிட்டி அண்ட் எல்லா 4 வால்யூம் ஆட் பண்ணா டோட்டல் லங் கெப்பாசிட்டி. கிளியர், 5 நிமிஷம் தான் திருப்பிடலாம். 5 நிமிஷம் கூட 2 minutes தான். இதுல கிளினிக்கல் சிக்னிஃபிகன்ஸ்ல இருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஸ்டின், ஒரு டைரக்டாவே கொஸ்டின் கேட்கலாம். தட் இஸ் lungs do not collapse even after forceful expiration. நல்லா ஃபோர்ஸ்ஃபுல்லாக எக்ஸ்பயர் பண்ணதுக்கு அப்புறமா உள்ள இருக்க லங்கு கொலாப்ஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு காரணம் ரெசிடியூவல் வால்யூம். சரியா, நெக்ஸ்ட் இதில் ரெசிடியூவல் வால்யூம்ங்கிற இந்த வால்யூம் மட்டும்தான் ஸ்பைரோமெட்ரி வச்சு டைரெக்டாக மெஷர் பண்ண முடியாது. IRV, ERV, டைடல் வால்யூம் இது எல்லாத்தையுமே டைரெக்டாக மெஷர் பண்ண முடியும் ஸ்பைரோமெட்ரி யூஸ் பண்ணி. பட் ரெசிடியூவல் வால்யூம் மட்டும் டைரெக்டாக ஸ்பைரோமெட்ரி வச்சு மெஷர் பண்ண முடியாது, மைனஸ் பண்ணி தான் நம்ம கண்டுபிடிப்போம். சரியா, டன் கைஸ். தீஸ் ஆர் திங்ஸ் ஐ வாண்ட் டு டீச் யூ ரிகார்டிங் ரெஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டிஸ் வால்யூம்ஸ். செம்ம
திருப்பிட்டியா, அடிச்சிட்டியா? சி உனக்கு டாப்பர்ஸ் என்ன படிப்போம், ஒன்றும் இல்லை. எப்படி இதை பேட்டர்னை ஞாபகம் வச்சுக்கிறதும், பேட்டர்ன் பண்ணிட்டீங்கன்னா மறக்காது, ஈஸியாக கனெக்ட் பண்ணி ஆன்சர் எழுதிக்கலாம். அவ்வளோதான் டிஃபரன்ஸ். கமான் நவ் இசிஜி கைஸ். இசிஜி எவ்ரி இயர் கேள்வி இருக்கு. இசிஜி நம்ம கண்டிப்பாக திருப்பிட்டு போக வேண்டிய முக்கியமான விஷயங்கள் பேசிக்ஸ் பார்ப்போம். எல்லாருக்கும் தெரியும் பி வேவ், கியூஆர்எஸ் காம்ப்ளெக்ஸ், டி வேவ். பி வேவ்ங்கிறது ஏட்ரியல் டீபோலரைசேஷன், இப்போ கியூஆர்எஸ்ங்கிறது வென்ட்ரிகுலர் டீபோலரைசேஷன், டி வேவ்ங்கிறது வென்ட்ரிகுலர் ரீபோலரைசேஷன். கரெக்டா? இதுல கொஸ்டின் எங்க கேட்பாங்கன்னா இதெல்லாம் கேட்க மாட்டாங்க. ரெண்டு இன்டர்வல் இருக்கு, பிஆர் இன்டர்வல், கியூடி இன்டர்வல். இதை நீ ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கலாம். ரெண்டுலையுமே ரிலேஷன் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே பிகினிங் ஆஃப் த கியூஆர்எஸ் காம்ப்ளெக்ஸ்ல தான் இருக்கும். இதுக்கு ரிலேட்டடா இருக்கும். ஏன்னா பிஆர் இன்டர்வல் வந்து பிகினிங் ஆஃப் த கியூஆர்எஸ் காம்ப்ளெக்ஸ்ல முடிஞ்சிடும். கியூடி இன்டர்வல் வந்து இங்க இருந்து ஆரம்பிக்கும். இது எங்க முடியுதோ இங்க ஆரம்பிக்கும். ரெண்டுமே ஒரே பாயிண்ட்ல தான் மீட் ஆகுது. பிஆர் இன்டர்வல் வந்து கியூஆர்எஸ் காம்ப்ளெக்ஸோட பிகினிங்ல முடியுது, இந்த கியூடி இன்டர்வல் அங்கதான் ஆரம்பிக்குது. அண்ட் இந்த ரெண்டு இன்டர்வல்லையுமே ஒரு வே உள்ள இருக்கணும். தட் இஸ் இந்த பிஆர் இன்டர்வல்ல ஃபர்ஸ்ட் இருக்கிற பி வே உள்ள இருக்கும், அண்ட் இந்த கியூடி இன்டர்வல்ல கடைசியா இருக்கிற டி வே உள்ள மாட்டிக்கும். இதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இதை வச்சு நான் ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். அப்ப பிஆர் இன்டர்வல் எங்க இருக்க போது, எண்டிங் பாயிண்ட் நமக்கு தெரியும் பிகினிங் ஆஃப் கியூ வேவ், ஸ்டார்டிங் பாயிண்ட்ல கண்டிப்பா பி வே உள்ள இருக்கணும். அப்ப பிகினிங் ஆஃப் த பி வேவ்ல இருந்து இந்த பிஆர் இன்டர்வல் படிச்சுக்கணும். நெக்ஸ்ட் கியூடி இன்டர்வல் எப்படி வச்சுக்கணும், கண்டிப்பா பிகினிங் என்ன கியூ வேவோட ஸ்டார்டிங்ல இருந்து இருக்க போது ஒரு வே உள்ள இருக்கணும். அப்ப டி வே வந்து உள்ள மாட்டிக்கிச்சு, கியூஆர்எஸ் காம்ப்ளெக்ஸ் மறந்துரு, டி வே உள்ள மாட்டிக்கிச்சு. அப்ப டி வேவோட எண்டில் தான் இது வந்து முடிய போகுது. இப்படிதான் நீ பிரிச்சு எங்கேருந்து ஆரம்பிச்சு எது வரைக்கும் சொல்லிட்டு ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஸ்டின்ல குழப்பலாம். எண்ட் ஆஃப் த பி வேவ், எண்ட் ஆஃப் த கியூ அப்படி இப்படிலாம் குழப்புவாங்க. அழகா ஞாபகம் வச்சுக்க தெரியணும். பிகினிங் ஆஃப் பி வேவ் டு பிகினிங் ஆஃப் கியூ வேவ், பிகினிங் ஆஃப் கியூ வேவ் டு எண்ட் ஆஃப் த டி வேவ். கிளியர்? நெக்ஸ்ட் இதோட கிளினிக்கல் சிக்னிஃபிகன்ஸ் கேட்பாங்க. இந்த பிஆர் இன்டர்வலோட முக்கியமான வேலை என்னன்னா, பிஆர் இன்டர்வல் முக்கியமான வேலைன்னா தட் இஸ் இந்த ஒரு ஹார்ட், ரைட் ஏட்ரியம், லெஃப்ட் ஏட்ரியம், ரைட் வென்ட்ரிக்கல், லெஃப்ட் வென்ட்ரிக்கல். சும்மா குழந்தைக்கு சொல்லி தர மாதிரி சும்மா எழுதி வச்சிருக்கேன். இதுல ரைட் ஏட்ரியம், லெஃப்ட் ஏட்ரியம்ல இருந்து ஏவி நோடுக்கு அப்படியே போகும்பாரு. அந்த ஏட்ரியம்ல இருந்து ஏவி நோடு வரைக்கும் போற அந்த ரோல் வந்து பிஆர் இன்டர்வல் தான். சரியா? சோ அந்த டைம் இன்டர்வலை குறிக்கிறது பேர் தான் பிஆர் இன்டர்வல். ஏட்ரியால இருந்து ஏவி நோடுக்கு டிராவல் பண்ற அந்த டைம். நெக்ஸ்ட் கியூடி இன்டர்வல்ங்கிறது ஃபுல் வென்ட்ரிகுலர் ஆக்ஷன். தட் இஸ் இந்த ஏவி நோட்ல இருந்து வென்ட்ரிகிள்ஸ் எல்லாத்துக்கும் பரவணும்ல, பரவி வென்ட்ரிகிள் வேலை செய்ய ஆரம்பிக்கணும்ல, அதுக்கு எடுத்துக்கிற டைம் தான் இந்த கியூடி இன்டர்வல். கிளியர்? ஒரு கிளினிக்கல் சிக்னிஃபிகன்ஸ் சொல்லிட்டேன். அது இது நம்ம படிச்சிட்டோம். பி வேவ் ஃபார் ஏட்ரியல் டீபோலரைசேஷன், கியூஆர்எஸ் வென்ட்ரிகுலர் டீபோலரைசேஷன், டி வேவ் ஃபார் வென்ட்ரிகுலர் ரீபோலரைசேஷன். இந்த முக்கியமான பாயிண்ட்ஸ் தான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு நினைச்சேன். ஒரு தடவை திருப்பிக்கோங்க. ஏட்ரியல் ரீபோலரைசேஷன்லாம் தனியா நமக்கு வேவ்ஸ் விசிபிளா இருக்காது, அது உள்ளே முழுங்கிரும். ஓகே, கியூஆர்எஸ் காம்ப்ளெக்ஸ்க்குள்ளேயே நமக்கு வந்து முழுங்கிரும், நமக்கு தெரியாம போயிடும். சரியா? டன். நெக்ஸ்ட் அடுத்த முக்கியமான பாயிண்ட்ஸ் கிட்னில இருந்து இசிஜி திருப்பிட்டோமா, வித்தின் 1 மினிட் இசிஜி திருப்பிட்டியா. நவ் கைஸ் முக்கியமான பாயிண்ட்ஸ் ரிகார்டிங் நெஃப்ரான்ஸ், ரீனல் பிசியாலஜி வந்து பார்க்கலாம். இதுல டைப்ஸ் ஆஃப் நெஃப்ரான்ஸ் வச்சு தான் கொஸ்டின். தேர் ஆர் 2 டைப்ஸ் ஆஃப் நெஃப்ரான்ஸ். ஒன்று கார்டிகல் நெஃப்ரான்ஸ், இன்னொன்று ஜக்ஸ்டா மெட்லரி நெஃப்ரான்ஸ். ஸோ கார்டிகல் நெஃப்ரான்ஸ் தான் மெஜாரிட்டி 85% இருக்கும், ஜக்ஸ்டா மெட்லரி 15% தான். ஆனால் கம்மி பர்சன்டேஜ் இருந்தாலும் கெத்து அவன் தான் நீளமாக பெருசாக இருப்பான். ஸோ தே ஆர் லாங்கு, தே ஆர் ஷார்ட்டு. ஸோ யாருக்கு லூப் ஆஃப் ஹென்லி அதிக பெருசாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா கம்மியாக இருக்கிற நம்பர்ஸில் தான் கம்மி, ஆனால் சைஸ் வந்து ஜக்ஸ்டா மெட்லரி நெஃப்ரான்ஸ் தான் பெருசு, அதோட லூப் ஆஃப் ஹென்லி தான் லாங்காக இருக்கும். ஸோ லூப் ஆஃப் ஹென்லி லாங் இன் ஜக்ஸ்டா மெட்லரி நெஃப்ரான்ஸ், ஷார்ட் இன் கார்டிகல் நெஃப்ரான்ஸ். நெக்ஸ்ட் வாசா ரெக்டா எதுக்கு இருக்கும்னு கேட்டிங்கன்னா ஜக்ஸ்டா மெட்லரி நெஃப்ரான்ஸ் தான் கெத்துன்னு சொன்னா அவனுக்கு தான் நிறைய வாசா ரெக்டா இருக்கும், வெல் டெவலப்டா இருக்கும். ஆனால் இந்த கார்டிகல் நெஃப்ரான்ஸ்ல ரெண்டுமே ஒழுங்கா டெவலப் ஆயிருக்காது, வாசா ரெக்டா ஒழுங்கா இருக்காது. அதனால யூரின் கான்சென்ட்ரேஷனுக்கு யார் தேவைன்னா 2 பேர் தான் தேவை. லூப் ஆஃப் ஹென்லி நல்லா நீளமா ஸ்ட்ரென்த்தா இருக்கணும், வாசரக்டா நல்லா டெவலப் ஆயிருக்கணும். இவங்க 2 பேர் தான் யூரின் கான்சென்ட்ரேஷன்ல மெயின் ரோல் பிளே பண்றாங்க. இது ரெண்டுமே ஜக்ஸ்டா மெட்லரி நெஃப்ரான்ஸ்ல நல்லா டெவலப் ஆயிருக்கு. ஸோ சூப்பரா யூரின் கான்சென்ட்ரேஷன் இந்த நெஃப்ரான்ஸ்ல தான் நடக்கும். கார்டிகல் நெஃப்ரான்ஸ்ல 2 பேருமே வீக்கா இருக்காங்க. ஸோ யூரின் கான்சென்ட்ரேஷன் ஒழுங்கா நடக்காது கார்டிகல் நெஃப்ரான்ஸ்ல. முக்கியமான பாயிண்ட். நெக்ஸ்ட் குளோமர்லஸ் லொகேஷன், இது அந்த அளவுக்கு முக்கியம் இல்லை. குளோமர்லஸ் ஆஃப் த கார்டிகல் நெஃப்ரான் எங்க லொகேட் இருக்குன்னா அவுட்டர்ல இருக்கும், அவுட்டர் கார்டெக்ஸ் லொகேட் இருக்கும். இது இன்னர் கார்டெக்ஸ்ல லொகேட் இருக்கும், நியர் மிடில். இது அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை, ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோ. முக்கியமான யாரு, ஜக்ஸ்டா மெட்லரி நெஃப்ரான்ஸ் தான் கெத்து, லாங் லூப் ஆஃப் ஹென்லி, வாசரக்டா டெவலப் ஆயிருக்கு. ஆனா நம்பர்ஸ்ல மட்டும் கம்மியா தான் இருக்கும். சரியா? அதுதான் யூரின் கான்சென்ட்ரேஷன் மெயின் ரோல் பிளே பண்ணுது. நெக்ஸ்ட் long loop of Henle in juxtamedullary nephrons is the key to urine concentration. The longer the loop, more concentrated the urine produced. So na longer the sama work. Vasa recta is equal to straight capillaries running parallel to the Henle's loop. And the loop of Henle kude red color la otta suthittu irupanga, avanda vasa recta. They carry blood in the opposite direction to the filtrate, maintaining the gradient. Adu main la thevalla, அதுவும் யூரின் கான்சென்ட்ரேஷனுக்கு ஹெல்ப் பண்ணும்.
அது ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஓகே கிரேடியன்ட் மெயின்டைன் பண்ண ஹெல்ப் பண்ணுது, ஆப்போசிட் டைரக்ஷன்ல பிளட்டை கேரி பண்ணுது. இது மட்டும் தெரிஞ்சுக்கோ போதும். நெக்ஸ்ட் அண்டர் ஏடிஹெச் இன்ஃப்ளூயன்ஸ் juxtamedullary nephron helps produce highly concentrated urine. ஓகே ஆன்டி டயயூரிட்டிக் ஹார்மோன் வாசோப்ரெசின் எப்பெல்லாம் நமக்கு வந்து சிக்னல் கொடுக்குதோ அப்போ இந்த juxtamedullary nephrons தான் பயங்கரமா வேலை செஞ்சு கான்சென்ட்ரேட்டட் யூரினா ப்ரொடியூஸ் பண்ணுது. கைஸ் கிளியர்? நான் சொல்லி கொடுத்த பாயிண்ட்ஸ் தான் திரும்ப இருக்கு, ஒரு தடவை நல்லா திருப்பிக்கும். நெக்ஸ்ட் ஐ வாண்ட் டு இன்ட்ரடியூஸ் அபவுட் பிட்யூட்டரி கிளாண்ட். பிட்யூட்டரி கிளாண்ட் தான் மாஸ்டர் ஆஃப் மாஸ்டர். எல்லா எண்டோக்ரைன் கிளாண்ட்லையுமே மாஸ்டர் யாருன்னா பிட்யூட்டரி கிளாண்ட். நான் வந்து எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்றான். ஸோ தட் இஸ் த ஒன் திங். மாஸ்டர் எண்டோக்ரைன் கிளாண்ட் ரெகுலேட்ஸ் ஆல் அதர் எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ். இதை மூணா பிரிச்சிருக்கேன், குழந்தைக்கு சொல்லி தர மாதிரி மூணா பிரிச்சு சொல்லி கொடுத்துருக்கேன். ஒன்று வந்து பார்ஸ் டிஸ்டாலிஸ், மிடில் இருக்கிறது பார்ஸ் இன்டர்மீடியா, இந்த பக்கம் பார்ஸ் நெர்வோசா. பார்ஸ் டிஸ்டாலிஸ் கம்ஸ் அண்டர் அடினோ ஹைப்போஃபைசிஸ், பார்ஸ் நெர்வோசா கம்ஸ் அண்டர் நியூரோ ஹைப்போஃபைசிஸ். இதோட ஃபங்க்ஷன்ஸ் தான் இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியம். யார் யார் என்னென்ன ஹார்மோன் வந்து சிந்தசிஸ் பண்ணுறாங்க தான் இருக்கு. ஸோ இதில் அடினோ ஹைப்போஃபைசிஸ் தட் இஸ் ஆன்டீரியர் லோப்னு சொல்லுவாங்க. இந்த பார்ஸ் நெர்வோசா நியூரோ ஹைப்போஃபைசிஸை போஸ்டீரியர் லோப் ஆஃப் பிட்யூட்டரின்னு சொல்லுவாங்க. இந்த ஆன்டீரியர் லோப் என்னென்ன ஹார்மோன் செக்ரேட் பண்ணுன்னா growth ஹார்மோன், ப்ரோலாக்டின், THR, ACTH, LH, FSH இதெல்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸோ ப்ரோலாக்டின், growth ஹார்மோன், தைராய்டு, ACTH, LH, FSH இதெல்லாமே ஆன்டீரியர் பிட்யூட்டரியிலேருந்து வருது. முக்கியமாக நம்ம எல்லாரும் கன்ஃபியூஸ் ஆகுதுங்க தான் மெலனோசைட் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன். MSH எங்கேருந்து வருதுன்னு தெரியாது, எல்லாருமே ஆன்டீரியர் பிட்யூட்டரியிலேருந்து தான் MSH வருதுன்னு நினைப்போம். த ஆன்சர் இஸ் நோ கைஸ். MSH is secreted by pars intermedia. ஓகே பார்ஸ் இன்டர்மீடியட்ல தான் மெலனோசைட் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் வந்து ரிலீஸ் ஆகுது. அடுத்து நான் இங்கே சொன்ன எல்லா ஹார்மோனுமே எங்கே ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா செக்ரேட் ஆகிறது இங்கே தான். செக்ரீஷனே வந்து இந்த பார்ஸ் டிஸ்டாலிஸ் தான் நடக்குது. சரியா? ப்ரொடியூசன் செக்ரீஷன் அங்கே தான் நடக்குது. அந்த கிளாண்ட் வந்து செக்ரேட் ஆகுது அங்கே தான். ஆனால் இந்த பார்ஸ் நெர்வோசான நியூரோ ஹைப்போஃபைசிஸ்ல இதில் போஸ்டியர் லோப்ல ஆக்சிடோசின் அண்ட் வாசோப்ரெசின் ஹார்மோனு சிந்தசிஸ் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா நோ, சிந்தசிஸ் செக்ரேஷன் அங்கே ஆகலை, ஹைப்போதலாமஸ்ல நடந்துடும். ஹைப்போதலாமஸ் தான் செக்ரேட் பண்ணும். இந்த போஸ்டியர் லோப் ஆஃப் பிட்யூட்டரி வந்து ஜஸ்ட் ஸ்டோர் பண்ணும், எப்போ தேவையோ ரிலீஸ் மட்டும் தான் பண்ணும். முக்கியமான பாயிண்ட் இது. ஸ்டேட்மெண்ட் பேஸ்ல அசால்ட்டா அடிச்சிருவாங்க. இந்த ரெண்டு ஹார்மோனும் போஸ்டியர் பிட்யூட்டரியில தான் செக்ரேட் ஆகுதுமாங்க. அப்படி சொன்னாங்கன்னா இட்ஸ் அன் இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கைஸ். செக்ரேட் ஆகிறதுல ஜஸ்ட் ஸ்டோர் ஆகும், தேவைங்கிறப்ப ரிலீஸ் மட்டும் ஆகும் இந்த ஆக்சிடோசின் அண்ட் வாசோப்ரெசின் இந்த போஸ்டியர் லோப் ஆஃப் பிட்யூட்டரியில. கிளியர்? அதை இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ ஆக்சிடோசினோட ரோல் என்னன்னு கேட்பாங்க. ஆக்சிடோசினுக்கு ரெண்டு வேலை இருக்கு. ஒன்று லாக்டேஷன் அப்போ மில்க் எஜெக்ஷன் பண்ணுறதுக்கு, ஃபார்ம் ஆகிருக்க மில்கை எக்ஸ்பிரஸ் ஆகிறதுக்கு, அந்த மசில் கண்ட்ராக்ட் ஆகி வெளில வரத்துக்கு ரோல் பிளே பண்ணுறது ஆக்சிடோசின். ஸோ ஆக்சிடோசின் காசஸ் மில்க் எஜெக்ஷன். ஆனால் அந்த மில்க் ப்ரொடியூஸ் ஆயிருந்தால் மட்டும் தான் வெளில வர முடியும் மேமரி கிளாண்ட்லேருந்து. அந்த ப்ரொடக்ஷனுக்கான காரணம் யாருன்னா ப்ரோலாக்டின். ப்ரோலாக்டின் காசஸ் மில்க் ப்ரொடக்ஷன். ரொம்ப முக்கியமான டிஃப்ரென்ஸ் நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். ஆக்சிடோசின் மில்க் எஜெக்ஷன், ப்ரோலாக்டின் மில்க் ப்ரொடக்ஷன். ப்ரோ ஃபார் ப்ரொடக்ஷன் ஞாபகம் வச்சுக்கோ. நெக்ஸ்ட் அதே படிச்சதான் அடினோ ஹைப்போஃபைசிஸ் சப்டிவைடட் பார்ஸ் டிஸ்டாலிஸ், GH, PR இதெல்லாமே ஓகே. அதையா பார்ஸ் இன்டர்மீடியா செக்ரெட்ஸ் MSH மெலனோசைட் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஆக்சிடோசின் ரெண்டு வேலை இருக்கு. ஒன்று இந்த மில்க் எஜெக்ஷன், இன்னொன்று வந்து யூட்ரஸ். நம்ம பிரெக்னன்சி டெலிவரி ஆகுது பார்த்தியா, டெலிவரி ஆகிறப்போ ஆக்சிடோசின் தான் போயிட்டு நல்லா அழுத்தி ஸ்டிமுலேட் ஆகி அந்த ஃபீட்பேக் பாசிட்டிவ் மெக்கானிசம் மூலிமா யூட்ரைன் கண்ட்ராக்ஷன் பண்ணி பேபி டெலிவரிக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ ஆக்சிடோசின் ஆக்ட்ஸ் ஆன் ஸ்மூத் மசில்ஸ் ஆஃப் த யூட்ரஸ் டியூரிங் லேபர் பெயின் டெலிவரி. அண்ட் இன்னொன்று மேமரி கிளாண்ட் வந்து மில்க் எஜெக்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது. அந்த ரெஃப்ளெக்ஸ் பேர் லெட் டவுன் ரெஃப்ளெக்ஸ். மில்க் எஜெக்ஷன் ரெஃப்ளெக்ஸ் பேர் லெட் டவுன் ரெஃப்ளெக்ஸ். சரியா? நியூரோ ஹைப்போஃபைசிஸ் டஸ் நாட் சிந்தசைஸ் ஆக்சிடோசின் ஆர் ADH. They just stores and releases them. Actually they are synthesized in hypothalamus only. Clear? Summa. Next தைராய்டு கைஸ். தைராய்டு கமான். தைராய்டில் ரெண்டு வகையான செல்ஸ் இருக்கு. ஒன்று ஃபாலிகுலர் செல்ஸ், இன்னொன்று பேராஃபாலிகுலர் செல்ஸ். ஃபாலிகுலர் செல்ஸ் தான் T3, T4 ஹார்மோன்ஸ் சிந்தசைஸ் பண்ணுது. பேராஃபாலிகுலர் செல்ஸ்க்கு இன்னொரு பேர் C செல்ஸ்னு சொல்லுவாங்க. இட் இஸ் செக்ரேட்டிங் கால்சிட்டோனின். கால்சிட்டோனின் மெயின் ஃபங்க்ஷனா இட் இஸ் ஆல்சோ ரெடியூஸ் த கால்சியம் லெவல். பிளட் கால்சியம் லெவல்ஸை குறைக்கிறது தான் கால்சிட்டோனோட மெயின் ஒர்க்கு. அண்ட் இன்னொரு ஹார்மோன் இருக்கு, இன்னொரு கிளாண்ட் இருக்கு, பேராதைராய்டு கிளாண்ட்ஸ். தைராய்டுக்கு பின்னாடி 4 கிளாண்ட் இருக்கும், ரெண்டு பக்கமும் ரெண்டு இருக்கும், டோட்டலாக 4 கிளாண்ட் இருக்கும். அது வந்து பேராதார்மோன்கிற ஒரு ஹார்மோனை செக்ரேட் பண்ணும். அதோட வேலை கால்சியமை இன்க்ரீஸ் பண்றது. கால்சிட்டோட வேலை கால்சியம் குறைக்கிறது பிளட்ல, இதோட வேலை பிளட்ல கால்சியம் இன்க்ரீஸ் பண்றது. ரெண்டுமே ஆப்போசிட் கேரக்டரிஸ்டிக். தைராய்டுல இப்படி தான் கிளாண்ட்ஸ் எல்லாம் செர்ச்சுவேட் இருக்கு. நெக்ஸ்ட் now we are entering the human reproduction topic guys. ரொம்ப முக்கியமான டாபிக். இதுல ஹியூமன் ரீப்ரொடக்ஷன்ல இந்த ஒரு டாபிக் எடுத்து வந்திருக்கேன். தட் இஸ் யுவர் ஸ்பெர்மட்டோஜெனசிஸ். ஸ்பெர்மட்டோஜெனசிஸ்ல அந்த ஃப்ளோ சார்ட் உனக்கு அழகாக தெரிஞ்சிருக்கணும்.
ஒவ்வொன்றுமே ஹாப்ளாய்டு டிப்ளாய்டு தெரிஞ்சிருக்கணும். ஸோ த ஃப்ளோ சார்ட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ஸ்பெர்மட்டோகோனியா. இதுதான் அந்த பேரண்ட் செல். சரியா? இது வந்து டிப்ளாய்டா இருக்கும், 2n இருக்கும். இது என்ன ஆகும்? மைட்டாசிஸ் பண்ணும். ஓகே, இந்த ஸ்பெர்மட்டோகோனியா அண்டர்கோ மைட்டாசிஸ் அண்ட் ஃபார்ம்ஸ் டிப்ளாய்ட். மைட்டாசிஸ் தான் ஜஸ்ட் உனக்கு அதே அளவுக்கு நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸ் தான் இருக்கும். ஸோ அப்போ இந்த ஸ்பெர்மட்டோகோனியா மைட்டாசிஸ் பண்ணி கிடைக்கிறது பேர் தான் பிரைமரி ஸ்பெர்மட்டோசைட்ஸ். ஸோ அவங்களுமே டிப்ளாய்டா தான் இருப்பாங்க. இந்த பிரைமரி ஸ்பெர்மட்டோசைட்ஸ் அண்டர்கோ மியாசிஸ் 1. மியாசிஸ் வந்தா ரிடக்ஷன் டிவிஷன், மியாசிஸ் வந்தா ரிடக்ஷன் டிவிஷன். அப்போ இங்கே தான் ரெடியூஸ் ஆக போகுது. அப்போ 2nங்கிறது மியாசிஸ் 1ல போயிட்டு ரெடியூஸ் ஆகி ஜஸ்ட் ஹாப்ளாய்டா மாறிடும். ஸோ அப்போ பிரைமரி ஸ்பெர்மட்டோசைட்ஸ் அண்டர்கோ மியாசிஸ் 1 அண்ட் பிகம்ஸ் ஹாப்ளாய்ட்ஸ். அதுக்கு பேர் தான் செகண்டரி ஸ்பெர்மட்டோசைட்ஸ். ஓகே, அது பேர் தான் செகண்டரி ஸ்பெர்மட்டோசைட்ஸ். அப்போ செகண்டரி ஸ்பெர்மட்டோசைட்ஸ் ஆர் ஹாப்ளாய்டு. தே அண்டர்கோ மியாசிஸ் 2. மியாசிஸ் 2 வந்து லைக் மைட்டாசிஸ் மாதிரி தான், அந்த மாதிரி தான் இருக்கும். அதுல எதுவும் ஃபர்தர் ரெடியூஸ் ஆகாது. ஸோ அப்போ மியாசிஸ் 2 மைட்டாசிஸ் மாதிரியே அப்போ செகண்டரி ஸ்பெர்மட்டோசைட்ஸ் அண்டர்கோ மியாசிஸ் 2 அண்ட் ஃபார்ம்ஸ் ஹாப்ளாய்ட். மறுபடியும் ஹாப்ளாய்ட் செல்ஸ் தான் ஃபார்ம் ஆயிட்டு இருக்கும். அந்த ஹாப்ளாய்ட் செல் பேர் தான் ஸ்பெர்மாட்டிட்ஸ். இந்த ஸ்பெர்மாட்டிட்ஸ் அப்படியே சேஞ்ச், மார்பாலஜி மட்டும் மாறும், வேற எதுவும் மாறாது. ஷேப் மட்டும் மாறும். ஷேப் ஆகி ஸ்பெர்மாட்டோசோவா மாறிடும். இந்த ப்ராசஸ் பேர் தான் ஸ்பெர்மியோஜெனிசிஸ். என்னது? The process of conversion of spermatids to spermatozoa is called spermiogenesis, guys. Spermiogenesis. Sperm வந்து genesis production ஆகிற இந்த ப்ராசஸ் பேர் தான் ஸ்பெர்மாட்டிட்லேருந்து ஸ்பெர்மட்டோசோவா மாறுற ஸ்பெர்மியோஜெனசிஸ்ங்கிற கான்செப்ட். நிறைய பேருக்கு அந்த பேர்லாம் நுழையாது, அதுக்காக தான் சொல்லி கொடுத்தேன். இதில் இதே மாதிரி இன்னொரு வார்த்தை இருக்கும், தட் இஸ் ஸ்பெர்மியேஷன். ஸ்பெர்மியேஷன்னா நமக்கு டக்குன்னு தேவைப்படுறப்போ ஸ்பெசிஃபிக் ரிலீஸ் ஈவெண்ட் ஃப்ரம் செர்டோலி செல்ஸ். செர்டோலி செல்ஸ்லேருந்து ஸ்டோர் ஆகிருக்கிற ஸ்பெர்மட்டோசோவா ஜஸ்ட் வெளில வரும். அந்த வெளியில வர ப்ராசஸ் பேர் தான் ஸ்பெர்மியேஷன், கைஸ். கிளியர்? பக்கா அழகா பிரிச்சிட்டோமா? அழகா ஸ்பெர்மட்டோசோவாவோட ஹாப்ளாய்டு டிப்ளாய்டு என்ன ப்ராசஸ் யாரு பண்றாங்க, எப்படி நமக்கு ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ் நடக்குதுன்னு சொல்லிட்டேன். இதுல செர்டோலி செல்ஸோட முக்கியமான ஃபங்க்ஷன்னா செர்டோலி செல்ஸ் ப்ரொவைட்ஸ் நரிஷ்மெண்ட் டு த டெவலப்பிங் ஜெர்ம் செல்ஸ் எசென்ஷியல் ஃபார் த ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ். நரிஷ்மெண்ட் கொடுக்கறது முக்கியமான வேலை. அண்ட் FSH செக்ரீட் பண்ணும். பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் பிளாசண்டாங்கிறது ரொம்ப முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுது ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம்ல. பிளாசண்டா ஆக்ட்ஸ் ஆஸ் அன் எண்டோக்ரைன் டிஷ்யூ பை செக்ரேட்டிங் மல்டிபிள் ஹார்மோன்ஸ். என்னென்ன ஹார்மோன்ஸ் செக்ரேட் பண்ணி லிஸ்ட் கொடுத்துட்டேன். இதில் கொஸ்டின் எங்கேருந்து வரும்னா, எந்த ஹார்மோன்ஸ் ஏர்லி ப்ரெக்னன்சி, எந்த ஹார்மோன்ஸ் லேட் ப்ரெக்னன்சின்னு கேட்பாங்க. சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட் என்னென்ன ஹார்மோன்ஸ் யூஸ் பண்ணா, HCG ஹியூமன் குரோட்டின் கொனடோட்ரோபின், HPL ஹியூமன் பிளாசென்டல் லாக்டோஜன், ஈஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்ட்ரான். இந்த 4 ஹார்மோன் தான் மெயின். இது இல்லாமல் ரிலாக்ஸின்கிற ஒரு ஹார்மோன். சரியா? பார்க்கலாம். நெக்ஸ்ட் இந்த HCG ஹியூமன் குரோட்டின் கொனடோட்ரோபின் தான் மெயின்டைன்ஸ் கார்பஸ் லூட்டியம் இன் ஏர்லி பிரெக்னன்சி. எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்க ப்ராசஸ் தான். நவ் கம் பேக் ஹியர், கைஸ். ஹிடன் இன்சைட்ல என்ன சொல்லுதுன்னா, பிளசண்டா இஸ் ஃபார்ம்டு பை கோரியானிக் வில்லை இன்டர்டிஜிட்டேட்டிங் வித் த யூட்ரைன் டிஷ்யூ. அட் இஸ் அம்மாவோட யூட்ரைன் டிஷ்யூஸ் இருக்கும்ல, அந்த டிஷ்யூஸும் பிளசண்டா அந்த கோரனிக் இது எம்ப்ரியோல இருக்கிற ஒரு சில டிஷ்யூஸும் இன்டர்டிஜிட்டேட் ஆகும். 2 பேரும் அப்படி சேர்ற மாதிரி இன்டர்டிஜிட்டேட் ஆகி தான் பிளசண்டாங்கிறதே ஃபார்ம் ஆகுது. அந்த பிளசண்டால தான் நமக்கு எல்லாமே எக்ஸ்சேஞ்ச் ஆகும் போது அம்மாவுக்கும் பேபிக்கும் நடுவில். அதுதான் கொடுத்துருக்காங்க. சரியா? நெக்ஸ்ட் HCG இஸ் த ஹார்மோன் டிடெக்டட் இன் பிரெக்னன்சி டெஸ்ட். அந்த ஃபர்ஸ்ட் அம்மாக்கள் எல்லாமே கன்சீவ் ஆகிட்டாங்கன்னு சொல்லி செக் பண்ணுறதுக்கு ஒரு யூரின் பிரெக்னன்சி டெஸ்ட் பண்ணுவாங்களா, கிட்டு. அந்த கிட்டில் போய் 2 கோடு வருதான்னு பார்க்குறாங்களே, அதில் எந்த ஹார்மோன் டிடெக்ட் பண்ணுறாங்கன்னா HCG ஹார்மோன் லெவல்ஸ் தான் டிடெக்ட் பண்ணுறாங்க. சரியா? பீட்டா HCG தான் டிடெக்ட் பண்ணுவாங்க. ஓகே, டன். இந்த HCG அண்ட் ரிலாக்ஸிங் ஹார்மோன்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்ட் இன் ஹையர் குவான்டிட்டிஸ் டியூரிங் early months. early monthsல HCG அண்ட் ரிலாக்ஸின் ஹையர் அமௌண்ட்ஸ்ல ப்ரொடியூஸ் ஆகும். whereas human placental lactogen, estrogen, progesterone are produced in higher amounts in later months. அந்த வேரியேஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சரியா? இது எங்க இருந்து? பிளசண்டால இருந்து மட்டும் நான் சொல்றேன். பிளசண்டால இருந்து இவங்க 2 பேர் பிகினிங்ல நல்லா செக்ரெட் ஆவாங்க. அப்புறம் போக போக இவங்க 3 பேர் நிறைய செக்ரெட் ஆவாங்க. HPL, ஈஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்ட்ரான். ப்ரொஜெஸ்ட்ரான் ஸ்டார்டிங்ல நிறைய தான் இருக்கும் பிரெக்னன்சில. ஆனா இனிஷியல் சோர்ஸ் வந்து கார்பஸ் லூட்டியம். கொஞ்ச நாள் கழிச்சு தான் பிளசண்டா டேக் ஓவர் பண்ணும். அந்த முக்கியமான பாயிண்ட் தெரிஞ்சிருக்கணும். சரியா? ஸோ மென்ஸ்ட்ரல் சைக்கிள், கைஸ், இதோட ஆவரேஜ் டியூரேஷன் கேட்டாங்கன்னா இட் இஸ் 28 days. ஓவலேஷன் வந்து கரெக்டாக மிட் சைக்கிள் நடக்கும். தட் இஸ் அரௌண்ட் day 14 அப்போ உனக்கு ஓவலேஷன் நடக்க போகுது. இதில் சீக்வன்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ் தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஞாபகம் வச்சுன்னா FSH ஹார்மோன். சரியா? ஃபாலிகல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் என்ன பண்ணும், இந்த இனிஷியல் பீரியட்ல ஃபுல்லா போய் ஃபாலிகல்ஸ், ஓவரில் இருக்கிற ஃபாலிகல்ஸ் எல்லாத்தையும் போய் ஸ்டிமுலேட் பண்ணி நல்லா க்ரோ பண்ண வைக்கும். க்ரோ ஆக என்ன ஆகும், அந்த ஃபாலிகல்ஸ் வந்து ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் ரிலீஸ் ஆகிட்டே இருக்கும். இந்த ஈஸ்ட்ரோஜன் கொஞ்சம் கொஞ்சம் ரிலீஸ் ஆகிட்டே இருக்கும். அட் 14th day, நியர் 14th day என்ன பண்ணுன்னா, இந்த ஈஸ்ட்ரோஜன் கொஞ்சம் ரிலீஸ் ஆகிட்டே இருக்குல்ல, இதோட ரெகுலர் வேலையே நேராக போய் இந்த பிட்யூட்டரியை ஸ்டிமுலேட் பண்ணி லியூட்டினைசிங் ஹார்மோன் LHS ஸ்டிமுலேட் பண்ணி ரிலீஸ் பண்ண வைக்கிறது தான். அது 14th day ரொம்ப பீக்காக ரிலீஸ் பண்ணும். தட்
peak is called LH surge. LH surgeனா சடன் சிவியர் ரிலீஸ் ஆஃப் LH ஹார்மோன். சரியா? அந்த நாள் தான் நமக்கு ஓவுலேஷன் நடக்குது. LH சர்ஜ் அப்பதான் ஓவுலேஷன் நடக்குது. இதுதான் இந்த மிட் சைக்கிள் அரௌண்ட் டே 14 அப்போ நடக்குது. ஸோ டே 14 அப்போ இந்த ஓவுலேஷன் நடக்குது. நடந்ததுக்கு அப்புறம் மிச்சம் இருக்கிற அந்த ஃபாலிக்கிள் வந்து உனக்கு கார்பஸ் லூட்டியமா மாறி இருக்கும். ஸோ கார்பஸ் லூட்டியமா மாறி கொஞ்சம் கொஞ்சமா ப்ரொஜெஸ்டரானை செக்ரேட் பண்ணி அந்த எண்டோமெட்ரியம் யூட்ரைனை அந்த ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருக்கும் ஃபார் பிரெக்னன்சி. இன்கேஸ் ஃபர்டிலிட்டி நடந்து ஸ்பெர்ம் உள்ள வந்து இது ஃபர்டிலைஸ் நடந்து இந்த இடத்துல பிரெக்னன்சி உருவாச்சுன்னா இந்த கார்பஸ் லூட்டியம் அப்படியே செம்மையா க்ரோ ஆகி இன்னும் நிறைய ப்ரொஜெஸ்டரான் செக்ரேட் பண்ணி அப்படியே பிரெக்னன்சியை மூவ் ஃபார்வர்ட் பண்ணி கொண்டு போகும், பிளசண்டா டேக்அவுட் பண்ணிக்கும். இன்கேஸ் உள்ள இருந்து ஸ்பெர்ம் வரலன்னா, ஃபர்டிலைசேஷன் நடக்கலன்னா இந்த கார்பஸ் லூட்டியம் டீஜெனரேட் ஆயிடும். அதான் கொடுத்துருக்கேன். ஆஃப்டர் ஓவுலேஷன் ரப்சர்டு ஃபாலிக்கிள் தான் கார்பஸ் லூட்டியம் ஃபார்ம் பண்ணும். அதுதான் ப்ரொஜெஸ்டரான் ஹார்மோனை செக்ரேட் பண்ணுது. இட் ப்ரிப்பேர்ஸ் த யூட்ரஸ் ஃபார் இம்ப்ளான்டேஷன். சரியா? இன்கேஸ் ஃபர்டிலைசேஷன் ஃபெயில் ஆயிடுச்சுன்னா கார்பஸ் லூட்டியம் டீஜெனரேட் ஆயிடும், ப்ரொஜெஸ்டரான் லெவல்ஸ் ஃபால் ஆயிடும். அப்பதான் நமக்கு மென்ஸ்ட்ருவேஷன் நடக்குது. சரி, ஓகே, இவன் வந்து நமக்கு ஃபர்டிலைசேஷன் பண்ற மாதிரி தெரியல, நம்ம வந்து நம்ம வேலையை க்ளோஸ் பண்ணிடலாம் சொல்லி ப்ரொஜெஸ்டரான் கம்மியாகி மென்ஸ்ட்ருவேஷன் நடந்தது. தட் இஸ் த டே 1 கைஸ். அதுதான் டே 1 ஆஃப் த மென்ஸ்ட்ருவல் சைக்கிள். மென்ஸ்ட்ருவேஷன் நடக்கும். ஸோ அந்த டே 1ல இருந்து ஆரம்பிச்சு டே 5 வரைக்கும் இருக்கிறது தான் மென்ஸ்ட்ருவல் ஃபேஸ். தட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஃபேஸ். டே 1ல இருந்து டே 5 வரைக்கும் இருக்கிறது தான் மென்ஸ்ட்ருவல் ஃபேஸ்னு சொல்லுவாங்க. டே 5ல இருந்து டே 14 வரைக்கும் இருக்கிறது தான் ஃபாலிகுலர் ஃபேஸ் ஆர் ப்ராலிஃபரேட்டிவ் ஃபேஸ் சொல்லுவாங்க. இதுல என்ன பீக் ஹார்மோன்ஸ்னா ஃபங்க்ஷனல் மீன் FSH ஃபாலிகுலர் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோனும் ஈஸ்ட்ரோஜன் லெவல்ஸ் அதிகமாக இருக்கும். ஆஃப்டர் திஸ் டே 15 டே 28 வரைக்கும் இருக்கிறத லூட்டியல் ஃபேஸ் ஆர் செக்ரேட்டரி ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் ப்ரொஜெஸ்டரான் லெவல்ஸ் அதிகமாக இருக்கும். முக்கியமாக இது எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மோர் தென் சஃபிஷியன்ட். ஐ திங்க் ஸோ. அழகாக சீக்வன்ஸ் பண்ணி சொல்லி கொடுத்த நம்புறேன். முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாமே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இம்பார்ட்டன்ட் கைஸ். நவ் நெக்ஸ்ட் இதில் அடுத்த ஒரு டாபிக் இருக்குது. ரீப்ரொடக்டிவ் ஹெல்த்தில் எல்லா வருஷமும் இந்த இன்ட்ரா யூட்ரைன் கான்ட்ராசெப்டிவ் டிவைஸ் IUCDலேருந்து தான் கேள்வி இருக்கு. இந்த IUCDல என்னென்ன கொஸ்டின்ஸ் வருதுன்னு பார்க்கலாம். ஆக்சுவலி நீங்கள் ஐயூடின்னு கூப்பிடுவீங்க. MBBS வந்து IUCDன்னு தான் கூப்பிடணும். ஸோ இங்கே ஐயூடின்னு சொல்லுவோம். ஐயூடியில் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கு. ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து லிப்பேஸ் லூப். லிப்பேஸ் லூப்புங்கிறது ஒரு நான் மெடிக்கேட்டடு. இதோட மெயின் வேக்ஸ் வந்து ஒரு ஃபிசிக்கல் பேரியரை மட்டும் தான் வேலை செய்ய போகுது. வேற எந்த பெருசாக கெமிக்கல்ஸ் ஹார்மோன்ஸ் ரிலீஸ் பண்ணாது. நெக்ஸ்ட் CUT காப்பர் டி ஆர் மல்டிலோட் 375. இது ரெண்டுமே வந்து ஒரு காப்பர் ரிலீசிங் இன்ட்ராயூட்ரைன் கான்ட்ராசெப்டிவ் டிவைஸ். இதோட மெயின் ஃபங்க்ஷன் மெக்கானிசம் என்னன்னா இட் சப்ரஸஸ் ஸ்பெர்ம் மோட்டிலிட்டி அண்ட் ஃபர்டிலைசிங் கெப்பாசிட்டி ஆஃப் த ஸ்பெர்ம்ஸ். சரியா? அது வந்து ஸ்பெர்ம்ஸ் எல்லாத்தையுமே சாவடிச்சிடும். தட் இஸ் ஃபேகோசைட்டோசிஸ் பண்ணிடும். ஸ்பெர்ம் மோட்டிலிட்டி பண்ணும், ஸ்பெர்மை டெத் பண்ணி விட்டுருது. அந்த மாதிரி வச்சுக்கோ. நெக்ஸ்ட் LNG20 ஆர் ப்ரொஜெஸ்டாசெர்ட். LNGனா லீவோனார்ஜெஸ்ட்ரால் which is a ஹார்மோன். அப்போ அதனால இது பேர் ஹார்மோன் ரிலீசிங் இன்ட்ராயூட்ரைன் கான்ட்ராசெப்டிவ் டிவைஸ். ஸோ இதோட மெயின் வேலை இட் ப்ரிவென்ட்ஸ் இம்ப்ளான்டேஷன் ஆர் திக்கன்ஸ் த மியூக்கஸ். அந்த யூட்ரைன் சர்விக்ஸ்ல மியூக்கஸ் ரொம்ப திக்கன் பண்ணிடும். ஸோ தட் ஸ்பெர்ம் என்ட்ரியே நம்ம குறைச்சிடும். அப்படின்னா யூட்ரஸை இம்ப்ளான்டேஷன் பண்ண விடாம அந்த மாதிரி ஹார்மோன் இம்பேலன்ஸ் பண்ணிடும். நெக்ஸ்ட் இது 3 தான் இன்ட்ராயூட்ரைன் டிவைஸ். இது இல்லாமல் ஓரல் பில்ஸ். OCP என்னன்னா சஹேலி. சஹேலி தான் மோர் காமனாக யூஸ் பண்ணுவாங்க. தட் இஸ் கால்ட் நான் ஸ்டீராய்டல். அதனால தான் நான் ஸ்டீராய்டல் ஓரல் பில். அது இதோட மெயின் வேலை வீக்லி பில்லை யூஸ் பண்ணிக்கலாம், ப்ரிவென்ட்ஸ் ஓவுலேஷன். இது இல்லாமல் நிறைய விஷயம் மாறிடுச்சு. ஜஸ்ட் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் கொடுத்துருக்கேன். இது மட்டும் பார்த்துக்கோ. தென் இதில் முக்கியமான விஷயம் மல்டிலோட் 375ங்கிறது பார்க்குறப்ப ஹார்மோனல் மாதிரியே இருக்கும். பட் இது ஹார்மோனல் கிடையாது, காப்பர் IUD தான். இது வந்து காப்பர் செக்ரேட் பண்ணி தான் சப்ரஸ் ஸ்பெர்ம் மோட்டிலிட்டி அண்ட் ஃபர்டிலிட்டிங் கெப்பாசிட்டி ஆஃப் த ஸ்பெர்ம் அதை சப்ரஸ் பண்ணி தான் நமக்கு இது மெக்கானிசம் பண்ணுது. ஸோ இது இன்ட்ராயூட்ரைன் டிவைசஸ். அது யார் யாரெல்லாம் பேர், அது என்ன டைப்ஸ், அதோட மெக்கானிசம் ஆஃப் ப்ரிவென்ஷன் ஆஃப் கான்ட்ராசெப்ஷன் அது என்னங்க நமக்கு தெரிஞ்சிருக்கணும். முக்கியமான விஷயம். 2 நிமிஷம் ரிப்பீட் நம்புறேன். நவ் கைஸ் நெக்ஸ்ட் அசிஸ்டட் ரீப்ரொடக்டிவ் டெக்னாலஜிஸ். இதுல இருந்து கேள்வி இருக்கு. இந்த அசிஸ்டட் ரீப்ரொடக்டிவ் டெக்னாலஜிஸ் ரெண்டா நம்ம பிரிச்சிடலாம். இன்வைட்ரோ இன்வைவோன்னு சொல்லிட்டு. இன்வைட்ரோனா ஃபர்டிலைசேஷன் எங்க நடக்குதுங்கிறத பார்க்கணும். ஃபர்டிலைசேஷன் வந்து வெளியில் நடக்குது, லேப்ல நடக்குது. ஸ்பெர்மோ ஓமோ ஃபியூஸ் ஆகுறது லேப்ல நடக்குதுன்னா தட் இஸ் இன்வைட்ரோ ஃபர்டிலைசேஷன். இன்வைவோனா அம்மாவோட யூட்ரஸ் அந்த உள்ளே நமக்கு நடக்குதுன்னா இன்வைவோ ஃபர்டிலைசேஷன். இதை வச்சு ரெண்டா கிளாஸிஃபை பண்றேன். இன்வைட்ரோ கிளாசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 2 விஷயம் இருக்கு. அது வந்து ZIFT ஜைகோட் இன்ட்ரா ஃபெலோப்பியன் டிரான்ஸ்ஃபர் ஆர் இன்ட்ரா யூட்ரைன் டிரான்ஸ்ஃபர். இது ரெண்டுமே இன்வைட்ரோ ஃபர்டிலைசேஷன். ஃபர்டிலைசேஷன் லேப்ல நடக்கும். லேப்ல நடந்து ஜைகோட் உருவாயிருக்கும். அதை கொண்டு வந்து எங்க வைக்கிறோங்கிறதுல தான் இந்த ரெண்டுமே டிஃப்ரெண்டா இருக்கும். நீ கொண்டு வர பார்த்தியா, கொண்டு வரப்போ உங்களோட ஜைகோட்ல எத்தனை பிளாஸ்டோமிஸ் இருக்குன்னு எண்ணுவாங்க. பிளாஸ்டோமியஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 8 இருக்குன்னா அது பேரு ஜைகோட்ல போய் இன்ட்ரா ஃபெலோப்பியன் டியூப்ல போய் இதை வச்சிருவாங்க. ஜைகோட் இன்ட்ரா ஃபெலோப்பியன் டியூப்னு அது பேர் ஜைகோட் இன்ட்ரா ஃபெலோப்பியன் டிரான்ஸ்ஃபர் பேரு. இந்த லெஸ் தென் 8 பிளாஸ்டோமியஸ் இருக்கிறப்போ ஃபெலோப்பியன் டியூப்ல கொண்டு போய் இதை வைக்கிறதுனால அது பேர் அந்த பேரு. இன்கேஸ்
பிளாஸ்டோமியர்ஸ் நம்ம ஜைகோட்டுக்குள்ள மோர் தென் 8 பிளாஸ்டோமியர்ஸ் வந்துருச்சுன்னா சரி இதுக்கப்புறம் ஃபெலோப்பியன் டியூப்ல வச்சா வேலைக்கு ஆகாது, இது நேராக கொண்டு போய் யூட்ரஸ்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலான்னு இன்ட்ரா யூட்ரைன் டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. கிளியர்? திஸ் இஸ் ஃபார் இன் வைட்ரோ ஃபர்டிலைசேஷன். இன் வைவோ ஃபர்டிலைசேஷன்ல ரெண்டு நடக்க போது, ஒன்று கிஃப்ட் கேமிட் இன்ட்ரா ஃபெலோப்பியன் டிரான்ஸ்ஃபர், இன்னொன்று ஐசிஎஸ்ஐ இன்ட்ரா சைட்டோபிளாஸ்மிக் ஸ்பெர்ம் இன்ஜெக்ஷன். அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை, பட் இருந்தாலும் தெரிஞ்சுக்கணும். ஸோ வந்து இன் வைவோ ஃபர்டிலைசேஷன் இன்சைட் ஃபீமேல் பாடி, அம்மா பாடியில் நடக்க போது. ஸோ கிஃப்ட்ல த டிரான்ஸ்ஃபர்ஸ் கேமிட் தான் டிரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம், வேறு எதுவும் பண்ண போகிறதில்ல. இதில் மெயினாக ஓம் டிரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம், ஜைகோட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ண மாட்டோம். ஸோ இது யாருக்குன்னா இட் இஸ் சூட்டபிள் ஃபார், இதுதான் நீட் கொஷின். நீட் கொஷின் எப்படின்னா யாருக்கு எது சூட்டபிள்னு கேட்பாங்க. முக்கியமான பாயிண்ட் தான் கிஃப்ட். இந்த கிஃப்ட்டுங்கிறது யாருக்குன்னா இட் இஸ் ஃபார் ஃபீமேல்ஸ் who cannot produce ova ப்ரொடியூஸ் பண்ண முடியல, பட் have a functional யூட்ரஸ் ஹெல்த்தியா இருக்கு, ஓவா மட்டும் ப்ரொடியூஸ் பண்ண முடியலங்கிறவங்களுக்கு கிஃப்ட் மெத்தட் யூஸ் பண்ணி ஃபெர்டிலைஸ் பண்ணிடுவாங்க. அடுத்து ஐசிஎஸ்ஐ இன்ட்ரா சைட்டோபிளாஸ்மிக் ஸ்பெர்ம் இன்ஜெக்ஷன். இது யாருக்குன்னா சிங்கிள் ஸ்பெர்ம் இன்ஜெக்டட் டைரக்ட்லி இன்டு த ஓவம் இட் செல்ஃப் இன் லேப். ஓகே, இதுவும் இன் வைட்ரோல தான் வருது. ஓகே, இன் வைட்ரோ, இது இன் வைட்ரோக்குள்ள தான் வருது, மாத்திலைக்கு. ஓகே, யூஸ்ட் இன் மேல் இன்ஃபர்டிலிட்டி. ஓகே, யூஸ்ட் இன் மேல் இன்ஃபர்டிலிட்டி. இது ஒன்று மட்டும் மாற்றி வச்சுக்கோங்க, சரியா? இது ஒன்று மட்டும் தான் இன் வைவோ, கேமிட் இன்ட்ரா ஃபெலோப்பியன் டிரான்ஸ்ஃபர் மட்டும் தான் இன் வைவோ ஃபர்டிலைசேஷன், மற்ற எல்லாமே இன் வைட்ரோக்குள்ள தான் வருது. சரியா? டன் கைஸ், கிளியர்? சூப்பர். அடுத்து பிரின்சிபல் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ்ல இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ்ங்கிற கான்செப்ட் உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ரெட் கலர் ஒயிட் கலர் ஃப்ளவர், F1 கிராஸ் F2 கிராஸ். இதில் F2 கிராஸ் பண்ணுறப்ப மட்டும் சடனாக பார்த்தீங்கன்னா ரெட் ஒயிட் இல்லாமல் ரெண்டும் கலந்த மாதிரி மிக்ஸ் ஆன ஒரு கேரக்டர் வருதுன்னா தட் இஸ் கால்ட் இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ். ஸோ F2 ரேஷியோவில் ஒரு ரெட்டு ரெண்டு பிங்க் ஒரு ஒயிட் வரும், 1:2:1ங்கிற ரேஷியோ நம்ம கிடைக்குது. ஸோ ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஃபீனோடைபிக் ரேஷியோ ஜீனோடைபிக் ரேஷியோ ரெண்டுமே சேமாக இருக்குன்னா தட் இஸ் இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ். இன்கம்ப்ளீட் டாமினன்ஸில் phenotypic as well as genotypic ratio ரெண்டுமே சேமா இருக்கும். டன். நெக்ஸ்ட் NCERT-ல ஒரு முக்கியமான விஷயம் சொல்றாங்க. எக்ஸாம்பிள் ஆஃப் த இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ் இஸ் ஸ்னாப்டிராகன், தட் இஸ் ஆன்டெர்ஹினம் மேஜர்ஸ்னு சொல்லுவாங்க. ஆன்டெர்ஹினம் தெரிஞ்சுக்கோ. அண்ட் மிராபிலிஸ் ஜலப்பா அப்படின்னு சொல்லியிருக்கு. 4 o'clock பிளான்ட் தான் தேவையில்ல, ஜஸ்ட் ஸ்னாப்டிராகன் அண்ட் மிராபிலிஸ் ஜலப்பா. ஸோ ஸ்னாப்டிராகன் வந்து ஆன்டெர்ஹினம், சரியா தெரிஞ்சுக்கோங்க. போத் கிவ்ஸ் பிங்க் கலர். ஓகே, போத் கிவ்ஸ் பிங்க் கலர். F1 ப்ராடக்ட் எடுத்துட்டு போயிட்டு நீங்க வந்து F2ல போட்டீங்கன்னா உனக்கு பிங்க் கலர் தான் கடைசியில் கிடைக்கும். இதுல ஃபீனோடைபிக் அண்ட் ஜீனோடைபிக் ரேஷியோ சேமா இருக்கு. இதுதான் முக்கியமான டிஃபரன்சியேஷன் பிட்வீன் மெண்டேலியன் டாமினன்ஸ். நார்மல் மெண்டேலியன் கிராஸ்ல என்ன ஆகும், ஃபீனோடைபிக் ரேஷியோ வேற இருக்கும், ஜீனோடைபிக் ரேஷியோ வேற இருக்கும். ஃபீனோடைப் அங்கே 3:1 இருக்கும், 3:1 இருக்கும். ஜீனோடைப் அங்கே 1:2:1 இருக்கும். ஆனால் இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ்ல ரெண்டுமே ஈக்குவலா இருக்கு. இதுதான் ஒரு பெரிய டிஃபரன்ஸ் சொல்லிட்டாங்க. சரியா? எக்ஸாம்பிள்ஸ் தெரிஞ்சிருக்கணும், அந்த ரேஷியோ தெரிஞ்சிருக்கணும், F2 கிராஸ்ல அது கடைசியில் கிடைக்கும்னு சொல்லி தெரிஞ்சிருக்கணும். டன். நெக்ஸ்ட் நம்ம படிக்க போகுது கோ டாமினன்ஸ். இன்கம்ப்ளீட் வேற கோடு வேற. இன்கம்ப்ளீட்ல மிக்ஸ் ஆகும், கோ டாமினன்ஸ்ல மிக்ஸ் ஆகாது, ரெண்டு பேருமே வந்து எக்ஸ்பிரஸ் ஆவாங்க. அதுதான் டிஃபரன்ஸ். இது வந்து ஏபிஓ பிளட் குரூப்பிங்ல பார்ப்போம். ஸோ ஏபி குரூப்ல என்ன இருக்கும், ரெண்டு ஆன்டிஜனுமே பிளட்ல பிரசன்ட் இருக்கும், ஆன்டிபாடியே இருக்காது, யூனிவர்சல் ரெசிபியன்ட்னு சொல்றதுனால தான். அடுத்து ஓ பிளட் குரூப்ல ரெண்டு ஆன்டிஜனுமே இருக்காது, ரெண்டு ஆன்டிபாடியுமே பிரசன்ட் இருக்கும், யூனிவர்சல் டோனான்னு சொல்றாங்க. நான் ஓ பாசிட்டிவ் தான். டன். நெக்ஸ்ட் ரீநீட்ல எங்கெல்லாம் இது கொஸ்டின் கேட்க முடியும்னா என்னென்ன பிளட் குரூப், என்னென்ன ஜீனோடைப் இருக்கு, என்ன ஆன்டிஜன் என்ன ஆன்டிபாடி பிளாஸ்மால இருக்கும், இதுதான் கேள்வியே. ஸோ பிளட் குரூப் ஏன்னா என்னென்ன ஜீனோடைப் பாசிபிளா இருக்கலாம், ஐஏவே இருக்கலாம், இல்ல ஒரு ஐஏ ஸ்மால் ஐ இருக்கலாம். சரியா? ரெண்டு தான் பாசிபிலிட்டி இருக்கு. அண்ட் ஆன்டிஜன் அப்ப ஏ பிளட் குரூப்னா ஆன்டிஜன் அண்ட் ஆர்பிசி ஏ குரூப் தான் இருக்க முடியும். அப்போ இது ஆப்போசிட்டா இருக்கிறவன் தான் ஆன்டிபாடியா இருக்க முடியும், ஆன்டிபி வந்து பிளாஸ்மா இருக்கு. சரியா? நெக்ஸ்ட் பி பிளட் குரூப் இருக்கிறவங்க இது மாதிரி தான், ஐபியா இருக்கலாம், இல்ல ஒரு ஐபி ஒரு ஸ்மால் ஐயா இருக்கலாம். அப்போ ஆன்டிஜன் அண்ட் ஆர்பிசி இஸ் பிஏ அண்ட் ஆன்டிபாடி இந்த பிளாஸ்மா இஸ் ஆன்டிஏ. ஓகே, பி குரூப்ல ஆன்டிஏ இருக்கும், ஏ குரூப்ல ஆன்டிபி இருக்கும். டன். நெக்ஸ்ட் ஏபி குரூப்ல ரெண்டு ஆன்டிஜனுமே பிரசன்ட் இருக்கணும், ஒரு ஆன்டிஜன் ஐஏவா இருக்கணும், இன்னொரு ஆன்டிஜன் ஐபியா இருக்கணும், அப்பதான் ஏபி குரூப் ஃபார்ம் பண்ணும். அப்போ ரெண்டு ஆன்டிஜனுமே பிளட் குரூப்ல ஆர்பிசில இருக்க போது, ஆனா ஆன்டிபாடி ஒண்ணுமே இருக்காது பிளாஸ்மால. கரெக்டான கான்செப்ட். நெக்ஸ்ட் ஸோ உங்க ஓ பிளட் குரூப்ல ஸ்மால் ஐ தான் ரெண்டுமே இருக்கணும். ஸோ அப்போ ஆன்டிஜன் எதுவுமே ஆர்பிசில இருக்காது, அதனால ரெண்டு ஆன்டிபாடியுமே பிளாஸ்மால இருக்கும். திஸ் இஸ் த காம்பினேஷன் இன் த கோடாமினன்ஸ் கேஸ். சரியா? நெக்ஸ்ட் பிரின்சிபல் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ்ல அடுத்த டாபிக் எங்க ரிப்பீட்டா கேட்கறாங்கன்னா இந்த ஜெனடிக் டிசார்டர், குரோமோசோமல் டிசார்டர்ஸ்ல இருந்து क्वेश्चन கேட்பாங்க. தி பிரின்சிபல் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் ரொம்ப முக்கியமான ஒரு சாப்டர். எல்லாமே திரும்ப கேட்டு இருக்காங்க, நிறைய क्वेश्चंस வரும். நான் டாப் 3 மட்டும் தான் பிக் பண்ணியிருக்கேன், ஆனா நீ எல்லாமே படிச்சுக்கோ, நல்லது. ஸோ இந்த இடத்துல அந்த
டிசார்டர்ஸில் என்னென்ன டிசார்டர்ஸ் இருக்குன்னா 3 தான் டாப்பாக எடுத்து வச்சிருக்கேன். டவுன் சிண்ட்ரோம், கிளைன்ஃபெல்டர் சிண்ட்ரோம், டர்னர் சிண்ட்ரோம். டவுன் சிண்ட்ரோம் வந்து ட்ரைசோமி 21. ஓகே, 21st குரோமோசோம்ல 2 இருக்கிறது போல 3 எக்ஸ்ட்ரா ஒருத்தர் இருக்கான், 3 இருக்கான் டோட்டலா. அடுத்து கிளைன்ஃபெல்டர் சிண்ட்ரோம்ல XXY, இதுதான் அவங்களோட கேரியோ டைப். நெக்ஸ்ட் டர்னர் சிண்ட்ரோம்ல XO. ஓகே, ஒரு X இருக்க வேண்டிய இடத்துல 0 தான் இருக்கு, எதுவுமே இல்லாமல் போயிடுச்சு. ஓகே, இது எத்தனை நம்பர் ஆஃப் டோட்டல் குரோமோசோம்ஸ் இருக்குன்னு கேட்டிங்கன்னா 47. நார்மல் பீப்பிளில் 46 குரோமோசோம்ஸ் தான் இருக்கணும், இதில் எக்ஸ்ட்ரா ஒருத்தர் இருக்கு. நெக்ஸ்ட் கிளைன்ஃபெல்டர்ஸ்ல இங்கேயும் ஒரு எக்ஸ்ட்ரா இருக்கு. நெக்ஸ்ட் இந்த எக்ஸ்ட்ரா எக்ஸ் ஒன்று இருக்கு, சரியா? அதான் பிரச்சனை. டர்னர் சிண்ட்ரோம்ல 46 இருக்க வேண்டியது 45 தான் இருக்கு. ஒரு எக்ஸ் குரோமோசோம் இருக்க வேண்டியது காணும், அது ஒழுங்கா எக்ஸ்பிரஸ் ஆகல, வரல, இதுதான் பிரச்சனை. சரி, இது யாரெல்லாம் பேஷன்ஸா இருக்க முடியும்னு கேட்டீங்கன்னா, டவுன் சிண்ட்ரோம்ங்கிறது மேல் ஃபீமேல் அப்படிலாம் கிடையாது, யாருக்கு வேணா டவுன் சிண்ட்ரோம் வரலாம். ஸோ மேல் ஃபீமேல் யாருக்கு வேணா காமனா வரலாம், விட்டுட்டு. நெக்ஸ்ட் கிளைன்ஃபெல்டர் சிண்ட்ரோம் யாருன்னா மேலா தான் இருக்க முடியும், ஏன்னா Y குரோமோசோம் இருக்கு மேலு. அடுத்து இந்த டர்னர் சிண்ட்ரோம் XX இருக்க வேண்டிய இடத்துல ஒரு X இல்லை, அப்போ இது ஃபீமேலா வர வேண்டியவங்க தான் டர்னர் சிண்ட்ரோம் இருப்பாங்க. அப்போ டர்னர் சிண்ட்ரோம் பேஷன்ஸ் ஆர் ஃபீமேல், கிளைன்ஃபெல்டர் சிண்ட்ரோம் பேஷன்ஸ் ஆர் மேல், டவுன் சிண்ட்ரோம் யாருக்கு வேணா வரலாம், ட்ரைசோமி 21. சரியா? நல்லா எத்தனை கேஸ் பார்த்துருக்கேங்க MBBS காலேஜில், சரியா? ஓகே, பார் பாடிஸ். இங்கே நீட் எக்ஸாம் கொஸ்டின் கேட்பாங்கன்னா இந்த ஒவ்வொரு லைன்லேருந்துமே கேட்பாங்க. பார் பாடிஸ் ரொம்ப முக்கியம். ஹவு டு கேல்குலேட் பார் பாடிஸ் கேட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிள். நம்பர் ஆஃப் எக்ஸ் குரோமோசோம்ஸ் -1. உங்களோட கேரியோ டைப்ல நம்பர் ஆஃப் எக்ஸ் குரோமோசோம் -1 பண்ணா உனக்கு வந்து பார் பாடி கிடைச்சிடும். ட்ரைசோமி 21ல பார் பாடிக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, அதுலாம் நார்மலாக தான் இருக்கும். பிரச்சனையே இந்த கிளைன்ஃபெல்டர் டர்னர் சிண்ட்ரோம்ல பார் பாடி என்னன்னு தான் கேட்பாங்க. ஸோ கிளைன்ஃபெல்டர்ஸ் பொறுத்தவரை 2 எக்ஸ் இருக்கு, அப்போ 2 - 1 ஆன்சர் இஸ் 1 கைஸ். நெக்ஸ்ட் டர்னர் சிண்ட்ரோம்ல XO ஒரே ஒரு X தான் இருக்கு, அப்போ 1 - 0 0 எடுது. திஸ் இஸ் த ப்ராப்ளம். ஓகே, எல்லாருக்குமே ஒரு பார் பாடி இருக்கும். ஃபீமேலாக இருந்தீங்கன்னா நார்மல் ஃபீமேலுக்கு ஒரு பார் பாடி இருக்கணும், ஆனால் இந்த ஃபீமேலுக்கு மட்டும் ஒரு பார் பாடி கூட இல்லாமல் இருக்கு. தட் இஸ் த ப்ராப்ளம் கைஸ். நெக்ஸ்ட் இதில் கீயான முக்கியமான கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ் மட்டும் எடுத்திருக்கேன், நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு, முக்கியமான மட்டும் பார்க்கலாம். டவுன் சிண்ட்ரோம்க்கு என்னன்னா மென்டல் ரிட்டார்டேஷன், ஃபரோ டங்கு அண்ட் டிபிக்கல் பாமா கிரீஸ் அண்ட் நிறைய ஃபீச்சர்ஸ் சொல்லியிருப்பாங்கல்ல, அது எல்லாமே டவுன் சிண்ட்ரோம்ல படிச்சுக்கோ. நெக்ஸ்ட் கிளைன்ஃபெல்டர் சிண்ட்ரோம்ல கைனிகோமாஸ்டியா இருக்கும், அண்ட் அந்த மேல் வந்து ஸ்டெரைலா தான் இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து ரீப்ரொடக்ஷன் அந்த அளவுக்குலாம் ஃபெர்டிலிட்டி இருக்காது. நெக்ஸ்ட் டர்னர் சிண்ட்ரோம்ல ருடிமெண்ட்ரி ஓவரிஸ் இருக்கும். இந்த பொண்ணுக்கு இந்த அந்த ஃபீமேலுக்குமே ஸ்டீரியலாக தான் இருப்பாங்க, அவங்களுக்குமே வந்து ப்ராப்பராக பியூபர்ட்டி அச்சீவ் இருக்காது, ஒழுங்காக எதுவுமே நடக்காது. அண்ட் வெப்டு நெக் இருக்கும், முக்கியமான ஃபீச்சர் ஸ்டார்ட் பண்ணிக்கோ. நான் வெப்டு நெக் இருக்கிறவங்களே பார்த்துருக்கேன், செம்மையாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஸோ தீஸ் ஆர் த இம்பார்ட்டன்ட் கீ ஃபீச்சர்ஸ் இந்த குரோமோசோமல் டிசார்டர்ஸ் கைஸ். நெக்ஸ்ட் அடுத்து நம்ம பார்க்க போகிறது மாலிகுலர் பேஸ் ஆஃப் இன்டெலிஜென்ஸில் DNA ரெப்ளிகேஷனில் முக்கியமான என்சைம்ஸ் இருக்குது. அந்த என்சைம்ஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன்ஸு வேகமாக திருப்பலாம். கமான், இந்த ஆர்டரில் நமக்கு என்சைம்ஸ் ஒர்க் ஆக போகுது. ஃபர்ஸ்ட் ஒன்றா பார்ப்போம். அதுக்கு ஒரு நிமோனிக் வச்சிருக்கேன். ஹெலிகேஸ் ஸ்டாப்ஸ் பிரைம் மினிஸ்டர் டியூரிங் லேசி ஒர்க். ஹெலிகேஸ் ஸ்டாப்ஸ் பிரைம் மினிஸ்டர் டியூரிங் லேசி ஒர்க். ஹெலிகேஸ் தான். ஸ்டாப்ஸ்ல டாப் ஃபார் டோபோயிசமேஸ், டாப் ஃபார் டோபோயிசமேஸ். பிரைம்னா பிரைமேஸ், மினிஸ்டர் விட்டுரு. டியூரிங்னா டி ஃபார் டிஎன்ஏ பாலிமரேஸ் 3, டிஎன்ஏ பாலிமரேஸ் 3. லேசினா லைகேஸ். சரியா? இந்த ஆர்டர் ஞாபகம் வச்சுக்கோ. ஸோ ஹெலிகேஸ் ஸ்டாப்ஸ் பிரைம் மினிஸ்டர் டியூரிங் லேசி ஒர்க், பக்கா. நெக்ஸ்ட் ஹெலிகேஸ்ங்கிறது அன்வைன்ஸ் த டபுள் ஹெலிக்ஸ் அட் ஓஆர்ஐ ரீஜன்ல 2 DNA இப்படி ஒட்டிட்டு இருக்கும், அன்வைன் பண்ணி இப்படி பிரிச்சு வச்சிடும். சரியா? அன்வைன் பண்ணி பிரிச்சிருச்சு. நெக்ஸ்ட் டோபோயிசமேஸ் என்ன பண்ணுது? ரிலீவ்ஸ் த சூப்பர் காயிலிங் அஹெட் ஆஃப் ஃபோர்க். ஸோ இதுல தெரிஞ்ச விட ரிலீவ்ஸ் சூப்பர் காயிலிங். டோபோயிசமேஸோட ஃபங்க்ஷன் ரிலீவ்ஸ் த சூப்பர் காயிலிங், அவ்வளவுதான். பிரைமேஸ் வந்து இட் சிந்தசைஸ் த RNA பிரைமர், ஈஸி. DNA polymerase 3 தான் ரொம்ப முக்கியமான மெயின் என்சைம். இட் இஸ் த மெயின் என்சைம். இட் elongates the new strands. எந்த டைரக்ஷன்? இந்த டைரக்ஷன் இட் இஸ் 5' to 3'. 5' to 3' டைரக்ஷன்ல இட் elongates the new strands. DNA polymerase 1 அந்த அளவுக்கு இது இல்ல, ஜஸ்ட் பாத்துக்கோ. இட் removes the remaining RNA primers, fills the gap. சரியா? DNA ligase தான் அடுத்து joins the Okazaki fragments. மிச்ச எல்லாத்தையுமே ஜாயின் பண்ணி வர்றது தான் DNA ligaseோட முக்கியமான வேலை. சரியா? ஸோ எல்லாம் முக்கியமான என்சைம்ஸ், அதோட ஃபங்க்ஷன்ஸ் திருப்பிட்டோம். கமான், நெக்ஸ்ட் அடுத்து எக்காலஜிக்கு போயிடலாம். அதுக்கப்புறம் இன்னும் ஒரு சில டாபிக்ஸ்ல இருக்கு, நான் வரேன். சரியா? எக்காலஜிக்கு போகலாம். எக்காலஜி என்ன இருக்குன்னா பிரமிட்ஸ் ஆஃப் எனர்ஜி கைஸ். பிரமிட்ஸ் இருக்கு, நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிரமிட்ஸ் இருக்கு. அதுல நல்லா நோட் பண்ணி பார்த்தா தெரியும். என்னைக்குமே பிரமிட்ஸ் ஆஃப் எனர்ஜி பிரமிட் வந்து ஆல்வேஸ் இட் வில் பி அப்ரைட் கைஸ். ஓகே, எனர்ஜி பிரமிட் வில் பி ஆல்வேஸ் அப்ரைட். மேலே பார்த்த மாதிரி தான் இருக்கும், அப்படியே ட்ரையாங்கிள் மாதிரி, மேலே பார்த்த ட்ரையாங்கிள் தான் உனக்கு இருக்கும். சரியா? நெக்ஸ்ட் இதுவே பிரமிட் ஆஃப் பயோமாஸ் பார்த்தீங்கன்னா நல்லா நோட் பண்ணணும். டெரஸ்ட்ரியலா லேண்ட்ல இருக்கிற பிரமிட் ஆஃப் பயோமாஸா இல்லை அக்வாட்டிக்கான்னு பார்க்கணும். லேண்ட்ல இருந்து அப்ரேட்டா தான் இருக்கும், ஆனால் அக்வாட்டிக்கா இருந்தா இன்வெர்டட் பிரமிட் வந்து தலைகீழ இருக்க மாதிரி இருக்கு ட்ரையாங்கிள். சரியா? ஸோ அப்போ எனர்ஜி வந்து ஆல்வேஸ் அப்ரேட்டு.
பயோமாஸாக இருந்ததுன்னா ரெண்டு விஷயம் யோசிக்கணும். டெரஸ்ட்ரியல் அக்வாட்டிக்காக பாரு. டெரஸ்ட்ரியல் இருந்தால் இதுவும் அப்ரைட்டாக தான் இருக்கும், ஆனால் அக்வாட்டிக்காக இருந்தால் மட்டும் இன்வெர்ட்டடாக இருக்கும். நெக்ஸ்ட் மூணாவது பீரியட் வந்து பிரமிட் ஆஃப் நம்பர்ஸ் வச்சு பிரமிட் இருக்கும். இது ஒவ்வொன்றுமே வேரியபிளாக இருக்கும், இர்ரெகுலராக இருக்கும், சொல்லவே முடியாது. சில சமயம் அப்ரைட்டாக இருக்கும், சில சமயம் டவுனாக இருக்கும், சில சமயம் பிகே இல்லாமல் இருக்கும். அந்த மாதிரி இர்ரெகுலராக இன்கன்சிஸ்டண்டாக இருக்கும் பிரமிட் ஆஃப் நம்பர்ஸ். இந்த 3 டிஃப்ரெண்ட் பிரமிட்ஸோட ஃபீச்சர்ஸ் உனக்கு எழுதியிருக்கேன், முக்கியமாக பார்த்துக்கோ. தீஸ் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, இதில் நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட்னா இதுதான். இது இந்த 10% லா 10% லா என்ன சொல்லுதுன்னா 10% லா ஸ்டேட்ஸ் தட் it is given by Lindman in 1942. That is 10% law. Only 10% of the energy is transferred from one trophic level to the next trophic level. So இது ஒரு டிராஃபிக்ல அங்க இருந்து நெக்ஸ்ட் லெவல் போகுதுன்னா இங்க இருந்து வெறும் 10% ஆஃப் எனர்ஜி தான் போகுது. இங்க 10,000 ஜூல்ஸ் இருக்குன்னா அங்க வெறும் 1000 ஜூல்ஸ் மட்டும் தான் போகுது. மிச்சம் 9,000 ஜூல்ஸ் வந்து ஹீட்டா லாஸ்ட் ஆயிடுது, ஆர் அதர் பயாலஜிக்கல் ப்ராசஸா லாஸ்ட் எடுத்துக்கிறாங்க. ஸோ எங்க இருக்கு இடத்துல only 10% of energy is transferred from one trophic level to the next. The rest is lost as the heat through respiration and other life process. Clear? பக்கா. நெக்ஸ்ட் இதுல இன்னொரு பாயிண்ட் சொல்லணும். grazing food chain, detritus food chain. grazing food chain னா it starts from producers. பிளான்ட்ஸ்ல இருந்து ஆரம்பிக்கும். பிளான்ட் ஹெர்பிவோர் கார்னிவோர் அப்படி போகும். பிளான்ட்ல இருந்து ஆரம்பிச்சா that is grazing food chain. ப்ரொடியூசர்ஸ்ல இருந்து ஆரம்பிக்குது. இது detritus food chain னா it starts from dead organic matters. டெட்ரைட்டஸ்னா டெட்ரிவோர்ஸ் கார்னிவோர்ஸ். ஓகே, டெட் ஆர்கானிக் மேட்டர் இருந்து ஆரம்பிச்சா டெட்ரைட்டஸ், ப்ரொடியூசர்ஸ் பிளான்ட்ஸ் இருந்து ஆரம்பிச்சா உனக்கு கிரேசிங் ஃபுட் செயின். கிளியர்? இது ரெண்டு முக்கியமான பாயிண்ட் சொல்ல நினைச்சேன். மற்றபடி எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். ஐ ஹோப் ஸோ உங்களுக்கு ஐடியா கொடுத்த நம்பரை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் தெரிஞ்சால் போதும் ரிகார்டிங் திஸ் டாபிக். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது யூட்ரோஃபிகேஷன். யூட்ரோஃபிகேஷன் நிறைய வகை இருக்கு. யூட்ரோஃபிகேஷன் என்ன, வேகமாக டக்கு பார்க்கலாம். இட் இஸ் த நியூட்ரியன்ட் என்ரிச்மெண்ட் கைஸ். ஓகே, இட் இஸ் த நியூட்ரியன்ட் என்ரிச்மெண்ட் ஆஃப் த வாட்டர் பாடிஸ். இது எப்படி நடக்குதுன்னா செமையான ஒரு கான்செப்ட், இது சொல்லித்தரேன். So now we are going to see eutrophication. Eutrophication processல என்ன நடக்க போகுது, நம்ம வாட்டர் பாடிஸ்ல இருக்குல்ல இதில் பண்ணுற சேஞ்சஸ்ல தான் நம்ம யூட்ரோஃபிகேஷன் படிக்க போகிறோம். ஸோ என்ன ஆக போகுதுன்னா நம்மளோட வாட்டர் பாடிஸ்ல இருக்குல்ல லேக்கு பாண்ட் இதெல்லாத்துலையுமே நியூட்ரியன்ட் என்ரிச்மெண்ட் நடக்க போகுது. நிறைய ரீசன்ஸ்லாம் நடக்கலாம், ஹியூமன் ரீசன்ஸ்லாம் நடக்கலாம், நேச்சுரல் நடக்கலாம். ஏதோ ரீசன்னால அந்த வாட்டர் பாடி மேலே நிறைய நியூட்ரியன்ஸ், நிறைய விஷயங்கள் நம்ம தூக்கி போகிறோம்ல, குப்பை அதெல்லாமே ஒரு ஆர்கானிக் மேட்டர் தான். அந்த ஆர்கானிக் மேட்டர் எல்லாமே அங்கே இருக்கிற தண்ணிக்கு ஒரு நியூட்ரியன்ட் அது ஆக்ட் ஆகுது. ஸோ அதில் நிறைய நைட்ரஜன் அண்ட் ஃபாஸ்பரஸ் இருக்கும். இதனால என்ன ஆகும்னா இன்க்ரீஸ்டு பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி நடக்கும். இன்க்ரீஸ்டு பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி அப்படின்னா அந்த தண்ணி மேலே அந்த நியூட்ரியன்ஸ்லாம் நீ போட்ட உடனே ஆல்கி நிறைய வந்து உட்காந்துக்கும். ஆல்கி எனக்கு சோறு கிடச்சிச்சு வந்து ஆல்கி நிறைய உட்காந்துக்குது. தட் இஸ் கால்டு எக்ஸசிவ் ஆல்கல் growth. நிறைய பச்சை பாசி ஃபார்ம் ஆகுங்க. அந்த பாசிங்கிறது ஆல்கல் ப்ளூம் தான். ஆல்கல் ப்ளூம்ங்கிறது அந்த பாசி ஃபார்ம் ஆகுதுங்கிறாங்க. நிறைய ஆல்கல் ப்ளூம் ஃபார்ம் ஆகுது. இதில் என்னாவது அந்த தண்ணி மேலே ஃபுல்லாக பச்சை கலரில் படைஞ்சிடும். அப்போ என்ன ஆகும், சன்லைட்டால் உள்ளே பூத முடியாது. அந்த சன்லைட்டால் உள்ளே பூந்து அடியில் இருக்கிற ஃபிஷ்ஷு, உள்ளே இருக்கிற அக்வாட்டிக் ஆர்கானிசம்ஸ்க்குலாம் சன்லைட்டே கிடைக்காம போயிடும். அப்போது சன்லைட் இல்லைன்னா தண்ணியில் இருக்கிற அடியில் இருக்கிற பிளான்ட்ஸ் எல்லாம் எதுவுமே க்ரோ ஆகாது. அப்போது அது எதுக்குமே சாப்பாடு கிடைக்காம உள்ளே இருக்கிறவங்க எல்லாமே சாவ ஆரம்பிச்சிருவாங்க. தட் இஸ் த ப்ராசஸ் கைஸ். ஆல்கல் ப்ளூம் நிறைய ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா இட் பிளாக்ஸ் த சன்லைட்டு. அப்போ சப்மர்ஜ்டு பிளான்ட்ஸ் டை, தண்ணிக்குள்ள மூழ்கி இருக்கிற பிளான்ட்ஸ்லாம் இறந்துடும் சன்லைட் இல்லாமல். ஸோ திஸ் காசஸ் இறந்ததுக்கு அப்புறமா அது எல்லாமே டீகம்போஸ் ஆகும். டீகம்போசிஷன் பை மைக்ரோப்ஸ். இறந்து போன எல்லா பிளான்ட்ஸுமே மைக்ரோப்ஸில் டீகம்போஸ் ஆகும். அந்த டீகம்போஸ் ஆன கண்டென்ட் தான் டிசால்வ்ட் ஆக்சிஜன். ஸோ இந்த டீகம்போசிஷன் நடக்கிறதுனால உன்னோட பிஓடி ரைஸ் ஆகும். ஓகே, பிஓடி ஆக்சிஜன் டிமாண்ட். ஓகே, அந்த ஆக்சிஜன் டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ அப்போ டிசால்வ்ட் ஆக்சிஜன் லெவல் இதில் கம்மி ஆகிடுது டிராஸ்டிக்கலாக. இதுதான் கான்செப்ட் கேஸ். ஓகே, எஸ், இந்த மைக்ரோப்ஸ் எல்லாமே இந்த டீகம்போஸ் பண்ணிடும். அப்படி பண்ணுறதுனால டிசால்வ்ட் ஆக்சிஜன் லெவல் வந்து ரொம்பவே குறைஞ்சிடும். ஏன்னா மைக்ரோப்ஸ் வந்து டீகம்போஸ் பண்ணுறதுக்காக எல்லா ஆக்சிஜனையும் கன்சியூம் பண்ணிக்கிச்சு. அப்போது லெவல்ஸ் ஆஃப் த ஆக்சிஜன் இந்த டிசால்வ்ட் ஆக்சிஜன் வந்து குறைஞ்சிடுது டிராஸ்டிக்கலி. அப்படி குறையிறதுனால அக்வாட்டிக் லைஃப்ஸ், அங்கே இருக்கிற உயிருள்ள ஆர்கானிசம்ஸ், ஃபிஷ்ஷு, நண்டு அதெல்லாமே வந்து ஆக்சிஜன் டிசால்வ்ட் ஆக்சிஜன் இல்லாமல் தவிக்குது. அப்போ திஸ் இன்க்ரீசஸ் த பிஓடி. ஓகே, ஆக்சிஜன் டிமாண்ட் ஆஃப் தட் வாட்டர் பாடி. கிளியர்? டன். This is the eutrophication complete cycle guys. புரிஞ்சிருக்கும் நம்புறேன். எஸ்,
நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போது ஸ்பீஷிஸ் ஏரியா ரிலேஷன்ஷிப். இதெல்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க, வேகமாக திருப்பத்துக்கு மட்டும் தான் வந்திருக்கேன் இந்த மொமெண்ட்ல. ஸ்பீஷிஸ் ஏரியா ரிலேஷன்ஷிப் நான் நீட் 26 சொன்னேன். ஸோ இது என்னன்னா ஒரு கர்வ் இருக்கு, இந்த பக்கம் ஸ்பீஷிஸ் ரிச்னஸ், இந்த பக்கம் ஏரியா. இது ரெண்டுலையுமே ரெண்டு வகையான கர்வ் இருக்கலாம். லாக் வச்ச ஃபார்முலால ஸ்ட்ரெயிட் லைன் வரும், லாக் இல்லாத ஃபார்முலால அப்படியே கர்வ்டா வரும். ஸோ S is equal to C into A power Zங்கிறதா ஃபார்முலா. ஸோ ரெண்டு பக்கமும் லாக் எடுத்தீங்கன்னா log S is equal to log C plus Z log A அப்படின்னு சொல்லிட்டு வரும். இதான் இந்த ஸ்பீஷிஸ் ரிச்னஸ்க்கான ஃபார்முலா. இதுல Z வேல்யூ வச்சதான் மெயினான கீ. Z வேல்யூ வந்து ஸ்மால் ரீஜியன்ஸ்க்குலாம் குட்டியாக இருக்கும், 0.1 to 0.2 இருக்கும். பெரிய லார்ஜ் ஏரியாஸ் ஆர் கான்டினென்ட்ஸ்க்கு 0.6லேருந்து 1.2 இருக்கும். ஃப்ரூகிவோரஸ் பேர்ட்ஸ் and mammals in the tropical forest have 1.15. okay, tropical forestல Z value 1.15, that is the maximum value. okay, 1.15 பக்கத்துல வருது, சரியா? ஓகே, டன். இதெல்லாம் சும்மா தெரிஞ்சுக்கோங்க போதும். வேணா அந்த ஃபார்முலா அந்த கிராஃப் அரே தெரிஞ்சா போதும். ஃபார்முலா கிராஃப் அரே தெரிஞ்சாவே சூப்பர் கேஸ். நெக்ஸ்ட் நோ மூவிங் இட் ஃபார் த அதுதான் அந்த மாலிகுலர் பேசிஸ்க்கு திரும்ப வந்துட்டோம். the first thing you have to do is histone octamer. histone octamerல 8 புரோட்டீன் இருக்க போது அந்த 8 புரோட்டீன் யாருன்னு கேட்டிங்கன்னா H2A, H2B, H3, H4 4 இருக்கா. எல்லாமே ரெண்டு மாலிகுல் இமேஜின் பண்ணிக்கோ. 2 மாலிகுலா H2A, 2 மாலிகுலா H2B, 2 மாலிகுலா H3 and 2 மாலிகுலா H4. மொத்தமா 8 புரோட்டீன் நமக்கு கிடைச்சிருச்சு. இது எல்லாமே சேர்ந்து ஒன்று ஒட்டுக்கா ஃபார்ம் ஆகுதுல, இது பேர் தான் ஹிஸ்டோன் ஆக்டமர். ஆக்டானா 8ன்னு அர்த்தம், சரியா? இது முக்கியமான கேள்வி என்ன, ஹிஸ்டோன் ஆக்டமருக்குள்ள H1 ஹிஸ்டோன் இருக்கவே இருக்காது. H1 ஹிஸ்டோனோட வேலை இந்த ஆக்டமருக்குள்ள இருக்கா, தனியாக தான் வெளில இருக்கும், அதோட வேறையே வேலை, சரியா? டன். நெக்ஸ்ட் இந்த ஹிஸ்டோன் ஆக்டமர்ல தான் நம்மளோட மெயின் டிஎன்ஏ பைண்ட் ஆகும். மெயின் டிஎன்ஏ இப்படி பைண்ட் ஆயிருக்கும். பைண்ட் ஆனதுக்கு அப்புறம் இந்த மெயின் டிஎன்ஏ வந்து ஒரு லிங்கர் டிஎன்ஏ அட்டாச் இருக்கும். ஒரு லிங்கர் டிஎன்ஏ அட்டாச் இருக்கும். அது எதுக்காகனா சி கைஸ், இது பேர் தான் நியூக்ளியோசோம். இந்த ஹிஸ்டோன் ஆக்டமர்ல ஒரு டிஎன்ஏ பைண்ட் ஆகி முடியுது பார்த்தியா? ஸோ நியூக்ளியோசோம் இஸ் ஈக்குவல் டு ஹிஸ்டோன் ஆக்டமர் பிளஸ் ராப்டு டிஎன்ஏ பிளஸ் லிங்கர் டிஎன்ஏ. இது மூணு சேர்ந்தா ஒரு நியூக்ளியோசோம் ஃபார்ம் ஆகுது. ஸோ இது ஒரு நியூக்ளியோசோம். இந்த மாதிரி thousands ஆஃப் நியூக்ளியோசோம் ஃபார்ம் ஆயிருக்கும். இந்த டயக்ராம் பாரு, நேராக இருக்கிற டிஎன்ஏ போய் இந்த நியூக்ளியோஸ் இந்த ஆக்டமர் மேலே பைண்ட் ஆகி வந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறமா ஒரு நியூக்ளியோசோம் இன்னொரு நியூக்ளியோசோம்ல லிங்க் ஆகிறதுக்கு யூஸ் பண்ணுறது லிங்கர் டிஎன்ஏ. ஸோ இது எல்லாமே பார்க்குறப்போ பீட்ஸ் ஆன் ஸ்ட்ரிங் அப்பியரன்ஸில் இருக்கும். பீட்ஸ் ஆன் ஸ்ட்ரிங் அந்த மணியாக இருக்கு பார்த்தியா, பீட்ஸ் ஆன் ஸ்ட்ரிங் அப்பியரன்ஸில் இருக்குங்கிறாங்க. டிஃப்ரெண்ட் நியூக்ளியோசோம்ஸ் எல்லாமே இதெல்லாம் கண்டென்ஸ் ஆகி நெக்ஸ்ட் லெவல் கண்டென்சேஷன் நடக்கும். கண்டென்ஸ் ஆகி இவ்வளோ கண்டென்ஸ்டாக ஒரு குரோமோசோம் ஃபார்ம் ஆகும். இதுதான் அந்த உங்கள் மெட்டாஃபேஸில் இருக்கிற குரோமோசோமோட ஸ்ட்ரக்சர். ஸோ இப்படி தான் ஸ்ட்ரக்சரலாக இது கண்டென்ஸ் ஆகிட்டே வருது நம்ம டிஎன்ஏ. டன் கைஸ், இதில் நோட் பண்ண வேண்டியது H1 histone does not forms part of the octamer core. This is the linker histone. இது linker DNA காக தான் ஹெல்ப் பண்ணுது. It is the linker histone that stabilizes the nucleosome by binding to the linker DNA. அந்த linker DNA ஒரு நியூக்ளியோசோம்குள்ள கனெக்ட் பண்றதுக்கு தான் இது ரோல் எடுத்துக்குது between nucleosomes. ஓகே, அவ்வளவுதான், தேவையில்ல. தென் இது பார்க்குறப்போ beads on string appearance மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் லெவல் ஸ்ட்ரக்சர் இது. நெக்ஸ்ட் now let's move on for the lac operon. லாக் ஒப்பெரான்லேருந்து அந்த என்சைம்ஸ் அது எல்லாமே செம்மையாக ஞாபகம் வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் லாக் ஒப்பெரான்கிற ஸ்ட்ரக்சர் நம்ம ஈக்குவலிக்காக தான் நம்ம பார்க்குறோம். ஈக்குவலில் தான் நம்ம படிக்கிறோம். இதில் நீ முக்கியமாக படிக்க வேண்டிய 2 ரீஜன், ரெகுலேட்டரி ரீஜன், ஸ்ட்ரக்சரல் ஜீன்ஸ். ரெகுலேட்டரி ரீஜனில் 3 பேர் இருக்காங்க. ஐ ஜீனு, ரெகுலேட்டரி ஜீனு, PA ப்ரமோட்டர், O ஃபார் ஆப்ரேட்டர். பக்கா இங்கே 3 இருக்கு. லாக் Z, லாக் Y, லாக் A. ZYA நம்ம படிப்போம், சரியா? ஸோ 5' to 3' தான் இந்த ஆர்டர் அட்டாச் இருக்கும். இது நோட் பண்ண வேண்டிய விஷயம்னா இந்த என்சைம்ஸ் தான். லாக் இசட்லேருந்து பீட்டா கேலக்டோசிடேஸ் என்சைம் செக்ரெட் ஆகும். இதில் மெயின் ஃபங்க்ஷன் இந்த லாக்டோஸை குளுக்கோஸ் பிளஸ் கேலக்டோஸாக பிரேக் பண்ணுறது தான் இந்த பீட்டா கேலக்டோசிடேஸோட மெயின் ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் லாக் ஒய் வந்து பர்மியேஸுங்கிற என்சைம் செக்ரெட் பண்ணுது. இதோட மெயின் ஃபங்க்ஷன் இன்க்ரீசஸ் த பர்மியபிலிட்டி ஆஃப் த செல் மெம்பரேன், ஹெல்ப்ஸ் லாக்டோஸ் என்ட்ரி. நெக்ஸ்ட் லாக் ஏவோட வேலை trans acetylase. it is involved in the acetylation relation to detoxification. அவ்வளவுதான், சேர்த்து தெரிஞ்சுக்கோங்க போதும். இல்ல நிமோனிக் என்னன்னா இங்க இருக்கு பாரு, Z breaks, Y takes in A acetylates. Z வந்து பிரேக் பண்ணுது. யாரை பிரேக் பண்ணுது? லாக்டோஸை பிரேக் பண்ணி குளுக்கோஸ் பிளஸ் கேலக்டோஸை மாற்றுது. Y வந்து brings in, உள்ள கொண்டு வருது. யாரை? லாக்டோஸை உள்ள கொண்டு வருது. அதுக்காக பெர்மியேஸ் என்சைமை ரிலீஸ் பண்ணுது, பெர்மியேஸ் செக்ரேட் பண்ணுது. நெக்ஸ்ட் A வந்து அசிட்டிலேஷன் பண்ணுது. ஸோ தட் ட்ரான்ஸ் அசிட்டிலேஷன் என்சைம் அசிட்டிலேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது. இதுதான் ஒரு ப்ராசஸ். அண்ட் இது முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கோ, லாக்டோஸ் தான் இன்டியூசர். ஸ்விட்ச் ஆன் பண்ணுறதுக்கு யார் தேவை? லாக்டோஸ் இருந்தால் மட்டும் தான் இந்த லாக் ஒப்பரன் ஸ்விட்ச் ஆன் வேலை செய்யும். லாக்டோஸ் எப்பப்பெல்லாம் வெளியில இல்லையோ சுவிட்ச் ஆஃப் ஆகி தூங்கிட்டு இருக்கோம் நிம்மதியா, சரியா? இட் ஹேப்பன்ஸ் இன் த ஈகோலை கைஸ். ஜாக்கோப் அண்ட் மொனாட் அவங்க தானே பண்ணாங்க, எனக்கு பேர் மறந்துருச்சு, மொனாட் நினைக்கிறேன், பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் அடுத்த கொஸ்டின் மறுபடியும் இந்த ஈகாலஜிலேருந்து.
5 conditions for Hardy-Weinberg equilibrium. Hardy-Weinberg equilibriumல 5 முக்கியமான கண்டிஷன் சொல்லுவாங்க. அது என்னென்ன கண்டிஷன்ஸ்? கமான் கைஸ், இதெல்லாம் அப்படியே உங்களுக்கு ஒரு மேட்சிட்டா கேட்கலாம். ஆக்சுவலாக நான் லாஸ்ட் இதுலேயே ஈக்குவல் குவாட்ரேட்டுங்கிற கொஸ்டின் எடுத்து வச்சிருந்தேன். உங்களுக்கு அந்த ஸ்லைடில் இருக்கும், நான் சொல்ல மிஸ் ஆயிடுச்சு, அந்த ஸ்லைடு மிஸ் ஆயிடுச்சு. ஈவல் குவாட்ரேட் கொஸ்டின் எடுத்து வச்சிருந்தேன். இது நாலுமே ஒரு ஹேபிடேட் லாஸ் அண்ட் ஃப்ராக்மெண்டேஷன் அதெல்லாம் எடுத்து வச்சிருந்தேன். மிஸ் அவுட் பண்ணேன். கமான் கம் பேக் ஹியர். ஸோ அப்போ 5 கண்டிஷன்ஸ் ஃபார் Hardy-Weinberg பிரின்சிபல் என்னன்னா, ஃபர்ஸ்ட் லார்ஜ் பாப்புலேஷன், random mating, no mutation, no migration or gene flow, no natural selection. Hardy-Weinberg principle நடக்கணும்னா, Hardy-Weinberg equilibrium அச்சீவ் ஆகணும்னா 5 கண்டிஷன் இருக்குன்னா, large population, random mating, no mutation, no transfer, no migrant gene, no migration or gene flow, no natural selection. இதுதான் 5 முக்கியமான கண்டிஷன். நெக்ஸ்ட், இதுல ஜெனடிக் ட்ரிஃப்ட்னா, இட் இஸ் த ரேண்டம் சேஞ்ச் இன் த அலீலிக் ஃப்ரீக்வன்சி இன் ஸ்மால் பாப்புலேஷன்ஸ் டியூ டு சான்ஸ். ஒரு பை சான்ஸ் வந்து அந்த ஸ்மால் பாப்புலேஷன்ல அலீல்ஸோட ஃப்ரீக்வன்சிஸ் மட்டும் லைட்டா மாறலாம். இது பேர் தான் ஜெனடிக் ட்ரிஃப்ட். இட் ஹேப்பன்ஸ் பை சான்ஸ். அது ஆட்டோமேட்டிக் நடக்குது, நமக்கு எது பெரிய டிஃபரன்ஸ் இல்லை. ஆனா இட் டிஸ்டர்ப்ஸ் த Hardy-Weinberg பிரின்சிபல். டன் கேட்பாங்க. அடுத்து இதுல ஈக்குவேஷன் என்னன்னா, p square plus 2pq plus q square. Okay, in the formula should be equal to 1, where p is the frequency of dominant allele, q is the frequency of recessive allele. Note பண்ணிக்கோங்க. Next, evolution occurs when Hardy-Weinberg equilibrium is disturbed. எப்பப்பெல்லாம் Hardy-Weinberg equilibrium disturb ஆகுதோ அப்பப்பெல்லாம் evolution நடக்கும். Clear? இந்த Hardy-Weinberg equilibriumல related points தெரிஞ்சு நம்புறேன். 5 பாயிண்ட் ரொம்ப முக்கியம், நல்லா பார்த்துக்கோங்க. 5 conditions. Finally, ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட். கைஸ், வாட் இஸ் ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட்? உங்களுக்கு தெரியும், மாலிகுலர் பேஸ் ஆஃப் இன்டெலிஜென்ஸ்ல ரொம்ப முக்கியமான ஒரு ப்ராஜெக்ட். இதில் நிறைய நம்பர்ஸ் இருக்கு. நம்பர்ஸ் ஒரு திருப்பிட்டு போ பிஃபோர் த எக்ஸாமினேஷன். என்ன நம்பர்ஸ் இருக்கு? இட் கண்டெய்ன்ஸ் 3000 பில்லியன் ஜீன், 3.1647 பில்லியன் பேசஸ், less than 2% கோட்ஸ் ஃபார் ப்ரோட்டீன்ஸ், 99.9% சீக்வன்ஸ் ஆர் ஐடென்டிக்கலாக தான் இருக்கு. Chromosome 1 contains maximum number of genes. Y chromosome contains the minimum number of genes. இதில் முக்கியமான லைன்ஸ் பார்த்தீங்கன்னா, ரெப்பிட்டேட்டிவ் சீக்வன்ஸ் பற்றி பேசியிருப்பாங்க. அண்ட் SNPs, அந்த ஸ்மால் நியூக்ளியர் ப்ரோட்டீன்ஸ் அதை பற்றி பேசியிருப்பாங்க. முடிஞ்சா NCERT எடுத்து ஒரு தடவை ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட் மட்டும் ரிவிஷன் பண்ணிட்டு நாம இந்த க்ளோஸ் பண்ண போகிறோம். கமான் கைஸ். இன்னும் ஒரு சில டாபிக்ஸ் இருக்கு, க்ளோஸ் பண்ணிக்கலாம். எஸ். நெக்ஸ்ட் நம்ம ப்ரொசீட் பண்ணோம்னா, அடாப்டிவ் ரேடியேஷன். கைஸ், ரொம்ப முக்கியமான கான்செப்ட் இது. அடாப்டிவ் ரேடியேஷனும் கன்வர்ஜென்ட் எவல்யூஷனும் ஒன்று கிடையாது, ரெண்டு பேருமே ஒன்று கிடையாது. அடாப்டிவ் ரேடியேஷன் இஸ் ஒன் ஆன்செஸ்டர் டைவர்ஜிங். அடாப்டிவ் ரேடியேஷன்னா ஒரே ஒரு காமன் ஆன்செஸ்டர் வந்து டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் வந்து டைவர்ஜை வெளில போகிறது. கன்வர்ஜென்ட் எவல்யூஷன்னா டிஃப்ரெண்ட் ஆன்செஸ்டர்ஸ்லேருந்து ஒரே கேரக்டர் கன்வர்ஜ் ஆகிறது. முக்கியமான விஷயம். இதுக்கு கிளாசிக்கல் எக்ஸாம்பிள் ஆஸ்திரேலியன் மார்சுபியல்ஸ். இது வந்து ரெண்டுக்குமே எக்ஸாம்பிள் வந்து காமன் எக்ஸாம்பிள் ஆஸ்திரேலியன் மார்சுபியல்ஸ் வந்து இந்த கன்வர்ஜென்ட் எவல்யூஷனுக்கு எக்ஸாம்பிள், நம்மளோட அடாப்டிவ் ரேடியேஷனுக்கு எக்ஸாம்பிள். எப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ அடாப்டிவ் ரேடியேஷன் அமாங் தெம்செல்ஸ் அண்ட் கன்வர்ஜென்ட் எவல்யூஷன் வித் த பிளாசென்டல்ஸ். எஸ், இதுக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியன் மார்சுபியல்ஸ். இந்த அடாப்டிவ் ரேடியேஷன் அண்ட் கன்வர்ஜென்ட் எவல்யூஷன் ரெண்டையுமே காமன் எக்ஸாம்பிள் கேட்டிங்கன்னா ஆஸ்திரேலியன் மார்சுபியல். இவங்க ஒன்று மட்டும் தான் ரெண்டுக்குமான எக்ஸாம்பிளாக இருக்காங்க. இதில் எப்படி இருக்குன்னு நான் சொல்லித்தரேன். இப்போதைக்கு ஜஸ்ட் கேட்டுக்கோ, ரெண்டுக்கும் காமன் எக்ஸாம்பிள் ஆஸ்திரேலியன் மார்சுபியல். சரியா? தானே ஸோ எஸ், நெக்ஸ்ட் இதில் நீங்கள் நோட் பண்ண வேண்டியது ஃபின்ச்சஸ் இந்த கெலப்பகோஸ் ஐலாண்ட். கெலப்பகோஸ் ஐலாண்ட் இருக்கிற ஃபின்ச்சஸ் இனிஷியலாக பார்த்தீங்கன்னா பீக் வந்து ஒரு மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பீக்ஸோட மார்ஃபாலஜியே மாறும். இது என்னது? காமன் ஆன்செஸ்டர் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பீக்ஸ். ஒவ்வொரு வேரியேஷனில் பீக்கோட சைஸ் ஷேப்லாம் மாறிக்கிட்டே இருக்கும் டிபெண்டிங் அப்பான் த நீட்ஸ். ஒரு காமன் ஆன்செஸ்டர் டிஃப்ரெண்டாக மார்ஃபாலஜி மாறுதுன்னா திஸ் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் அடாப்டிவ் ரேடியேஷன். ஒரு ஆன்செஸ்டர் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பீக்ஸ் ஜென்ரேட் ஆகுது. நெக்ஸ்ட் மார்சுபியல்ஸ் வெர்சஸ் அந்த பிளாசென்டல் மேமல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க ரெண்டு பேருக்கு தான் கன்வர்ஜென்ட் எவல்யூஷன் நடக்குது. ஸோ சேம் ஹேபிடேட்ல இருக்கிறதுனால சேம் ஷேப்ஸ் எல்லாத்துக்குமே அது இருக்கும். அந்த ஒரு கான்செப்ட் இது நோட் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம். நெக்ஸ்ட் நவ் கைஸ், அடுத்து இந்த பயோடெக்னாலஜியில் ஒரு சில முக்கியமான கான்செப்ட்ஸ் வந்திருக்கேன். பயோடெக்னாலஜி என்ன பார்த்தீங்கன்னா, நேமிங் சிஸ்டம் ஃபார் த
அந்த ஜீனஸ்க்கு நேமிங் வைப்பாங்க. அது எப்படி பேர் வைக்கிறாங்க ரூல்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஈகோரேங்கிற பேர் எப்படி வந்துச்சுன்னா, அந்த ஈகோ அந்த ஃபர்ஸ்ட் 3 லெட்டர் எங்கேருந்து வரும்னா அந்த ஆர்கானிசம் பேர்ல இருந்தா ஃபர்ஸ்ட் 3 லெட்டர். ஓகே, ஃபர்ஸ்ட் ஜீனஸ் நேம், ஃபர்ஸ்ட் 2 ஸ்பீஷிஸ் நேம், அது ரெண்டு அப்படியே வந்துடும். ஸோ ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து கம்ஸ் ஃப்ரம் த ஜீனஸ் நேம், அடுத்த 2 லெட்டர் கம்ஸ் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் 2 லெட்டர்ஸ் ஆஃப் த ஸ்பீஷிஸ் நேம். அடுத்த இந்த ஆர் கம்ஸ் ஃப்ரம் த இந்த இது கைஸ், இது பேர் ஸ்ட்ரெயின் சொல்லுவாங்க. RY13 ஸ்ட்ரெயின். அந்த ஸ்ட்ரெயின்ல ஃபர்ஸ்ட் லெட்டர் இருந்து ஆர் வந்துருச்சு. அண்ட் இந்த ஒன்னுங்கிறது ஐங்கிறது ஆக்சுவலி ஒன்னுங்கிறது ஃபர்ஸ்ட் ஐசோலேட்டட். ஓகே, ஃபர்ஸ்ட் என்சைம் ஐசோலேட்டட்னால ஆர்டர் வந்து 1ன்னு சொல்லுவாங்க. 1 வச்சிருக்காங்க. அது நம்ம ஐன்னு கூப்பிட்டு பழகிட்டோம். ஸோ ஈகோரேங்கிறது இ கம்ஸ் ஃப்ரம் ஜீனஸ், CO கம்ஸ் ஃப்ரம் த ஸ்பீஷிஸ், R கம்ஸ் ஃப்ரம் த ஸ்ட்ரெயின், 1 கம்ஸ் ஃப்ரம் த ஐசோலேஷன். ஓகே, ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் லெட்டர் ஜீனஸ், நெக்ஸ்ட் 2 லெட்டர் ஸ்பீஷிஸ், நெக்ஸ்ட் லெட்டர் ஸ்ட்ரெயின் அண்ட் ரோமன் நியூமரிக்கல் வந்து ஆர்டர் ஆஃப் ஐசோலேஷன் ஃப்ரம் தட் ஸ்ட்ரெயின். கிளியர்? நெக்ஸ்ட் ஹிண்ட் 3 அப்படிதான் வந்திருப்பாங்க. H ஃபார் ஹீமோஃபிலஸ், IN ஃபார் இன்ஃப்ளூயன்ஸா, அடுத்து ஆர்ல RD. இதில் ஆர்டிலேருந்து இந்த D எடுத்துருக்காங்க. அண்ட் தேர்ட் என்சைம்ல 3 வந்துருச்சு. சரியா? நெக்ஸ்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ்ல வேலை என்னன்னா, முக்கியமான வேலை ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸஸ். இட் கட்ஸ் டபுள் ஸ்டாண்டர்ட் DNA அட் ஸ்பெசிஃபிக் சீக்வன்ஸ். ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் வேலை டபுள் ஸ்டாண்டர்ட் DNAவை ஒரு சில ஸ்பெசிஃபிக் சீக்வன்ஸ்ல கட் பண்ணி விடுறது தான். அதுல முக்கியமான விஷயம் ஈகோரே ரெகக்னைசஸ் GAATTC சீக்வன்ஸ். ஓகே, GAATT சீக்வன்ஸ் எங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் ஈகோரே கண்டுபிடிக்கும். தட் சீக்வன்ஸ் இஸ் கால்ட் பாலிண்ட்ரோமிக் சீக்வன்ஸ் கைஸ். இதுல கண்டுபிடிச்சு ஒரு ஸ்பெசிஃபிக் ரீஜன்ல கட் பண்ணும். தட் இஸ் இந்த Gக்கும் Aக்கும் நடுவில் அந்த இடத்துல போய் கட் பண்ணி விட்டுரும். ஸோ இட் கட்ஸ் பிட்வீன் த G அண்ட் A ஆன் போத் ஸ்டாண்ட்ஸ். எந்த ஸ்டாண்ட்ஸ்ல இருந்தாலும் சரி Gக்கும் Aக்கும் நடுக்கிறத கட் பண்ணி விட்டுரும். அதுதான் இந்த ஈகோரேயோட முக்கியமான ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் இந்த பாலிண்ட்ரோமிக் சீக்வன்சஸ் ரீட் சேம் ஆன் போத் ஸ்டாண்ட்ஸ் இன் 5' to 3' டைரக்ஷன். பாலிண்ட்ரோமிக் சீக்வன்ஸ் வந்து 5' to 3' டைரக்ஷன்ல 2 ஸ்டாண்ட்லையுமே ஒரே மாதிரி தான் நமக்கு ரீட் ஆகும். இந்த மாதிரி கட் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா இந்த மாதிரி நடுவில் போய் கட் பண்ணி விட்டுறதுல கட் பண்ணதுக்கு அப்புறம் ஸ்டிக்கி எண்ட்ஸுங்க ஒன்று ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ கட் பண்ணதுக்கு அப்புறம் ஸ்டிக்கி எண்ட்ஸ் மாதிரி ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ தே ஆர் கொஹெசிவ் எண்ட்ஸ். ஸோ ஸ்டிக்கி எண்ட்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்டு. திஸ் எனேபிள்ஸ் ஈஸி லைகேஷன் வித் காம்ப்ளிமெண்ட்ரி ஃப்ராக்மெண்ட்ஸ். இந்த ஸ்டிக்கி எண்ட்ஸ் ஃபார்ம் ஆகிறது நமக்கு ஈஸியாக இருக்குது காம்ப்ளிமெண்ட்ரி ஃப்ராக்மெண்ட்ஸ் வந்து உட்காரத்துக்கு. சும்மா ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. DNA லைகேசஸ் தான் இந்த ஸ்டிக்கி எண்ட்ஸ் எல்லாத்தையும் ஜாயின் பண்ணி விடுது. ஸோ அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் நியூக்ளியஸ் போயிட்டு இந்த Gக்கு ஏற்கனவே கட் பண்ணி விட்டதுக்கு அப்புறம் ஸ்டிக்கி எண்ட்ஸுங்க ஒன்று ஃபார்ம் ஆகுது. சரியா? ஸ்டிக்கி எண்ட்ஸ் ஒன்று கிரியேட் ஆகும். அந்த ஸ்டிக்கி எண்ட்ஸ் கிரியேட் ஆனதுனால தான் ஈஸியாக வந்து எந்த ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி பேஸஸும் ஈஸியாக வந்து உட்காந்துக்கலாம். அழகாக வந்து அந்த இதுவுமே ஃபில் ஆகும். ஸோ இட் எனேபிள்ஸ் ஈஸி லைகேஷன் வித் காம்ப்ளிமெண்ட்ரி ஃப்ராக்மெண்ட்ஸ். டன் அண்ட் இந்த ஸ்டிக்கி எண்ட்ஸ் எல்லாத்தையும் இந்த சேர்த்து விடுறதுக்கு யூஸ் பண்ணுற இந்த DNA லைகேஸ் ஜாயின்ஸ் த ஸ்டிக்கி எண்ட்ஸ் ஃபார்ம்ஸ் த ரீகாமினன்ட் DNA. நமக்கு தேவையான ரீகாமினன்ட் DNAவை ஈஸியாக இதை யூஸ் பண்ணி ஃபார்ம் பண்ணிக்கலாம். திஸ் இஸ் த ப்ராசஸ் ஹேப்பனிங் இன் த ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸஸ் அண்ட் லட் சப்ஸ்கேஸ். கிளியர்? பக்கா எடுத்துக்கலாமா? நெக்ஸ்ட் அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த ஒரு விஷயம் கைஸ். தட் இஸ் உங்களோட அந்த பின்னாடி ஆர்கானிசம்ஸ் அண்ட் பாப்புலேஷனில் கமென்சலிசம் அமென்சலிசம் நான் போன தடவை பார்த்துட்டு போக சொன்னேன். இதை வந்து இப்பயே புக் ஓப்பன் பண்ணி ஒவ்வொன்றுக்கும் எக்ஸாம்பிள் பார்த்துட்டு போங்க. கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வரும்னு. இந்த ரீநீட்லி இதுலேருந்து ஒரு கேள்வி வர சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஒவ்வொன்றும் நீங்கள் தெளிவாக பார்த்துக்கணும். எப்படி வேணால் கேட்பாங்க, மேட்ச் இட்டில் கூட கேட்கலாம், எப்படி வேணால் கேட்கலாம். கமான் கைஸ், இது நீங்கள் பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம் தான். மியூச்சுவலிசம்னா 2 பேருமே பெனிஃபிட் ப்ளஸ். எக்ஸாம்பிள் ஃபிக் வாஸ்ப். ஃபிக் வந்து இதுக்கு வந்து தங்கறதுக்கு ஷெல்டர் கொடுக்க எல்லாம் கொடுக்கும். வாஸ்ப் வந்து பாலினேட் பண்ண ஹெல்ப் பண்ணும். அடுத்து மைகாரிசம் உங்க எல்லாருக்குமே தெரியும். நெக்ஸ்ட் கமென்சலிசம்னா ஒருத்தருக்கு பெனிஃபிட், ஒருத்தர் நியூட்ரலா இருப்பாங்க. எக்ஸாம்பிள் ஆர்ச்சிட் ஆன் மேங்கோ அண்ட் பார்னக்கிள் ஆன் வேல். ஓகே, வேல் மேல பார்னக்கிள்ஸ் போய் உட்காந்துக்கும். அதனால வேலுக்கு எந்த பிரோஜனம் இல்லை. ஆனா வேலுக்கு அது எந்த துரோகமும் செய்யாது. அதே மாதிரி தான் ஆர்ச்சிட் அண்ட் மேங்கோ பார்த்தீங்கன்னா கமென்சலிசம் நடக்குது. இதுல ஆர்ச்சிடுக்கு பெனிஃபிட் கிடைக்கும், மேங்கோக்கு எந்த ஒரு பெனிஃபிட்டும் கிடையாது, எந்த ஒரு லாஸும் இல்லை. அதனால இது கமென்ஸ் அண்டர் கமென்சலிசம் கைஸ். நெக்ஸ்ட் பாரசிட்டிசம் வந்து ஒருத்தருக்கு லாபம், ஒருத்தருக்கு டேமேஜ். ஒருத்தருக்கு லாபம், ஒருத்தருக்கு டேமேஜ். தட் இஸ் கஸ்கட்டா எங்க இருக்கு? கஸ்கட்டா இட்ஸ் கால்டு ஹோஸ்ட் பிளான். ஏதோ ஒரு பிளான்ட்ல போய் உட்காந்துக்கிட்டு கஸ்கட்டாங்கிறது வந்து உட்காந்துட்டு அதுக்கு கெடுதல் பண்ண அதோட எல்லா எனர்ஜி அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ கஸ்கட்டா பெனிஃபிட்ஸ் ஹோஸ்ட். எந்த பிளான்ட்ல போய் அந்த கஸ்கட்டா உட்காருதோ அந்த ஹோஸ்ட் பிளான்ட்டை ஹார்ம் பண்ணும், அதோட வேலை. நெக்ஸ்ட் ப்ரிடேஷன்ங்கிறது ஒருத்தருக்கு பிளஸ் ஒருத்தருக்கு மைனஸ். இது என்னன்னா லயன் டீரை சாப்பிடும், ஸ்பாரோ இன்செக்டை சாப்பிடும். இது ஒரு கான்செப்ட். நெக்ஸ்ட்
இதில் போய் இன்னொரு ஆர்கானிசமில் வாழ்ந்து பண்ணணும் அவசியம் இல்லை. 2 பேரும் இதில் தொடர்பு இருக்காது, போய் டக்குன்னு சாப்பிட்டு காலி பண்ணிடும். ஆனால் இந்த பாரசிட்டிசம் போய் அந்த ஹோஸ்ட்லேயே வாழ்ந்து அதுக்கு கெடுதல் பண்ணும். இதை போய் சண்டை போட்டு அந்த மாதிரி தான் பண்ணுது. சரியா? அடுத்த காம்படிஷனில் அபிங்டன் டார்டாய்ஸ் வெர்சஸ் கோட்டஸ். அடுத்த காம்படிஷன், இதில் அபிங்டன் டார்டாய்ஸ் வெர்சஸ் கோட்டு. இதில் 2 பேருமே ஒருத்தர் அப்போஸ் பண்ணிப்பாங்க. திஸ் இஸ் த கான்செப்ட் பிஹைண்ட் அந்த இன்ட்ராக்ஷன் பிட்வீன் ஆர்கானிசம்ஸ். கைஸ் கண்டிப்பாக உதரப்பாரு. என்செட் நீ ஆல்ரெடி படிச்சதை எழுதி வச்சிருந்தா அதை போய் செக் அவுட் பண்ணிக்கோ. இதில் ஃபிக் வாஸ்ப் மியூச்சுவலிசம் ஆல்ரெடி நான் சொல்லி கொடுத்துட்டேன். டன் ஓகே. நெக்ஸ்ட் கைஸ், PCR சைக்கிள். PCRலேருந்து கண்டிப்பாக நம்ம ஒரு கொஷின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ PCRல 3 ஸ்டெப் இருக்குது. ஒன்று டீநேச்சுரேஷன், 2வது அனீலிங், இன்னொன்று எக்ஸ்டென்ஷன். ஒவ்வொரு டெம்பரேச்சர் ஞாபகம் வச்சுக்கோ. 94 டிகிரி, 50 டிகிரி அண்ட் 70 டிகிரி செல்சியஸ். இந்த ஒவ்வொன்றும் என்ன ப்ராசஸ் நடக்குதுன்னு வேகமாக திருப்புறேன். இதில் ஃபர்ஸ்ட் டீநேச்சுரேஷனில் இந்த டபுள் ஸ்டாண்டர்ட் DNA நல்லா சாய்ந்து வைண்டே இருக்கும். அப்போ டீநேச்சுரேஷனில் இப்படி அன்வைண்ட் ஆகும். ஸோ தனித்தனியாக 2 ஸ்டாண்டாக தனித்தனியாக பிரிஞ்சிடும். ஸோ டபுள் ஸ்டாண்டர்ட் DNA இஸ் டீநேச்சர்டு இன்டூ சிங்கிள் ஸ்டாண்ட்ஸ் பை ஹை டெம்பரேச்சர். 94 டிகிரி செல்சியஸ் கொடுத்தோன்னே எல்லா ஸ்டாண்ட் தனித்தனியாக பிரிஞ்சு வந்துடுது. செகண்ட் ஸ்டெப் அனீலிங். அனீலிங்கில் 2 sets of primers bind to the complementary sequences on single strands. ஸோ தனித்தனியாக பிரிஞ்சிருச்சா? இப்போ இது ஒன்று தனியாக பிரிஞ்சிச்சா, இந்த இடத்துல ஒரு பிரைமர் உட்காரும், இந்த இடத்துல ஒரு பிரைமர் உட்காரும். அண்ட் இதுதான் இந்த செகண்ட் ப்ராசஸ், தட் இஸ் அனீலிங். நெக்ஸ்ட் 3வது ப்ராசஸ் வந்து எக்ஸ்டென்ஷன். இப்போ உட்கார்ந்த பிரைமர் வந்து அப்படியே ப்ரொடியூஸ் எக்ஸ்டெண்ட் ஆகணும். அதுக்கு ஒரு என்சைம் வேணும், தட் இஸ் டாக் பாலிமரேஸ். அது போய் டெர்மஸ் அக்வாட்டிகஸ்ல பண்ணியிருப்பாங்க. இந்த டாக் பாலிமரேஸ் தான் ஹை டெம்பரேச்சர்ல வேலை செய்யும். லோ டெம்பரேச்சர் மற்ற எல்லா பாலிமரேஸும் ஹை டெம்பரேச்சர்ல இன்ஆக்டிவ் ஆயிடும். இது மட்டும் சூப்பராக வேலை செய்யும். ஸோ அப்போ டாக் பாலிமரேஸ் எக்ஸ்டெண்ட்ஸ் த பிரைமர்ஸ் இன் 5' through 3' direction and this is the new DNA strands. இந்த டைரக்ஷன்ல அப்படியே 5' to 3'ல இங்க இருந்து 5 அப்படியே 5' to 3'ல அப்படியே சிந்தசிஸ் பண்ணிட்டே போயிட்டு இருக்கும். நியூ DNA சிந்தசிஸ் நடந்துட்டு இருக்கும். இதுல உங்ககிட்ட क्वेश्चन என்ன கேட்பாங்கன்னா, ஒரு மேக்ஸ் क्वेश्चन மாதிரி கேட்கலாம். n நம்பர் ஆஃப் சைக்கிள்ஸ்க்கு அப்புறம் டோட்டலா எத்தனை DNA strands நமக்கு ஃபார்ம் ஆகும் கேட்பாங்க. the formula is 2^n copies. ஓகே, 5 சைக்கிள்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் எத்தனை இருக்குன்னு கேட்டா 2^5, ஆன்சர் 32. ஓகே, இந்த மாதிரி உங்ககிட்ட क्वेश्चंस வரலாம். அப்போ n நம்பர் ஆஃப் சைக்கிள்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் எத்தனை காப்பீஸ் ப்ரொடியூஸ் ஆகும் கேட்டாங்கன்னா 2^n copies. guys, clear? And with this we came to the end of the discussion of this complete biology prediction for your re-NEET 2026. hope so உங்களுக்கு இந்த என்டையர் பயாலஜி ஒரு ஃபீல் கொடுத்துருக்க நம்புறேன். ஹவு இஸ் த ஃபீல்னு சொல்லுங்க. ஐ திங்க் இது எல்லாமே உங்கள் ரீநீட் பேப்பரில் இருக்கும்னு தோணுது. எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க, எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இந்த வீடியோ இருந்துச்சு, இதுலேருந்து எவ்வளோ கொஷின்ஸ் வந்திருக்குன்னு சொல்லிட்டு. ஹோப்ஸ் இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் யுவர் ரீநீட் எக்ஸாம் கைஸ். இவ்வளோ நாள் இதுக்காக தான் உழைச்சிருக்க, எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்க, எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்க, எவ்வளோ அழுதுருப்ப. ஃபைனலி இட்ஸ் யோர் டே. உங்கள் டே போய் கலக்கிட்டு வா, ஜெயிச்சுட்டு வா, அடிச்சு தூக்கிட்டு வா. இந்த ப்ராசஸில் என்னால் முடிஞ்ச எங்கள் கம்ப்ளீட் யூனிவர்சிட்டி டீமால் முடிஞ்ச எல்லா எஃபர்ட்ஸும் உங்களுக்கு நாங்கள் கஷ்டப்பட்டு கொடுக்க ட்ரை பண்ணோம். நிறைய ஹார்ட் ஒர்க், நிறைய டெடிகேஷன், உங்களுக்கு நிறைய விஷயம் கொடுத்துருக்கோம். இது எல்லாமே உங்கள் ப்ரிப்பரேஷனுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கோம், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். ஆல் த வெரி பெஸ்ட் கைஸ். ப்ரெஸ்டீஜியஸ் ஒயிட் கோட் அண்ட் ஸ்டெதஸ்கோப் இஸ் ஈகர்லி வெயிட்டிங் ஃபார் யூ. சீக்கிரமாக வாங்க, சீக்கிரமாக சந்திப்போம். எக்ஸாம் முடிச்சுட்டு கண்டிப்பாக மீட் பண்ணலாம் நம்ம சக்ஸஸ் மீட்டில். வெயிட்டிங் டு சி யூ ஆல் கைஸ். எல்லாரும் கிளம்பி வந்துட்டு சேலத்துக்கு எல்லாரும் மீட் பண்ணுவோம். டேக் கேர், தேங்க்யூ ஆல் த வெரி பெஸ்ட், பை.